வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் லீவு கொடுத்துட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? நாளை இருந்து ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொங்கல் செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், ஃபாஸ்ட்டாக லைவில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லோரும். எஸ், ஹாய் ஹாய், வெல்கம் வெல்கம். ஹாய் ஹாய் பாலகணேஷ், அஸ்வந்த், காயத்ரி, நிதிஷ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? எஸ், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் அஸ்வந்த். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அடுத்த வருஷம் எல்லாருமே டாக்டர் அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணிடணும், ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அதை கெட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பொங்கலை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும். எந்த ஃப்ரெண்டு? மெடிக்கல் ஃப்ரெண்டு கூட. ஓகே, ஸோ அப்போ தான் அந்த சக்ஸஸை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் நம்ம இப்போ எப்படி இருந்தோம், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணும்போது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்குன்றதை நம்மளால் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஸோ நம்ம ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகும்போது தான். ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த பொங்கல் டைம் கூட நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் நான் ஹாப்பியாக நான் வந்து என்ன கனவு கண்டனோ அந்த இடத்துல வந்து அடைஞ்சிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ இந்த வருஷத்தை ஹாப்பியான பொங்கலாக செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த மோடில் நீங்கள் இருக்கணும் நெக்ஸ்ட் இயர். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், வாழ்த்துறேன். சரியா? ஸோ என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் உங்கள் கனவு அடையிறதுக்கு என்னென்ன என் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுவேன். நாட் ஒன்லி த சப்ஜெக்ட், வேறு என்னென்ன கைட் பண்ணணுமோ, வேறு என்ன ஹெல்ப் வேணாலும் உங்களுக்கு நான் எப்பயுமே செய்வேன். சரியா? கிளியர்? எஸ், ஹாப்பி ஹாப்பி பொங்கல். எஸ், ஆடிபிளாக இருக்கா? எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? எல்லாருமே பொங்கல் மூடில் தான் இருக்கீங்களா? என்ன லெவலில் இருக்கீங்க? எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும். சரியா? ஏன்னா 12th ஃபிசிக்ஸ் நான் ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிருக்கேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அது முக்கியமான கான்செப்ட் நம்ம நீட் சிலபஸ் என்ன இருக்கோ அதை நான் முடிச்சிருக்கேன். 11th ஆல்மோஸ்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ ஓவரால் இதில் உங்களுக்கு எந்த சாப்டராவது கஷ்டமாக இருக்குது, இல்லை இன்னும் ஒரு சில சாப்டருக்கு வந்து இன்னும் நிறைய அந்த ரிவிஷன் வேணும், இல்லை கொஷின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி சாப்டர்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு பர்டிகுலராக? எஸ், ஹாய், வெல்கம் வெல்கம் வெல்கம். எழில்வாணி, ஸ்மைலி, அரவிந்த், வெல்கம் வெல்கம். எஸ், ஹாப்பி பொங்கல். எஸ், வெரி குட். நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஹலோ, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? எஸ், யார்? காயத்ரி. எஸ், மறக்காமல் சேனலில் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது சேனல் வந்திருக்கீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரியா? பிகாஸ் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம பொங்கலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், உங்களுக்கும் நடக்கணும், எனக்கும் நடக்கணும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது வந்து அடுத்த பொங்கல் அப்போ அந்த கனவோடு நடக்கணும். அதேமாதிரி நான் என்ன ஆசைப்படுறனோ அதேமாதிரி நடக்கணும். ஓகே, எவ்ரிபடி ஹேவ் எ ட்ரீம். ஓகே, ஸோ அவங்கவுங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ட்ரீம் இருக்கும், அந்த கோல் இருக்கும். ஸோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை வாழ்த்துக்கிறேன். எஸ், ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் டஃப்பாக இருக்கா? எஸ், ஃபிசிக்ஸே கஷ்டமாக இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம திடீர்னு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த பிரச்சனை இருக்கும், இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். பேசிக் மேக்ஸ் வீக்காக இருந்தாலும் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும். இதில் எதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது கரெக்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பர்டிகுலராக ஃபிசிக்ஸ். பட் ஆக்சுவலாக அது டஃப் கிடையாது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக வைக்கணும். அந்த கான்செப்ட் ஃபார்முலா தான் எப்போ யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கான பேட்டர்னை கண்டுபிடிச்சின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன்ல. சொல்லுங்கள். ஸ்மைலி, ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஓகே, ஆக்சுவலாக இங்கே அதான் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மை சைடு தமிழ் லாங்குவேஜ். So if I'm taking more English, they are disappointing because those people say expecting from my side teaching in Tamil. That's why I'm teaching in Tamil. So I will try to manage both Tamil as well as in English. But
மோஸ்ட்லி தமிழ் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. என்ன பயமாக இருக்கா யாருக்கு? 80 to 100 மார்க்ஸ் கிடைச்சா கூட போதும் சார். நீங்கள் 80 to 100லாம் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? பர்டிகுலராக நீங்கள் செலக்டிவ் சாப்டர், இது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருந்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக மினிமம் 80 ஸ்கோர் பண்ணிட்டு. நான் சொல்கிறது ஒன்லி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாங்கனாலே 80 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் போர்டுக்கும் படிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீட் எக்ஸாமுக்கு பேரலாக சேர்ந்து படிச்சிட முடியும். ஸோ அது உங்களுக்கு நிறைய ஃபெமிலியரான ஹெட்டிங் இருக்கும், ஃபெமிலியரான கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப புதுசாக இருக்காது. 11th தான் ஜென்ரலாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம போர்டு எக்ஸாம் அது இல்லைன்றதுனால கொஞ்சம் லெத்தாஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம், லைக் காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அது ப்ராப்ளம் அது. ஸோ அதில் தான் நம்ம அடிஷனலாக ஃபோக்கஸ் பண்ணணும். 80 மார்க் to 100ன்றது நீங்கள் 12th ஃபோக்கஸ் பண்ணாலே ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் வரி. எஸ், வேறு சொல்லுங்கள் உங்களுடைய மைண்ட் செட் என்னென்னு தெரிஞ்சதுன்னா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக ஆகணும். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் ஹாப்பி மூடுக்கு போட்டுனா திரும்ப நார்மல் இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடணும். இந்த பொங்கல்லே நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு. பட் ஓகே, எனிவே இயர்லி ஒன்ஸ் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸுக்காக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் மூடுக்கு வந்துடணும். சரியா? ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எஸ், ஓகே சரி போகலாமா? எஸ், சாப்டர் வைஸ் மைண்ட் மேப் உங்களுக்கு கொடுப்போம், டோன்ட் வரி. எல்லாமே நம்ம இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நிறைய இன்னும் அந்த ஷார்ட்கட்ஸு, மைண்ட் மேப்பு, அதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட்டு. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ முக்கியமாக கான்செப்ட் முதல்ல பிரைமரி எடுத்த உடனே நம்ம அதை பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் முதல்ல முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக கஷ்டமாகிறது இருக்குது. எதுவுமே நீங்கள் பிளைண்டாக படிச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டெய்லியும் படித்தாலும் மறக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை. சரி, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். முதல்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் மினிட்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது, லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்குது. ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அது அந்த டைமில் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த பேட்டர்னில் போனீங்கன்னா நிறைய நீங்கள் கெயின் பண்ண முடியாது நாலேஜ். ஸோ நம்ம எல்லா பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தாலும் ஈஸியாக வந்தாலும் மேனேஜ் பண்ணணும். மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த இன்னும் ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்குதோ பெஸ்ட்டாக அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரும்னு எதிர்பார்த்து போகக்கூடாது. சப்ஜெக்ட்டை தரவு பண்ணுங்கள், கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், சிலபஸை தரவு பண்ணுங்கள். என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுன்ற அந்த ஹோப்போட போங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய மார்க்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து தான் கொஸ்டின் வரணும்னு போனீங்கன்னா அது வராமல் போகும்போது டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதனால நிறைய இன்னும் சஃபர் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக போகும், எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ணுவோம். வாட் எவர் த கொஸ்டின் வில் கம், ஐ எம் ரெடி டு அட்டன். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? எஸ், கண்டிப்பாக ஃபவுண்டேஷனுக்கு கிராவிடேஷன் ஒன் ஷாட். இதில் நம்ம என்ன, ஏன்னா ஸ்மால் சாப்டர் கிராவிடேஷன் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இதுவும் நமக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் மாதிரி தான். கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் எவ்ரி இயர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன்லேருந்து நமக்கு 2 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ அதனால் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் நீங்கள் வால்யூம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாலே அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். கிராவிடேஷனில் கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே லிமிட்டு, ரொம்ப வாஸ்ட்டாக இருக்காது. லிமிட்டட் ஃபார்முலா, அது எந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணணும், ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்போ கால்குலேட் பண்ணுவோம், கிராவிட்டி பர்டிகுலர் டெப்த்தில் எப்படி இருக்குது, ஹைட் அதிகமாக இருக்கும்போது எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன, அதை எப்படி ரிலேட் பண்ணுறது. இன்னொன்று மேக்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் காமனாக பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொபோஷனாலிட்டி எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிறேன். அகைன் நான் வேணால் அந்த மேக்ஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்செப்ட் நான் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோவை கரெக்டாக எடுக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆனால் எது டிக்ரீஸ் ஆகும், எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதுலேருந்து எப்படி ஈஸியாக ஆன்சர் கொண்டு வருது. என்டையர் ஃபார்முலாவை எழுதாமல் ப்ரொபோஷனாலிட்டி வச்சு நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஃபிசிக்ஸில். ஏன்னா ஜஸ்ட் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ன்ற அந்த ப்ரொபோஷனாலிட்டி வச்சு நம்ம சொல்லிட முடியும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அதில் காம்பனண்ட் அந்த ப்ரொபோஷனாலிட்டி தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எஸ், போகலாமா? வெல்கம் டு ஆல். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் நமக்கு நீட்டில் கிராவிடேஷனில் என்னென்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீட் சிலபஸ், கிராவிடேஷன் சாப்டரோடைய நீட் சிலபஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன, ஸோ அதனுடைய இன்னும் ப்ராப்பர்ட்டி, அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம பேசிக்காக அதில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் acceleration due to gravity and its variation with altitude and depth. This is one of the important heading இதில். ஸோ
ஒரு எர்த்தோடைய சர்ஃபேஸில் நம்ம இருக்கிறோம். எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஹைட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போனால், இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் நம்மளுடைய மாஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது? மாஸ் சேஞ்ச் ஆகாது, வெயிட். மாஸ் சேஞ்ச் ஆகாது, வெயிட் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ கிரவுண்டில் இருக்கும்போது வெயிட் எப்படி இருக்குது, நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போக போக எப்படி வெயிட்டு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டெப்த்தில் போனால் என்ன நடக்கும்? நீங்கள் வந்து ஒரு டவுனில் எர்த்தோடைய அந்த சர்ஃபேஸ்லேருந்து பாட்டமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வெயிட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்ன ஃபார்முலா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி அதை டிசைட் பண்ண போகுது, இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்கணும் அதில். ஸோ இதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ், அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதுதான் ஹைட்டு, டெப்த் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? எஸ், சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? Can you take class regarding direction of induced current, induced EMF chapter? ஸோ அது ஆல்ரெடி நான் முடிச்சிருக்கிறேன். 12th ஃபிசிக்ஸ் நான் எல்லாமே முடிச்சிருக்கிறேன். ஸோ யாராவது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போங்க. ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஃபுல்லாகவே பிளேலிஸ்ட்டில் நான் எடுத்த எல்லா கிளாஸுமே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் 12th ஃபிசிக்ஸ் எல்லாமே அதில் கிளியராக இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்டர் டவுட்டோ அந்த சாப்டர் வந்து நீங்கள் அதில் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. சரியா? அதில் கான்செப்ட் அண்ட் ஆல்சோ நான் கொஷின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டில். அதை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதனால் 12th ஃபிசிக்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். 11th நம்ம ஆல்மோஸ்ட் வால்யூம் 1 ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் முடிச்சிட்டோம். கிராவிடேஷன் இப்போ முடிச்சிட்டோன்னா இன்னும் ஒரு சாப்டர் வால்யூம் 1 பார்க்கணும். அதான் என்னது? ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அதான் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் 1 முடிஞ்சிடும். ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு இப்போ நமக்கு வந்து ஒரு 4 or 5 கிளாஸஸில் நமக்கு என்ன ஆகிடும்? 11th ஃபிசிக்ஸ் முடிஞ்சிடும். ஓவரால் நீட் சிலபஸ் நமக்கு முடிஞ்சிடும். தென் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வேறு தான். அதாவது கொஷின்ஸு, ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எப்படி, ஆப்ஷன் வந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலாவை எப்படி செலக்ட் பண்ணுறது, கால்குலேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது, இந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ், அப்புறம் அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் எந்த சாப்டர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கிளியர்? எஸ், சொல்லுங்கள். யா, போகலாமா? சரி, நியூ என்சிஆர்டி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓல்டு என்சிஆர்டியில் வந்து நமக்கு சில டாபிக்ஸ் ஒமிட்டட். அதாவது ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, நீட் சிலபஸில் இப்போதைக்கு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி இப்போ நம்மளுடைய எடிட்டட் வெர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டெக்ஸ்ட் புக்கு நீட் சிலபஸ் கண்டிப்பாக சிலபஸ் எல்லார் கையிலும் இருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் அதனுடைய சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்சிஆர்டி ஹெட்டிங்கில் இருக்கா? சில ஹெட்டிங் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது, நீட்டில் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங்கை நம்ம அடிஷ்னலாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் சில புக்ஸ் அதை பேஸ் பண்ண இன்னும் அந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணக்கூடிய அந்த டாபிக்ஸை கவர் பண்ணக்கூடிய ஃபார்முலா எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ டெக்ஸ்ட் புக்கு ரெஃபரன்ஸு, பட் நீட் சிலபஸில் கொடுக்குற எல்லா ஹெட்டிங்கும் அதில் இல்லை, ஃபியூ ஹெட்டிங்ஸ் மிஸ் ஆகிருக்கு. சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய மாடிஃபைடு வெர்ஷன் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? புரிஞ்சுதா? வாங்க. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஸோ அந்த கெப்லர் லாவுடையும் நம்ம 3 லா அங்கே பார்ப்போம். அந்த 3 லா எப்படி யூஸ் ஆகுது, கெப்லர் எப்படி வந்து என்ன கன்க்ளூஷன் அந்த கொண்டு வந்தார் அந்த 3 லாவிலேருந்து, அப்புறம் அந்த பாத்து எப்படி இருக்குது, அதாவது பிளானட் வந்து ரிவால்வ் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம ஜென்ரலாக சர்க்குலர் சொல்லியிருப்போம். ஸோ இங்கே அவர் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லியிருப்பார். அதை எப்படி சொன்னார், ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம அதில் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் டைமுக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கு உள்ள ரேடியஸுக்கு உள்ள ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் கெப்லர்ஸ் லா கீழே வரும். சரியா? 3 லா அதில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இதை நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், பொட்டென்ஷியல் அப்படின்ற அந்த ஹெட்டிங் வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது. பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய வேர்டு என்ன? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற வேர்டு. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கரெக்டாக. அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. நம்ம கரண்ட் இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் F = KQ1Q2/R². ஸோ அந்த சாப்டரை நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம்? பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஏன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருப்போம்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸு? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. இந்த 3 ஃபோர்ஸ் தான் நம்ம பிரைமரியாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருக்கோம். இந்த ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இல்லாத சுச்சுவேஷனுக்கு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், ஃப்ரிக்ஷனோ இல்லை அதர் ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா, நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு,
விஸ்கஸ் ஃபோர்ஸு, இது எல்லாமே என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேஸில் நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியாது, பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இங்கே பொட்டென்ஷியல் நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவாக இருந்தால் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன், தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத்து டிபெண்ட்டாக இருக்காது. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் பாத்து டிபெண்ட்டாக இருக்காது. பாத்து டிபெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், பொட்டென்ஷியல் இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். புரியுதா? இது எல்லாமே அப்படி இன்டர்லிங்க் டேர்ம்ஸ். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்தால் நம்ம அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன கால்குலேட் பண்ண முடியும், பொட்டென்ஷியல் அட் பர்டிகுலர் பாயிண்ட் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி சார்ஜ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதே கேஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், பொட்டென்ஷியல் அட் பர்டிகுலர் பாயிண்ட். ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டென்ஷியல் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கும் இதுக்கும். ஆக்சுவலாக இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நிறைய மாடல் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்கும், அப்படியே சிமிலராக அங்கே என்ன இங்கே 2 மாஸுக்கு பிட்வீனில் இருக்கும். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 சார்ஜுக்கு பிட்வீனில் கூலம்ஸ் லா யூஸ் பண்ணுவோம். நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். இங்கே மாசு, அங்கே சார்ஜ். சொல்கிறது புரியுதா? இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு, அங்கே என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அங்கே என்ன கால்குலேட் பண்ணுவோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சொல்கிறது புரியுது? அந்த சிமிலாரிட்டி நிறைய இருக்கும். இது பெரிய காம்பனண்ட், பிக்கர் மாஸ். அது வந்து என்னது சார்ஜ், எலக்ட்ரான், புரோட்டான், ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகிள், ரொம்ப கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுடைய ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். இங்கே மாஸ் ரொம்ப பிக், பிளானெட்டு, அப்புறம் சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே பிக்கர் மாஸ் கூட கனெக்ட் பண்ணுறது இந்த டாப்பிக்காக இருக்கும். நிறைய சிமிலாரிட்டி பார்ப்போம். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிப்பேன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்னது, அந்த ஃபார்முலா பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ த்ரோ பண்ணுறீங்கன்னா அது என்ன ஆகுது, ஆஃப்டர் சம் ஹைட் போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் டு த எர்த்துக்கு வருது. அப்போது ரிட்டர்ன் டு எர்த்துக்கு வரக்கூடாது. வராத அளவுக்கு நான் ஒரு ஸ்பீடில் த்ரோ பண்ணணும்னா அந்த ஸ்பீடு தான் என்னது, எஸ்கேப் வெலாசிட்டி. நான் அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் த்ரோ பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, ரிட்டர்ன் வராது. இந்த எர்த் அட்மாஸ்பியரை விட்டு என்ன ஆகிடும், கிராவிட்டி விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடும். பர்டிகுலர் கிராவிட்டி விட்டு வெளில போயிடும். ஓகேவா? இங்கே நம்ம அட்மாஸ்பியர் ஆப்ஷன் எடுத்துருவோம் ஜென்ரலாக ஐடியல் கேஸ் எடுக்கும்போது. ஸோ நம்ம த்ரோ பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, ரிட்டர்ன் வரக்கூடாது. கிராவிட்டியை மீறி அது எஸ்கேப் ஆகி வெளியில் போச்சுன்னா மினிமம் என்ன ஸ்பீடில் த்ரோ பண்ணணும். இன்றைக்கி மேக்ஸிமம் என்ன ஸ்பீட் வேணாலும் போடலாம். அட்லீஸ்ட் இவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை என்ன ஆகாது, ரிட்டர்ன் டு த எர்த் வராது. அந்த வெலாசிட்டி நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் மோஷன் ஆஃப் ஏ சேட்டலைட்டுடைய மோஷன் எப்படி இருக்குது. ஸோ சேட்டலைட் வந்து லைக் அதுவும் ஆர்பிட்டில் தான். ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் நம்ம நிறைய லான்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த சேட்டலைட்டை எப்படி ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எனர்ஜி, அங்கேயும் பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும், டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டு அந்த கேஸ்லையும். ஸோ ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ எப்படி நம்ம அந்த எனர்ஜி கன்சர்வேஷனை கால்குலேட் பண்ணுறது. புரியுதா? அது எல்லாமே டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறதுலாம் ஹெட்டிங்கில். ஆர்பிட்டல் வெலாசிட்டி, அதே மாதிரி டைம் பீரியட். ஸோ அந்த ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் பீரியட் மாறும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம சோலார் சிஸ்டமில் எடுக்கும்போது என்ன இருக்கும், டைம் பீரியட். ஸோ மெர்க்குரிக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் வீனஸுக்கு ஒரு டைம் பீரியட், எர்த்துக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். புரியுது இல்லையா? அதே மாதிரி மார்ஸ், எல்லா பிளானட்டுக்குமே டைம் பீரியட் டிஃபர் ஆகும். ரேடியஸ் ஜாஸ்தியாக அதை சுற்றி வர டைம் என்ன ஆகும், இன்னும் ஜாஸ்தியாகும், அதிகமாகும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்மளுடைய எர்த்து டைம் கூட எப்படி மற்ற இன்னும் அந்த பிளானட்டோடைய டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறது, இல்லை சேட்டலைட்டோட டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான டேட்டா கொடுத்துருவாங்க. நம்ம கனெக்ட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதான். கிளியர்? அதுக்கப்புறம் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், அதான் சொன்னேன் இல்லையா, டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எல்லாமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஹெட்டிங். ரொம்ப சிம்பிளான லிமிட்டான ஹெட்டிங், ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. 2 கொஷின்ஸ் ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து எந்த கொஷின் வந்தாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? நம்ம கொஷினும் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். போகலாமா? ரைட், 1 செகண்ட். ரைட். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். கிராவிடேஷன் இஸ் எ நேச்சுரல் ஃபினாமினான் பை விச் ஆப்ஜெக்ட்ஸ் வித் மாஸ் ஆர் அட்ராக்டட் ஈச் அதர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 2 மாஸ் இருக்கும், அதுக்கு பிட்வீனில் எப்பயுமே என்ன தான் இருக்கும், இங்கே அட்ராக்ஷன் நடக்கும்.
அட்ராக்டட் ஈச் அதர். இங்கே எப்பயுமே ரிப்பல்சிவ் நேச்சர் இருக்காது. ரெண்டு சார்ஜ் இருந்தால் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஆகும். ஏன்னா லைக் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் நடக்கும். இது சார்ஜ் நேச்சரில் நடக்கிறது. ஸோ சார்ஜில் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும், லைக் சார்ஜ் அண்ட் அன்லைக் சார்ஜ் அதை டிபெண்ட் பண்ணி அது இருக்கும். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாஸ் தான் இருக்கும். இங்கே எப்பயுமே என்ன தான் இருக்கும்? அட்ராக்டிவ் நேச்சர் மட்டும்தான் இருக்கும். எது இருக்காது? ரிப்பல்சிவ் நேச்சர் இருக்காது. ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட்டு பாயிண்ட். டூ மாஸுக்கு பிட்வீனில் எப்பயுமே என்ன இருக்காது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் அ ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் வித் மாஸ் டியூ டு கிராவிடேஷன் இஸ் கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் அந்த கிராவிட்டினால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதை நம்ம அதான் சொல்ல போகிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கிராவிட்டி என்ன ஆகுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. டியூ டு கிராவிட்டினால அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இதை நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான். ஃபாலிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் த எர்த், rotation of planets around the sun, rotation of moon around the sun, all are what? Due to gravitational force. So அந்த சோலார் சிஸ்டமில் எர்த்து ரிவால்வ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை மூணு வந்து நம்ம எர்த்தை ரிவால்வ் ஆகி வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போது அது கீழே வரதா இருக்கட்டும், இது எல்லாமே டியூ டு எதனால? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால் சரியா? திஸ் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு பை ஐசக் நியூட்டன். இதை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஐடியாவை நமக்கு கொடுத்தது யார்? இந்த எக்ஸ்பிரஷன், அப்புறம் இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஐசக் நியூட்டன். புரியுதா? ஸோ அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ரைட். சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? இஸ் திஸ் 12th ஆர் 11th கிராவிடேஷன்? கிராவிடேஷன் நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் இது 11th ஸ்டாண்டர்ட் தான். 12th நமக்கு கிராவிடேஷன் கிடையாது. கரெக்டாக? இது 11th ஃபிசிக்ஸோடைய கான்செப்ட் தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். Isaac Newton proposed that an apple and the moon are attracted to earth by same type of force. ஸோ இதுதான் ஒரு ஆக்சுவலாக கன்க்ளூஷன் கொண்டு வரும். இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பிள் வந்து ட்ரீக்கு மேலே இருந்து கீழே விழுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுது? திரும்ப அது மேலே தூக்கி போடுறாரு. ஏன் கீழே விழுற, மேலே போ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு. திரும்ப அது கீழே விழுது. ஸோ ஏன் இவ்வளோ நாள் மேலே இருந்தது திடீர்னு கீழே விழுது, திரும்ப தூக்கி போட்டால் ஏன் மேலே போக மாட்டேங்குது? அப்போ இது மேலே போகாமல் இருக்குதுன்னா அப்போ அது வேறு ஏதோ ஒன்று என்ன பண்ணுது? புல் பண்ணுது, ஏதோ ஒன்று அது பிடிச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் திங்க் பண்ணும்போது தான் கிராவிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இங்கே எப்படி ஒரு ஆப்பிள் வந்து டியூ டு கிராவிட்டினால கீழே ஃபாலோ ஆகுதோ, இல்லை அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கண்ட்ரோல் ஆகுதோ, அதே மாதிரி மூன் கூட அப்படி தான் சொல்கிறாரு. அந்த நமக்கு இருக்கு இல்லையா சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட், எர்த்துக்கான நேச்சுரல் சேட்டலைட் இது மூன். ஸோ அந்த மூணுக்கும் எர்த்துக்கும் பிட்வீனில் ஆக்ட் ஆகுறது கூட என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஸோ அதான் அந்த பாயிண்ட். ஹி ஆர்கியூட் த மூன் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ இட் மஸ்ட் பி அட்ராக்டட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஆப்பிள் த்ரோ பண்ணிங்கன்னா அது வந்து திரும்ப கீழே வருது. டியூ டு எதனால்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது? ஆப்பிள் கீழே திரும்ப ரிட்டர்ன் வராமல் எஸ்கேப் ஆகி வெளியில் தான் போயிருக்கும். ரிப்பல்சிவ் நேச்சராக இருந்தால், ரிப்பல்சிவ் நேச்சராக இருந்தால் திரும்ப அதே இடத்துக்கு வர முடியாது. அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கிறதுனால என்ன ஆகுது? வருது. ஸோ டூ மாஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னது? அட்ராக்டிவ் இன் நேச்சர். புரியுதா? கிளியர்? ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது. அப்புறம் நம்ம ரிலேஷனில் போயிடுறோம். The motion of stone in circular path involves change in direction and velocity or acceleration. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மலாக நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ரோப் எடுத்து அதில் ஒரு கல்லை கட்டிட்டு இப்படி நீங்கள் சுற்றினீங்கனாலே சென்டர்லேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். அந்த ஃபோர்ஸுக்கு நேம் என்ன? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகுது? சர்க்குலராக ரிவால்வ் ஆகுது. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் கொடுத்தோம்னா ஸ்பீடு ஒரே ஸ்பீடில் இருக்கும், ஆனால் வெலாசிட்டி என்னவாக இருக்காது? சேமாக இருக்காது. வெலாசிட்டின்றது என்னது? வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டியோடைய டைரெக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகும்? நீங்கள் சர்க்குலராக சுற்றுனீங்கன்னா வெலாசிட்டியோடைய டைரெக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது அப்படின்னா ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதான் அதனுடைய டைரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும்? சர்க்குலர் மோஷன் இங்கே ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்படி தான் ஆக்சுவலாக அந்த சர்க்குலராக சுற்றுறது. எவ்ரி பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகுது? வெலாசிட்டியோடைய டைரெக்ஷன், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டார். வெலாசிட்டி இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. யூனிஃபார்ம்
ஸ்பீடில் சுற்றுதுன்னா என்ன அர்த்தம், அதோடைய மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்பீடு சேம். சப்போஸ் 5 மீட்டர் per செகண்டில் சுற்றுதுன்னா எவ்ரி செகண்டுக்கு 5 மீட்டர் தான் போகும். ஆனால் டேரெக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வெலாசிட்டிக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ். கரெக்டாக? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காது. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா அங்கே எது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்னு சொல்ல போகிறோம், ஆக்ஸலரேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்ல போகிறோம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அதை மாற்றக்கூடிய காம்பனண்ட் என்னது, ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஏஸ் ஈக்குவல் டு வாட், dv/dt. இதான் நம்ம டெஃபினேஷன். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அங்கே ஆக்ஸலரேஷன் ப்ரெசென்ட். ஆக்ஸலரேஷன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன், நியூட்டன் செகண்ட் லா. If there is no change in velocity, no acceleration, so there is no force. இப்போ இந்த சர்க்குலர் மோஷன், வெர்டிகுலர் ஹரிசாண்டல் எந்த கேஸ் எடுத்தாலும் நீங்கள் சர்க்குலர் மோஷன் கொடுக்கும்போது வெலாசிட்டி நமக்கு என்ன ஆகுது, இங்கே சேஞ்ச் ஆகுது. சொல்கிறது புரியுதா? அதனுடைய டைரெக்ஷன் ஒரு பாயிண்ட்ல எந்த டைரெக்ஷன் இது கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணணும். டேஞ்சென்ஷியல் லைன் என்ன அர்த்தம், அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டு போகணும். அந்த பாயிண்ட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும், அந்த சர்க்கிளில் டச் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இதுதான் இதோடைய டைரெக்ஷன். சப்போஸ் இதை V1 எடுத்திங்கன்னா இது V2, V3, V4, தட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. தட் இஸ் a tangential லைன். சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் பேசிக்காக நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ரைட்? ஸோ த ஃபோர்ஸ் தட் காசஸ் திஸ் ஆக்சிலரேஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் keeps the body moving along the circular path. It is called what? Centripetal force. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். Due to centripetal force நால circular motion நடக்குது. Without this force, the stone moves in a straight line, tangential to the circular path. Centripetal force நீங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும், நீங்கள் இப்படி எடுத்து சுற்றிட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டேரக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணீங்களோ அப்படியே அதே டேரக்ஷனில் என்ன ஆகும், அப்படியே அந்த கல் அப்படியே மூவ் ஆகும் அந்த ரோப்போட. கரெக்டு தானே? நீங்கள் கண்ட்ரோலாக கொடுத்து சுற்றுற வரைக்கும் தான், சென்டர் தான் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் தான் அந்த பாத்து என்ன இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சென்டரில் கொடுக்குற ஃபோர்ஸை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருக்கும், டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் போகும். எந்த டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ அந்த டைரெக்ஷனில் என்ன ஆகும், அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரியுது? அப்போ அது என்னவா மூவ் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆகும். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கண்டினியூஸாக கொடுத்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணதுனால ஒரு டைரெக்ஷன் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைனாக போக ஆரம்பிக்கிறது. புரியுதா? நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சி த டயக்ராம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேடியஸ், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸில் சுற்றும் போது எவ்வளோ சர்க்கிள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரேடியஸ் இருக்கும். திஸ் இஸ் வெலாசிட்டி, திஸ் இஸ் வாட், ஃபோர்ஸ். இது அதனுடைய மாஸ். சொல்கிறது புரியுதா? கிளியர்? டேஞ்சென்ட் டு த சர்க்கிள்னா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி போகிற லைனுக்கு பேர் என்னது, டேஞ்சென்ஷியல் லைன். இதெல்லாமே பேசிக். நெக்ஸ்ட்டு, the moon's motion around the earth is due to centripetal force from attraction of the earth. Without this force, the moon would move in uniform straight line. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த் வந்து என்ன பண்ணுது, சென்ட்ரல் இருந்து ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் மூன் எந்த பாத்தில் சுற்றுது, சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி அந்த ரோப்பில் சென்டர்லேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி சென்ட்ரலில் எர்த்து இருக்குது. மூணு வந்து என்ன பண்ணுது, அந்த எர்த்தை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அது சர்க்குலர் அந்த பாத்தில் சுற்றுதுன்னா, அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால சுற்றுதுன்னா, இங்கே நம்ம எலிப்டிக்கல் பார்த்து நம்ம அடுத்து பார்ப்போம் கெப்லரில் படித்ததுக்கப்புறம், அந்த பர்டிகுலர் பாத்தில் சுற்றுது அப்படின்னா, ஓகே, அந்த பர்டிகுலர் பாதத்தில் சுற்றுறதுக்கு என்ன கொடுக்கணும், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸை யார் கொடுக்குறது, இங்கே எர்த்து கொடுக்குது. என்டையர் சோலார் சிஸ்டம் கேஸில் நம்ம எடுக்கும்போது, பிளானட்ஸ் கேஸ் எடுத்திங்கன்னா, சன் என்ன பண்ணுது, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி ஆல் பிளானட்ஸ், அதாவது மார்ஸ் ஃபஸ்ட்டு மெர்க்குரி, அதுக்கப்புறம் அதே மாதிரி வீனஸ், எர்த்து, மார்ஸு, புரியுது இல்லையா, ஜூபிட்டர், அதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய அதர் பிளானட்ஸு, அது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது, சர்க்குலர் பாத்தில் சுற்ற வைக்குது இல்லையா. அதாவது அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால தான் அது என்ன ஆகுது, சுற்றுது. அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றதான் இந்த பாயிண்ட்டு. புரிஞ்சுதா? கிளியர்? ஒருவேளை மூணு வந்து இப்போ எர்த்து வந்து மூணு சர்க்குலர் பாதை சுற்றிட்டு இருக்கும்போது அது ப்ரொவைட் பண்ணுற ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா மூணு என்ன ஆகும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிச்சோ அந்த டைரெக்ஷனுக்கு நேராக என்ன அப்படியே ஸ்பீடில் இருந்தோ என்ன ஆகும், அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ அதை கண்ட்ரோல்டு ஃபோர்ஸில் அது சுற்றலை, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால சுற்றலை. அது ஸ்டாப் பண்ணிச்சுன்னா என்ன ஆகிடும், ரேண்டமாக ஒரு டைரெக்ஷன் மூவ் ஆகும். என்ன டைரெக்ஷன், F = ma. So the mass of an apple is negligible compared to the earth. So the earth doesn't move towards the
ஆப்பிள். ஸோ சிமிலர்லி த எர்த் டஸ் நாட் மூவ் டுவர்ட்ஸ் த மூன். ஸோ இது என்ன கொஷின் அப்படின்னா, ஓகே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. எதுக்கு? எர்த்துக்கும் மூணுக்கும் பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஏன் வந்து எர்த்து மூணு நோக்கி டுவர்ட்ஸ் போக மாட்டேங்குது? இப்போ நம்ம ஒரு ஆப்பிளை த்ரோ பண்ணும்போது ஆப்பிள் கீழே ஃபால் ஆகுது. ஆப்பிள் தான் கீழே வரதை தவிர எர்த்து என்ன ஆகலை? டுவர்ட்ஸ் ஆப்பிளை நோக்கி போகலை. இப்போ இதான் எர்த்துனா, நீங்கள் ஆப்பிளை த்ரோ பண்ணும்போது ஆப்பிள் தான் ரிட்டர்ன் வந்து விடுமே தவிர மூணு என்ன ஆகாது? டுவர்ட்ஸ் ஆப்பிளை நோக்கி மூவ் ஆகாது. ஏன்? அதே மாதிரி எர்த்துக்கும் மூணுக்கும் நீங்கள் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா எர்த்து தான் மூணை பிடிச்சி எடுக்குமே தவிர மூணு எர்த்தை பிடிச்சி எடுக்காது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மாஸ். ஸோ இங்கே மாஸ் இஸ் த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். மாஸ் ஜாஸ்தியாக இருந்தால் அதனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். மாஸ் கம்மியாக இருக்கிறது டாமினேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிறது தான் மாஸ் கம்மியாக இருக்கிறது ஈஸியாக பிடிச்சி இருக்கும். பிகாஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எது மூவ் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பேசும்போது மாஸ் அதிகமாக இருக்கிறது மூவ் ஆகாது, கம்மியாக இருக்கிறது என்ன ஆகும்? டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் நோக்கி மூவ் ஆகும். கிளியரா? அதை தான் இந்த பாயிண்ட்ல இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கிளியர்? ஸோ இந்த பாயிண்ட் ரீட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்டு டு த எர்த். எர்த்தோடைய மாஸை கம்பேர் பண்ணும்போது தட் இஸ் வெரி 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 ஸ்மால். கரெக்டா? த எர்த் டசன்ட் மூவ் டுவர்ட்ஸ் த ஆப்பிள். அதனால தான் என்ன ஆகலை? எர்த்து நோக்கி ஆப்பிளை நோக்கி எர்த்து மூவ் ஆகலை, டுவர்ட்ஸ் அந்த டைரக்ஷன் மூவ் ஆகலை. சிமிலர்லி எர்த் டஸ் நாட் மூவ் டுவர்ட்ஸ் த மூன். அதனால தான் மூன் நோக்கி எர்த்து மூவ் ஆகாது. மூன் தான் எர்த்து நோக்கி வர முடியும். ஏன்னா எர்த்தோடைய மாஸ் கிரேட்டர் கம்பேர் வித் வாட்? மூன். ஸோ நியூட்டன் கன்க்ளூடட் தட் all objects in the universe attract each other. All the objects in the universe attract each other. This is called gravitational force. In solar system planets orbit the sun due to what? Gravitation. புரியுதா? clear? so first reason எல்லாம் தெளிவா தெரிஞ்சிட்டா நமக்கு ஃபார்முலா கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. Every object in the universe attracts every other object. Every object in the universe attracts every other object with a force proportional to product of their masses. ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு மாஸோடைய ப்ராடக்ட்டுக்கு என்னவா இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ஃபோர்ஸ். எனி டூ மாஸ் இந்த யூனிவர்ஸ். இப்போ நாங்கள் இருக்கேன்னா, ஸோ எனக்கும் இந்த போர்டுக்கும் பிட்வீனில் என்ன இருக்கும்? ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. எனக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா கேமராவுக்கு எனக்கும் பிட்வீனில் என்ன இருக்குது? ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு பிட்வீனில் என்ன இருக்கும்? ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். புரியுதா? பட் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ஏன் ஜென்ரலாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, இங்கே வந்து மாஸ் ஹியூஜாக இருக்கும்போது அதை ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். மாஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. இப்போ கிராவிட்டியோடைய மாஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மாஸ் ஸ்மால், இங்கே இருக்கக்கூடிய எவ்ரி ஆப்ஜெக்டுடைய மாஸும் என்னது? ஸ்மால். அதனால தான் அந்த ஃபோர்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியல. பட் ஸ்டில் த ஃபோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட். பட் ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு அதனுடைய சைஸ் ஹியூஜாக இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சன்னுக்கும் எர்த்துக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்? ரெண்டுமே பிக்கர் மாஸ். ஸோ ரெண்டு பிக்கர் மாஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மாஸ் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணும்போது, இன்னொரு ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலாக இருந்ததுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். ஸோ அதனால தான் அந்த ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் ரியாலிட்டி என்ன? என்டையர் யூனிவர்ஸ்லையும் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு பிட்வீனில், எவ்ரி பார்ட்டிகளுக்கு பிட்வீனில் என்ன இருக்கும்? ஒரு ஃபோர்ஸு இருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ். ஜென்ரலாக நம்ம ஆர்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கன்வீனியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிளே. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு மாஸுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஜென்ரலாக ஆர்னு எடுத்துப்போம். அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் அதிகமாக்குனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபோர்ஸு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா கிட்ட இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஃபோர்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸில் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தயர் மாசஸ். ரெண்டு மாஸ், ஒரு மாதம் M1 இன்னொரு மாதம் M2 எடுத்திங்கன்னா M1 × M2 உடைய ப்ராடக்ட்டுக்கு ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இந்த டேர்மை நம்ம ஆல்ரெடி எங்கே படித்த மாதிரி இருக்கா? கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். F directly proportional to product of their masses Q1 into Q2 inversely proportional to square of the distance between them. கிளியரா? ஸோ இங்கே என்ன படித்தோமோ, இங்கே என்ன பார்க்குறோமோ, இதை ஆக்சுவலாக இதை காப்பி பண்ணி தான் கூலும் வந்து இந்த ஐடியா வச்சு தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? இது பிக்கர் சைஸுக்கு அது ஸ்மாலர் சைஸுக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? அதனால தான் சிமிலாரிட்டி அப்படியே இருக்கும். பட் இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்.
பட் இதுவே நம்ம 12th முடிச்சிட்டோம் அப்படின்றதுனாலையும் 12th ஃபிசிக்ஸில் நம்ம எல்லா டாபிக் பார்த்ததுனால நமக்கு அது கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்திருக்கும். அதனால கூலும்ஸ் லாவையும் இதையும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 மாஸ் அது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும் ஃபோர்ஸு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ஆர் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். த ஃபோர்ஸ் இஸ் அலாங் லைன் ஜாயினிங் த சென்டர்ஸ் ஆஃப் த 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் இனி 2 மாஸ் இது எடுத்துக்கலாம். ஸோ இதை M1 M2 அப்படி எடுத்துக்கலாம், இல்லை கேபிட்டல் M ஸ்மால் m வாட் எவர் த நேம் நம்ம கொடுக்குறதா அது. ஓகே, ஃபைனலி இட் இஸ் 2 மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்? F directly proportional to M1 M2 by R square. Force directly proportional to product of their masses, inversely proportional to square of the distance between them. புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகே, இப்போ டீட்டெயிலாக நமக்கு மெயினாக நம்ம சப்ஜெக்ட் டெப்த்தாக டெரிவேஷன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர் சொன்னோம் இல்லையா? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னது? G. Force directly proportional to M1 M2 by R square. Proportionality நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னது? G. ஸோ G M1 M2 by R square. சொன்னது புரியுதா? கிளியர்? F is equal to G M1 M2 by R square. இங்கே G என்றது என்னது? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு நேம் என்ன? இங்கே G உடைய மீனிங், மேத்தமேட்டிக்கல் மீனிங் வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அந்த காம்பனண்ட்டுக்கு என்ன நேம் இங்கே அப்படின்னா G உடைய நேம் என்னதுங்க? யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதான் என்னது? G. ஓகேவா? ஜிக்கு என்ன இருக்குது? யூனிட் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எப்படி? கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸில் கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்? இது வந்து நியூட்டன்ஸ் லா. இதை நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நியூட்டன்ஸ் லாவுக்கு. அப்படியே கூலும்ஸ் லாவுக்கு எழுதிங்கன்னா கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் எழுதினா என்ன வரும்? F directly proportional to Q1 Q2 by R square. இங்கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன வரும்? K Q1 Q2 by R square. புரியுதா? இங்கே Kன்றது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இங்கே என்ன வரும்? G ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இங்கே M1 M2 ரெண்டு மாஸுக்கு பிட்வீன் ஃபோர்ஸ், அங்கே பிட்வீன் த 2 சார்ஜஸ். The 2 charges may be positive, both are positive, both are negative, either one is positive, one is negative, anything is possible. Here force is either positive nature, attractive nature or repulsive nature, because of what? Depends on the charge. அதனால் ஸோ அட்ராக்ஷன் இருக்க முடியும், ரிப்பல்ஷன் இருக்க முடியும். ஆனால் இதில் என்ன இருக்காது? ரிப்பல்சிவ் நேச்சர் இருக்காது, ஆல்வேஸ் அட்ராக்டிவ் நேச்சர். ஸோ இந்த சிமிலாரிட்டி அப்புறம் டிஃப்ரென்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸுக்கும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸுக்கும். இங்கே கேவுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 9 × 10⁻⁹ எழுதும். அதர்வைஸ் K = 1/4πε0. ஞாபகம் இருக்கா? கிளியர்? புரியுதா? ரைட், சொல்லுங்கள். எஸ், ஐ வில் கிவ். நீங்கள் நோட்ஸ் காப்பி பண்ண அவசியம் கிடையாது, ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். என்ன பண்ணுறன்றது இந்த PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், சரியா? ஸோ அந்த லிங்க் வந்து செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஆல்சோ டெலகிராம் சேனல்லையும் நம்ம அந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் சேனல் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கடைசியாக கொடுப்பேன், சரியா? ஸோ டோன்ட் வரி. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நோட்ஸ் உங்களுக்கு கையில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் நோட்ஸ் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் ரைட் ஒரு ஓன் வேர்ட்ஸ். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ யூ ஹேவ் டு ஆட். புரியுதா? நான் நிறைய சொல்லியிருப்பேன், நிறைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன், மீன்ஸ் வேர்ட்ஸாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு புரியணும்னா ரைட் ஒரு ஓன் வேர்ட்ஸ். உங்களுக்கு ஃபைனலாக கான்செப்ட் புரியணும், அது உங்களுடைய நோட்ஸாக இருந்து தட் ஆல்சோ குட். உங்களுக்கு டைம் இருந்துன்னா அதையும் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இதுதான் அந்த சிமிலாரிட்டி. இந்த ஜியோடைய வேல்யூ நமக்கு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னது? நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். இதில் அந்த ஜியோடைய வேல்யூ இருக்குது பாருங்கள். the value of G இதுதான் 6.67 × 10⁻⁻11. ஓகே,
எஸ் கண்டிப்பாக பிடிஎஃப் கொடுப்பேன், டோன்ட் வரி, ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு லிங்க்கில். 6.67 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். ஸோ எப்பயுமே ஒரு காம்பனண்ட்டும் நீங்கள் படிக்கும்போது அதுக்கு எஸ்ஐ யூனிட் இருந்தால் கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்ஐ யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளமில் நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, நீங்கள் இதை மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது. 6.67 × 10⁻11 எவ்ரி கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஈவன் கிராவிட்டியாக இருக்கட்டும், இந்த ஜி வேல்யூவாக இருக்கட்டும், வேல்யூ ஆஃப் கேவாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருவாங்க. எப்சிலான் நாட் வேல்யூ இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. புரியுதா? பிளாங்க் கான்ஸ்டன்ட் நான் சொல்கிறது எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனால் யூனிட் வந்து சம்டைம்ஸ் கொஸ்டினாக வரும். நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதில் இந்த பர்டிகுலர் இன்னும் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சால் தான் இதனுடைய டைமென்ஷன் எப்படி இருக்கும், இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியும். எஸ்ஐ யூனிட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும்தான் நமக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க, யூனிட் சேர்த்து தான் கொடுப்பாங்க. சில நேரத்தில் கொஸ்டின் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவை கேட்க மாட்டாங்க, யூனிட்டை கொஸ்டினாக கேட்பாங்க, இல்லை அதனுடைய டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ எப்படி யூனிட் டெரைவ் பண்ணுறது இந்த ஜியிலேருந்து அப்படின்னா, ஜியோட யூனிட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் நிறைய கேஸுக்கு நீங்களா எல்லாமே யூனிட் டெரைவ் பண்ணிட முடியும். ஜி m1 m2/r². கரெக்டாக? ஃபோர்ஸ் F is equal to G m1 m2/r². எனக்கு இப்போ என்ன தெரியணும், ஜியோட ரிலேஷன் தெரியணும். ஃபஸ்ட்டு ஜி இதுலேருந்து எப்படி வரும்னு கண்டுபிடிங்க. இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். F × r², இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பை ப்ராடக்ட்டில் இருக்கிற m1 m2 இங்கே கொண்டு வந்துருங்க, ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் எனக்கு ஜி. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அதே எக்ஸ்பிரஷன் தான், இதனுடைய யூனிட்டை கண்டுபிடிக்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு F × m r²/m1 m2. ஃபோர்ஸோட யூனிட் என்னது? இப்போ ஒன்றுக்கு யூனிட் எழுதுங்க. ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஆர்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். r² என்ன அர்த்தம்? மீட்டர் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? நான் எப்படி யூனிட் எழுதுறேன்னு. ஃபோர்ஸுக்கு ஃபோர்ஸுக்கு நியூட்டன், r²க்கு m². m1 m2க்கு என்ன வரும்? கிலோகிராம் × கிலோகிராம், கேஜி × கேஜி. கரெக்டா? இதான அதனுடைய யூனிட்டு. இதுக்கு கேஜி, இதுக்கு என்ன வரும்? கேஜி. ஸோ ஃபைனலாக ஈக்குவல் டு ஜி. ஸோ ஃபோர்ஸுக்கு நியூட்டன், r²க்கு மீட்டர் ஸ்கொயர், m1 கிலோகிராம், m2 கிலோகிராம். அப்போ ஃபைனலாக இதை எப்படி எழுதலாம்? SI யூனிட் ஆஃப் G, SI யூனிட் ஆஃப் G எழுதுனீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கேஜி × கேஜி என்ன எழுதலாம்? கிலோகிராம் ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால் கிலோகிராம் பவர் -2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா கிலோகிராம் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை கிலோகிராம் பவர் -2. அதர்வைஸ் வேறு எப்படி எழுதிக்கலாம்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர், கிலோகிராம் ஸ்கொயர். இது நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். போத் ஆர் கரெக்ட். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர், இதான் என்னது? SI யூனிட் ஆஃப், தெரியுதா? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர். இப்படி தான் ஆக்சுவலாக அந்த யூனிட் டெரைவ் பண்ணணும். நீங்கள் ஈவன் கே வேல்யூவும் டெரைவ் பண்ண முடியும். எது? கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா? F = K Q1 Q2/r². r² கிராஸ் மல்டிப்ளை F × r² டிவைட் பை Q1 Q2. அதில் ஃபோர்ஸுக்கு நியூட்டன், r m², கூலும் மட்டும் என்னது? சார்ஜர் யூனிட். Q1 Q2க்கு போல C × C² ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணால், ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த நியூ காம்பனண்ட்டுடைய ரிலேஷன் டெரைவ் பண்ண முடியும், யூனிட்டை டெரைவ் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. வேல்யூ நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஃபார்முலா ரிலேஷன் தெரிஞ்சால் போதும் நியூ காம்பனண்ட் டெரைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தது இது. ரைட். அதுக்கப்புறம் இதனுடைய டைமென்ஷன் MLT ஃபார்மெட்டில் எழுதிங்கன்னா நமக்கு இதுதான் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு டைமென்ஷன் அனாலிசிஸில் இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஸ்டின் வந்துருக்குது. அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய டைமென்ஷன் ஃபார்முலா ஆர் SI யூனிட்டை பேஸ் பண்ணி எந்த சாப்டரில் கொஸ்டின் வந்துருக்கு? ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதில் இந்த
டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒரு ஹெட்டிங் வரும் இல்லையா, அதில் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துட்டு சில காம்பனண்ட்டுடைய நேம் கொடுத்துருவாங்க. அதனுடைய கரஸ்பாண்டிங் எஸ்ஐ யூனிட் என்னவாக இருக்கும், இல்லை கரஸ்பாண்டிங் டைமென்ஷனல் ஃபார்முலா எது, ஃபோர்ஸு, எனர்ஜி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இப்போ கிராவிடேஷன், ப்ரெஷர் இதெல்லாம் கொடுத்துட்டு இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன, இல்லை இதனுடைய டைமென்ஷன் என்ன கேட்கும்போது இதெல்லாம் இந்த சாப்டரில் வரக்கூடிய கான்செப்ட். டைமென்ஷனல் அனாலிசிஸ்ன்றது பேசிக் கான்செப்ட், காமன் கான்செப்ட். அதனால் அது ஃபஸ்ட் சாப்டருடைய ஹெட்டிங்காக நமக்கு போயிடும். அதனால் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், நெக்ஸ்ட் இதில் என்னெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் சேம் த்ரூ அவுட் த யூனிவர்ஸ். என்டையர் யூனிவர்ஸுக்கும் இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் சேம் த்ரூ அவுட் த யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடி. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடி. புரியுதா? அப்படி என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்டோடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது, அதனுடைய ஷேப்பு எப்படி இருக்குது, அதெல்லாம் எது டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஜி. அந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி இருக்கு இல்லையா, இதெல்லாம் அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆர் சைஸ் ஆஃப் த பாடி ஆர் சைஸ் ஆஃப் த மாஸ். கிளியர்? பட் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த மீடியம் பிட்வீன் த பாடிஸ். ஓகே, சாரி, அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடிஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த மீடியம் பிட்வீன் த பாடிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். புரியுதா? எதுவுமே அது டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ அடுத்தது என்னன்னா, மல்டிபிள் மாஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஹவு டு கால்குலேட் த டோட்டல் ஃபோர்ஸ். எப்படி டோட்டல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறது? இதே கேஸை நம்ம எதில் பார்த்துருக்குறோம், சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கூலும்ஸ் லாவில் பார்த்துருக்குறோம். Q1, Q2, Q3 இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆர் ப்ரெசென்ட். தென் வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பர்டிகுலர் சார்ஜ் Q1 மேலே Q2, Q3, Q4 எல்லாம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம், சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே அதே மாதிரி என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த கேஸில் அதே மாதிரி ஒரு நிறைய மாஸ் இருக்க போகுது, M1, M2, M3. M1ன்ற அந்த ஆப்ஜெக்ட் மேலே M2, M3, M4 எல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி அதனுடைய டோட்டல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ அதுதான் இங்கே சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ் பண்ணுவோம். கிளியரா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த கான்செப்ட் தான். ஸோ தட் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். ஸோ இதில் வெக்டார் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸின் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது நமக்கு என்ன யூஸ் பண்ணும், நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணும். ஏன் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்ஸோடைய வேல்யூ நீங்கள் வெக்டாரில் எழுதும்போது எப்பயுமே எனி ஃபோர்ஸ் வெக்டாரில் எழுதும்போது உங்களுக்கு நெகட்டிவில் கிடைக்குதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், அட்ராக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் எழுதுனா என்ன வரும் பாருங்கள், ஏன் நெகட்டிவ் வருதுன்னு பாருங்கள். அட்ராக்ஷன் எப்போ வருதுன்னா, உங்களுக்கு கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸை வச்சு நீங்கள் இதை புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் அந்த கான்செப்டை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, K Q1 Q2 by R². இப்போ சப்போஸ் நான் வந்து Q1 வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், சப்போஸ் ப்ளஸ் Q, Q2 -Q அப்படின்னு எடுத்துடுறேன். இது நான் எடுக்கிற கண்டிஷன். இஃப் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், F = K, இது ப்ளஸ் Q, இது என்ன ஆகிடும் -Q by the same distance R². அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும், -K Q × Q, Q² by R². இங்கே எப்போ நெகட்டிவ் கிடைக்கும் எனக்கு, ஏன் நெகட்டிவ் கிடைச்சிருக்கு, ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது, நான் சொல்கிறது வெக்டார் ஃபார்ம். சரியா? மேக்னிடியூடில் எழுதும்போது நெகட்டிவ் சைன் வராது. இது எல்லாமே என்னது, வெக்டார் ஃபார்ம் இன்ட்டு R². வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது தான் நம்ம சைன் எழுதுவோம். சரியா? நான் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது நம்ம சைனை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னிடியூட் எழுதும்போது நமக்கு சைன் தேவையில்லை, ஏன்னா நெகட்டிவ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் Fன்னு எழுதும்போது மேக்னிடியூட் எழுதும்போது K Q1 Q2 by R தான் எடுப்போம், நெகட்டிவ் சைன் எடுக்க மாட்டோம். வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது சைன் நமக்கு இருக்கும், பிகாஸ் இட்ஸ் டைரக்ஷன் டிபெண்டன்ட். அட்ராக்டிவாக ரிப்பல்சிவானதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ ஃபோர்ஸோடைய வேல்யூ சைன் வந்து நெகட்டிவில் வந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், அட்ராக்ஷன். இங்கே என்ன வந்திருக்கு, நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். பாசிட்டிவில் வந்தால் என்ன நடக்குதுன்னு அர்த்தம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆனால் இங்கே எப்பயுமே என்ன தான் கிடைக்கும், கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் அட்ராக்டிவ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வெக்டார் எழுதும் உங்களுக்கு எப்பயுமே எப்படி தான் இருக்கும், நெகட்டிவ் சைடில் தான் இருக்கும். தட்ஸ் வை -G M1 M2 by R21². அதே மாதிரி M1னால M2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுது, ஆக்ட் ஆகுது, M2னால M1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ டைரக்ஷன் மாறும், M1 to M2, M1 to M2, M2 to M1. ஸோ டைரக்ஷன் இங்கே மாற்றி எழுதும்போது ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும், டைரக்ஷன் மாறுமே தவிர எது மாறாது, மேக்னிடியூடு மாறாது. ஸோ அதான் அதனுடைய மீனிங். F12 எழுதும்போது F21 எழுதும்போதும் டைரக்ஷன் மாறி இருக்கும், ஆனால் எது மாறி இருக்காது,
மேக்னிடியூட் மாறாது பிட்வீன் த டூ மாஸ். கிளியரா? ரைட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சொன்ன பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? நெகட்டிவ் சைன் ஷோஸ் தட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் attractive in nature. Gravitational force is attractive in nature. What is the meaning of negative side? அப்படின்னு கேட்டாங்களா? கிளியர்? ரைட். இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் இதெல்லாமே எதுக்கு ரொம்ப முக்கியம்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினோ இல்லை அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் வரும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் as they act along the line joining the center of the two bodies. இப்போ நீங்கள் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒன்று M1 M2னா அந்த 2 ஆப்ஜெக்டுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் தான் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பிகாஸ் ரிலேட்டட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட கனெக்ஷனில் இருக்கிறதுனால எனி ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கும்போது அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு பிட்வீனில் ஆக்ட் ஆகிற மாஸ்ன்றது அது ரெண்டுத்தினுடைய சென்டருக்கு நேராக, அந்த 2 ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் நேராக நீங்கள் லைனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிட்வீனில் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரிஞ்சுதா? த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் எனர்ஜி பவர்லேயே பார்த்துட்டோம். Gravitational forces are conservative forces. So work done by gravitational force என்ன ஆகும்? Does not depends upon path. That is path independent. Path independent என்ன அர்த்தம்? அதனுடைய பாத் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ A1 ABன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா A to B நீங்கள் இப்படி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்தாலும், இங்கே A to B டேரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு வந்தாலும், இல்லை மல்டிபிள் பாத்தில் மூவ் பண்ணி ஃபைனலாக A to B கொண்டு வந்தீங்கனாலும் என்னது? சேம் மீனிங் தான். பிகாஸ் இது பாத் டிஃபரெண்ட் கிடையாது. எல்லா சுச்சுவேஷன்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் நடந்திருக்கும். தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இது நிறைய மல்டிபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது நம்ம சொன்னோம் இல்லையா, F வெக்டார் ஈக்குவல் டு F1 + F2 + F3 நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். த டோட்டல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் பார்ட்டிகல் டியூ டு நம்பர் ஆஃப் அதர் பார்ட்டிகல்ஸ் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன். ஓகே, அந்த பிரின்சிபலுக்கு நேம் என்ன? சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், நானே உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ வந்து ஒரு இது M1 ஒரு மாசு, இங்கே M2ன்னு ஒன்று இருக்குது, இங்கே M3ன்னு ஒரு மாசு இருக்குது. இதில் ஸோ இந்த மாஸ் வந்து M1, இது M2, இது M3, இந்த மாதிரி 3 மாஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பர்டிகுலர் மாஸ் மேலே இதெல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். M1க்கும் M3க்கும் பிட்வீனில் என்ன ஃபோர்ஸ்னு கால்குலேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லைக் இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பர்டிகுலர் மாஸ் M1. ஓகேவா? M3க்கும் M1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, M2 M1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. சப்போஸ் M4ன்னு இன்னொன்று கொண்டு வந்தீங்கன்னா அந்த M4 எவ்வளோ ஃபோர்ஸ் M1 மேலே ஆக்ட் பண்ணும். இதான் என்னது? டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து சப்போஸ் இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், M4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது எல்லாமே இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் கன்வீனியன்ட்டாக? இப்போ இந்த டிஸ்டன்ஸு நம்ம எப்படி எழுதலாம்? R13, இது R23, சாரி R12, இங்கே R14. 1க்கும் 4க்கும் 1க்கும் 3க்கும் 1க்கும் 2க்கும். புரியுதா? வெக்டாரில் என்ன இப்படி வெக்டாரில் எழுதிக்கலாம் நீங்கள். சொல்ல பாயிண்ட் புரியுதா? தென் வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் 1? ஸோ F1 வெக்டார் ஈக்குவல் டு இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ண என்ன வரும்? F1 வெக்டார் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் ஆன் 1 கால்குலேட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2, force on 1 due to 3, force on 1 due to 4. இப்போ n நம்பர் ஆஃப் மாஸ் பர்சன்டாக இருந்தால் அப் டு n வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போது இங்கே என்ன வரும்? F1 வெக்டர் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா என்ன வரும்? G இன்ட்டு M1 M2 பை R12 ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். அதே மாதிரி இதில் எழுதினா என்ன வரும்? G M1 M3 1க்கும் 3க்கும் பிட்வீனில் எழுதுகிறேன். R13 ஸ்கொயர் R13 கேப். இங்கே என்ன வரும்? இதே மாதிரி இதுக்கு எழுதிங்கன்னா G M1 M4 பை R14 ஸ்கொயர் இன்ட்டு R14 கேப். இதுதான் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். மல்டிபிள் சார்ஜ் பர்சன்டாக இருக்கும்போது Q1ன்ற ஒரு சார்ஜ் மேலே மற்ற சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கால்குலேட் பண்ணி எடுத்துருப்போம். அதே நேச்சர் தான் இங்கே, அதே சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். அதனால் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இட் கேன் எக்ஸ்பிளைன் செவரல் ஃபினாமினா சச் அஸ் த ஃபோர்ஸ் தட் பைண்ட்ஸ் அஸ் டு த எர்த்.
ஓகேவா? எர்த்து வந்து என்னென்ன ஃபோர்ஸ் வந்து பைண்டிங் பண்ணி வச்சிருக்கு, எர்த்து எந்தெந்த ஃபோர்ஸில் பைண்டிங் ஆகிருக்கு, அப்புறம் எர்த்து வந்து என்ன பைண்டிங் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்குது, எப்படி மூணு வந்து எர்த்துனால சுற்றுது, சோலார் வந்து என்ன பண்ணுது, எர்த்தை சுற்ற வச்சுருக்கு அதனுடைய கண்ட்ரோலில். ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜி ரிலேஷன் எல்லாம் நமக்கு புரியுறதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் த மோஷன் ஆஃப் த மூன் அரௌண்ட் த எர்த் நான் சொல்லிட்டேன், த மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அரௌண்ட் த சன், அப்போ அந்த டைட்ஸ் டியூ டு மூன் அண்டு த சன், இது எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிராவிடேஷன், யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய மெயின் இன்ட்ரோடக்ஷன் அண்டு பிரைமரி கான்செப்ட், இன்ட்ரோடக்ஷன் கான்செப்ட். இதில் மெயினாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட். எனி டவுட்? ரைட். நெக்ஸ்ட் acceleration due to gravity. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சோம். நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஆன் த சர்ஃபேஸில் கிராவிட்டியோடைய வேல்யூ ஜி நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம். ஜியோட வேல்யூ என்ன 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அது எப்படி டிரைவ் பண்ணாங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட் இங்கே பார்க்க போகிறோம். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸர்டட் பை எர்த் ஆன் எ பாடி இஸ் கால்டு வாட்? கிராவிட்டி. கிராவிட்டியோட மீனிங் என்ன? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் யோர் பாடி. எர்த்துனால ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதோ அதுதான் என்னது, அந்த ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது என்னது இங்கே கிராவிட்டி. ஓகே. The acceleration produced in the motion of a body under the effect of gravity is called acceleration due to gravity. அதோட ஜென்ரல் சிம்பிள் நமக்கு தெரியும் G. ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ நம்ம இங்கே அந்த எர்த்தோடைய ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் என்னது ஸ்பெரிக்கல் ஷேப் தான், கரெக்டாக? ஸோ நம்ம அந்த கேஸ் கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி? நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லாவை யூஸ் பண்ணி. F = G m1 m2 by r². கரெக்டாக? கிளியர்? அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிராவிட்டினால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F = என்னது? mg. இதிலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இது வந்து எர்த், ஓகேவா? எர்த் இது எர்த்து, இது அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஏதோ ஒரு மாஸ், ஒரு ஸ்மால் மாஸ் இங்கே இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்மால் மாஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்மால் மாஸ். இந்த எர்த்தோடைய மாஸ் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்னு சொல்லலாம். அதனுடைய மாஸ் ரொம்ப பெருசுன்றதுனால இந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கிறேன்? கேபிட்டல் எம்னு சொல்லியிருக்கேன். ரெப்ரசன்டேஷன் அது நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் எம்னு சொல்லலாம், கேபிட்டல் எம், இல்லை மாஸ் ஆஃப் எர்த்து எம்இன்னு போடலாம் சஃபிக்ஸில். எம்இன்னு போட்டிங்கன்னா எம்இன்னு என்ன அர்த்தம்? மாஸ் ஆஃப் த எர்த்து. நம்ம கொடுக்குற ஐடென்டிஃபிகேஷன் தான் அது. ஸோ நான் இங்கே கன்வென்ட் என்ன எடுத்துக்கிறேன்? கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறேன். இந்த மாஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறேன். இங்கே m1 m2க்கு பதிலாக எர்த்தோடைய மாஸை கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறேன்? இதனுடைய மாஸை ஸ்மால் எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? எர்த்தோடைய ரேடியஸுக்கு ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் இப்படி போட்டுக்கோங்க. இதை வந்து எர்த்தோடைய மாஸை வந்து என்னென்னு எழுதிக்கோங்க? எம்இ, இது எர்த்தோடைய ரேடியஸ் ஆர்இ, இது சென்ட்ரு பாயிண்ட், எர்த்தோடைய சென்ட்ரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது எர்த்தோடைய ஹோல் ரேடியஸ் எம். இது ஃபுல்லாக என்னது? இப்போது எர்த்தோடைய மாஸ். இங்கே ஃபுல்லாக நமக்கு இங்கே என்ன இருக்குது? எர்த்தோடைய மாஸ் இருக்குது, மாஸ் ஆஃப் த எர்த். புரியுதா? இங்கே ஃபுல்லாக மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன்? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் தான் என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்டோடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேராக லைனை கனெக்ட் பண்ணணும். அப்போ இதுதான் இதனுடைய சைஸு. ஓகேவா? இது நான் ரெஃபரன்ஸாக எடுத்து அந்த ஆப்ஜெக்டோடைய சைஸு. இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு என்னோடய சென்ட்ரு பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் த எர்த். கரெக்டாக? இது ஆல்மோஸ்ட் எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும்? எர்த்தோட ரேடியஸுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? கரெக்டு தானே? இது நெக்லிஜிபிள். ஸோ கிட்டத்தட்ட அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எர்த்தோடைய ரேடியஸ். அப்போது இங்கே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஃபார்முலா என்னது? ஜி, கிராவிட்டி ஜி
மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? இது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அதனுடைய மாஸ் தான் எம். இது வந்து எர்த்து. ஸோ இது எர்த்துடைய மாஸ் பை டிஸ்டன்ஸ் என்னது RE ஸ்கொயர். புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ F இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு ME பை ME இன்ட்டு M பை RE ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய ஃபார்முலா. ஆல்ரெடி நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இதில் எடுத்து ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும்? ஈக்குவேஷன் நம்பர் 1. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2, from equation number 1 and 2, இதில் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்க. மாஸ் இன்ட்டு கிராவிட்டி mg equal to g me into m by what? RE ஸ்கொயர். ஸோ இதில் எது கேன்சல் ஆகிடும் பாருங்க. எந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும்? இதில் இந்த 2 m கேன்சல் ஆகிடுமா? ஆப்ஜெக்டோடைய மாஸ் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். தென் வாட் இஸ் கிராவிட்டி? g எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? g me divided by radius of the earth whole square. ஸோ இதுதான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இந்த சாப்டர். g இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? இதனுடைய வேல்யூ g ஈக்குவல் டு ஸோ g equal to G me by RE ஸ்கொயர். இதில் ஆர்ன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் த எர்த், RE. இங்கே REன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் எர்த். MEன்றது மாஸ் ஆஃப் த எர்த், மாஸ் ஆஃப் த எர்த். G நமக்கு தெரியும் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். G வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். கரெக்டா? இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எதனுடைய வேல்யூ? ஜியோடைய வேல்யூ. ஜியோடைய வேல்யூ என்னது? இப்போ பார்த்தோம் இல்லையா? 6.67 into 10 to the power -11. அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் த எர்த்து, அதுக்கப்புறம் இங்கே என்னது? ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம கன்வீனியன்ட்டாக அடிக்கடி ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு போடுவோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. பட் இந்த ஆன்சர் தான் என்னது? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அது எங்கேருந்து வந்தது? அந்த 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இதில் ஜின்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம் இல்லையா? அந்த வேல்யூ இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் வேல்யூ, அது நான் ஃபிக்ஸ்டு, அது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த எர்த்தும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது RE ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆஃப்டர் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால், இதை மல்டிப்ளை பண்ணி RE ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அதோட அப்ராக்சிமேட் ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆல்மோஸ்ட் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கன்வீனியன்ட்டாக நம்ம 10ன்னு போட்டுக்கிறோம். புரியுதா? ஸோ கிராவிட்டி, ஒரு பிளானட்டோடைய கிராவிட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது எர்த்துக்கு பர்டிகுலராக. எனி பிளானட்டோடைய கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அதோடைய ஃபார்முலா என்ன? G/m/r ஸ்கொயர். புரியுதா? இப்போது இது எப்படி எழுதுன்னு பாருங்கள். நம்ம சப்போஸ் எர்த்தோடைய கிராவிட்டி இல்லாமல் மூன், அதர்வைஸ் மார்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளானட்டோட கிராவிட்டி கண்டுபிடிக்கணும்னா கிராவிட்டி ஆஃப் எனி பிளானட், கிராவிட்டி ஆஃப் எனி பிளானட் ஆர் அதர்வைஸ் மூன். ஜெனரலாக மூணுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனி பிளானட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மூணுக்கு பர்டிகுலர் மூணோட கிராவிட்டி கால்குலேட் பண்ணாலும் தனியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா G ஈக்குவல் டு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் கிராவிட்டி G, எம்ன்றது மாஸ் ஆஃப் த பிளானட் ஆர் மூன், இன்றைக்கி எதை எடுக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் அதனுடைய ரேடியஸ். இது ஜென்ரல் ஃபார்முலா. முன்னாடி நான் யூஸ் பண்ணது பர்டிகுலர்லி எர்த்து. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம இதையும் கனெக்ட் பண்ணுறோம். எர்த்துடைய கிராவிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு G தெரிஞ்சிருக்கணும், மாஸ் ஆஃப் த எர்த்து தெரிஞ்சிருக்கணும், ரேடியஸ் ஆஃப் த எர்த்து தெரிஞ்சிருக்கணும். அதில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு அந்த கிராவிட்டியோட வேல்யூ கிடச்சிரும். எது? எர்த்தோட வேல்யூ. அப்போ அதே ப்ராப்பர்ட்டி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் G எல்லா கேஸும் கான்ஸ்டன்ட்டு, மாஸும் ரேடியஸும் டிஃபர் ஃபார் வாட்? இல்லை டிஃப்ரெண்ட் எது எதுக்கெலாம் இருக்கும் உங்களுக்கு? அதர் பிளானட்ஸ்,
கரெக்டாக மற்ற பிளானட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது மார்ஸு, ஜூபிட்டர், சாட்டன் இந்த மாதிரி மற்ற பிளானட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு மாஸ் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி என்ன ஆகும், இந்த ஆர் சேஞ்ச் ஆகும், ரேடியஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய கிராவிட்டி நம்ம கால்குலேட் பண்ண முடியும், gm/r. சொல்கிறது புரியுதா? இது ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம அன்னோன் கிராவிட்டி ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். இது பர்டிகுலராக எர்த்துக்கு, இது ஃபிக்ஸ்டு. புரியுதா? இதான் என்னது, கிராவிட்டி ஆஃப் எர்த். கிராவிட்டி ஆஃப் எர்த் புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு எஸ், அதை நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இதான் ஜென்ரலாக gm/r² நம்ம அதை யூஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் இதை டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாவை டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். சப்போஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் டென்சிட்டியோடைய மீனிங். வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டியோடைய ஃபார்முலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டியோட சிம்பிள் நம்ம ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவோம், ரோ. மாஸ் வந்து m, வால்யூம் வந்து என்னது v. அப்போது மாஸ் நீங்கள் v கிராஸ் மல்டிப்ளை என்ன ஆகிடும் உங்களுக்கு, மாஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், இதுலேருந்து மாஸ் m ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வின்னு கிடைக்கும். கரெக்டா? இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ரோ இன்ட்டு வி அப்படின்னு கிடைக்கும். மாஸ் m ஈக்குவல் டு ரோ வின்னு கிடைக்கும். வின்றது என்னது, இங்கே வால்யூம். இங்கே எதனுடைய வால்யூம், வால்யூம் ஆஃப் த எர்த். ஸோ இப்போ இது பேசிக் ரிலேஷன். அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், இது பேசிக். எர்த்து கேஸுக்கு வாங்க. இந்த கேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு g ஈக்குவல் டு gm ஈக்கு பதிலாக என்ன எழுதலாம், ரோ இன்ட்டு வால்யூம் ஆஃப் த எர்த். வால்யூம் ஆஃப் த எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த். புரியுதா? இந்த ஃபார்முலாவில் நான் கொண்டு வந்துடுறேன். ஜென்ரல் ஃபார்முலா இது. ரோ உள்ளே கொண்டு வந்ததுன்னா m ஈக்குவல் டு ரோ வி. வின்றது என்னது, வால்யூம். எதனுடைய வால்யூம், நம்ம எந்த பிளானட் எடுக்கிறோமோ அந்த பிளானட்டோட வால்யூம். இல்லை 3 எடுத்திங்கன்னா 3 வால்யூம். ஸோ அதுதான் இங்கே வி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இதில் நம்ம எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு என்ன கிடைச்சிரும், அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இங்கே எம்முக்கு பதிலாக என்ன நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன், ரோ விஇ. ஏன், விஇனா என்னது, வால்யூம் ஆஃப் த எர்த். புரியுதா? விஇனா என்ன அர்த்தம், விஇன்றது இங்கே வால்யூம் ஆஃப் த எர்த். வால்யூம் ஆஃப் த எர்த். எர்த்தோட ஷேப் நம்ம ஜென்ரலாக என்ன எடுக்கிறோம், ஒரிஜினல் ஷேப். ஆக்சுவலாக அது கம்ப்ளீட் ஸ்பேர் கிடையாது. அதோட ரியல் ஷேப் என்னது, ஜேஆர்டி ஷேப். அந்த ஷேப் என்னன்னு சொல்லுவாங்க, டாப் அண்ட் பாட்டம் என்னவா இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். சைடு எப்படி இருக்கும், பல்ஜாக இருக்கும். இதுதான் ஆக்சுவல் ஷேப் ஆஃப் வந்து எர்த்து. பட் நம்ம கன்வீனியண்ட்டாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், அதை ஸ்பியராக தான் இமேஜின் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இங்கே ஃபிசிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவல் கேஸ் வேறு. சரியா? ஸோ இது ஐடியலாக தான் நம்ம எடுக்கிறது. அப்போது எர்த்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஸ்பியராக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர், 4/3 πr³. இங்கே ஆருக்கு பதிலாக என்ன வரணும், ஆருக்கு பதிலாக என்ன வரணும், RE, radius of the earth. 4/3 πr³. ஆறுன்றது radius of the sphere. Volume of any sphere formula 4/3 πr³. இங்கே எர்த்துன்றதுனால RE³. இதை எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா G ஈக்குவல் டு, அங்கே என்னென்ன இருக்குது, G ரோ விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணி, விஇக்கு பதிலாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, இதை எடுத்து போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா விஇக்கு பதிலாக என்ன எழுதுவீங்க, 4/3 π or 4/3 π RE³ by என்ன கிடைக்கும், RE². இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது டென்சிட்டி கூட, கிராவிட்டியை டென்சிட்டி ஆஃப் எர்த்து கூட கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். புரியுதா? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இதில் R² கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், RE மட்டும் இருக்கும். ஏன்னா இங்கே R³ இது RE². ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ, ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் 4/3 G ரோ RE². கரெக்டாக? இதெல்லாம் கேன்சல் ஆச்சு. 4/3 இருக்குது, அதுக்கப்புறம் பை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பை போட்டுக்கோங்க. 4/3 பை G ரோ RE². சாரி, இ மட்டும் தானே இருக்கும்.
இந்த RE ஸ்கொயரில் இந்த கியூப் டேர்மில் கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்கும், RE மட்டும்தான் கிடைக்கும். புரியுதா? இப்போ இதான் எனக்கு என்னது, கிராவிட்டி ரிலேட்டட் வித் வாட், டென்சிட்டி. ஓகே, இந்த ஃபார்முலா என்னது, Earth related with density rho. Density rho. Rho கூட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இதான் ஃபார்முலா. ஸோ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, 4/3 கான்ஸ்டன்ட்டு, பை வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, ஜி கான்ஸ்டன்ட்டு, ரோ கான்ஸ்டன்ட்டு. ஒருவேளை ரேடியஸ் 6 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, 6 இன்க்ரீஸ்னா என்ன நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஹைட்டு ஜாஸ்தி ஆகும்போது ரேடியஸ் என்ன ஆகும், சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், கிராவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால. சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போ இந்த கேஸ்லேருந்து இது ரெண்டு என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். கிராவிட்டியும் ரேடியஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எப்போ எது கூட கனெக்ட் பண்ணும்போது, டென்சிட்டி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்கு, நீங்கள் டென்சிட்டி அதே டிஸ்டன்ஸுக்கு ரைஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா, அந்த லெவலுக்கு ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அந்த ரேடியஸ் அளவுக்கு, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இந்த கேஸ் வந்து ரிலேட்டட் வித் டென்சிட்டியாக இருக்கும்போது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அதாங்க 4/3 ரோ GR அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ரைட், நெக்ஸ்ட்டு வேரியேஷன் இன் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் G. ஃபஸ்ட்டு வந்து டியூ டு ஹைட்டு, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டியூ டு டெப்த். கிராவிட்டி இன் பர்டிகுலர் டெப்த்துக்கு போச்சுன்னா அங்கே கிராவிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும், அதோடைய ஃபார்முலா என்ன. பர்டிகுலர் ஹைட்டுக்கு போகும்போது அந்த பர்டிகுலர் ஹைட்டில் வந்து அந்த கிராவிட்டினால் வெயிட் என்னவாக இருக்க போகுது. இங்கே வெயிட்டுன்றது நம்ம கால்குலேட் பண்ண போகிற வெயிட்டுன்றது என்னது, ஃபோர்ஸு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸுன்னு அர்த்தம். நம்ம ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நம்ம வெயிட்டை வந்து 50 kg 70 kgன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே என்னது, நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்மளோட வெயிட்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக அது வெயிட் கிடையாது. என்னது, நம்ம மெஷர்மெண்ட் படி அது என்னது, மாஸ். கரெக்டாக, கேஜின்றது என்னோட யூனிட், மாஸோட யூனிட். வெயிட்டோட யூனிட் என்னது, நியூட்டன். வெயிட்ன்றது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நம்மளுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது எப்பயுமே, அது ஃபிக்ஸ்டு. ஆனால் வெயிட் என்ன ஆகும், ஒரு பிளானட்டில் இருக்கிற வெயிட்டும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வெயிட்டும் மார்ஸில் போனீங்கன்னா நம்ம வெயிட் சேமாக இருக்காது, மூணில் போனீங்கன்னா நம்ம வெயிட் சேமாக இருக்காது. ஏன், வெயிட் சேஞ்ச் ஆகிறது ரீசன் கிராவிட்டி. பிகாஸ் F = m × g, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அது மேலே எவ்வளோ கிராவிட்டி ஆக்ட் ஆகுதோ அதுதான் அதனுடைய ஃபோர்ஸ், அதுதான் அதனுடைய வெயிட். ஸோ வெயிட்ன்றது ஃபிசிக்ஸில் என்ன அர்த்தம், ஃபோர்ஸ்னு அர்த்தம். வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் என்னது, நியூட்டன். ஃபிசிக்ஸில் வெயிட் என்னோட யூனிட் என்ன சொல்லணும், நியூட்டன் சொல்லணும். டோன்ட் சே கிலோகிராம். கிலோகிராம் இஸ் த யூனிட் ஆஃப் மாஸ். புரியுதா? அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதையும் டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறதையும் கனெக்ட் பண்ணிக்கூடாது. ரைட், இங்கே அந்த டெரிவேஷன் நமக்கு இருக்கும். வி நோ நீட் டு யூஸ் டெரிவேஷன், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிராவிட்டி அட் பர்டிகுலர் ஹைட்டு G' = G × 1 - 2h/RE. நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிப்போம் அதை. ஸோ இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் கேஸ். இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஆஸ் யூஷுவல் சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஏதோ ஒரு ஹைட்டு, இதுதான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டு சென்டர்லேருந்து என்னோடய ஹைட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டு வந்து RE, ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதான் என்னது, இந்த ஹைட்டு வந்து REக்கு ஈக்குவல். சர்ஃபேஸ்லேருந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணக்கூடிய ஹைட் வந்து என்னது, H. சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹைட் வந்து Hக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இது நான் சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கிறேன், இது சம் ஹைட். ஓகேவா? ஸோ இது வந்து H அப்படின்னா, ஸோ அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கும் சென்ட்ரலேருந்து இந்த டிஸ்டன்ஸ். இது வந்து இவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்னா இங்கே இன்னொரு மாஸ் இருக்குது. இந்த மாஸ் வந்து நமக்கு என்னது, ஸ்மால் m. இது எர்த்தோடைய மாஸ், கேபிட்டல் M, மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ இது ரெண்டுத்துக்கு பிட்வீனில் இருக்கிற டோட்டல் ஹைட் வந்து RE + H. இதனுடைய டோட்டல் ஹைட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் த ஹைட் அபோவ் த எர்த். ஸோ அது புரியுதா? ஸோ இப்போ இங்கே என்ன மாஸ் இருக்குமோ அதே தான் எங்கே இருக்கும் அடுத்தது. இதை சுற்றி அப்படியே இமேஜினரி சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எல்லாத்துலேயும் என்னதான் இருக்கும், என்ன ஃபோர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், சேம் ஃபோர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அது புரியுதா, அந்த ரீசன் புரியுதா, ஏன் சேம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நான் சொல்கிறேன்னு. பிகாஸ் சென்ட்ரலேருந்து அந்த ஹைட் வந்து அது அப்படியே இதை ஒரு ரேடியஸாக எடுத்து, இது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம்,
RE + H ஒரு ரேடியஸாக எடுத்து அப்படியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அந்த எல்லா டிஸ்டன்ஸுக்கு என்ன தான் கிடைக்கும், மீன்ஸ் ஒரே ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் ஹைட்டில் கிராவிட்டியோட வேல்யூ என்ன கிடைக்குதோ அந்த கிராவிட்டி தான் இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே இருக்கும். புரியுதா? அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக நமக்கே நேச்சுரலாகவே சொல்லிட முடியும். ஹைட்டு போக போக என்ன நடக்கும், கிராவிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் தான் ஹையஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஹைட்டு ஜாஸ்தியாக டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதனால் கிராவிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். இது நான் நேச்சுரலாக சொல்கிறேன். டெப்த்து போகும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். டெப்த்து போகும்போது ஏன் டிக்ரீஸ் ஆகும்னா எர்த்தோட என்டையர் மாஸும் டெப்த்தில் கான்ட்ரிபியூட் பண்ணாது நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட் போகும்போது, டெப்த்து போகும்போது. ஏன்னா சர்ஃபேஸில் இருக்கும்போது மட்டும்தான் என்டையர் மாஸ்னால நம்ம மேலே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. நீங்கள் கீழே போகும்போது என்டையர் மாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ அதனால் மாஸ் ரெடியூஸ் ஆகுது. அங்கே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய மாஸ். நீங்கள் அபோவ் ஹைட்டு போகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது ஃபோர்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். அதனால் கிராவிட்டி அங்கே குறைய ஆரம்பிக்கும். அதனால் வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். அங்கே ஃபோர்ஸ் குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகிடும், வெயிட்டு குறைஞ்சிரும். கிராவிட்டி குறையுதுன்னா வெயிட்டு குறைஞ்சிரும். புரியுதா? ஏன்னா அதுதான் அங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது கிளியர்? ஸோ இதுதான் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராவிட்டி அட் திஸ் பர்டிகுலர் ஹைட்டு, இந்த ஹைட்டில் என்ன கிராவிட்டி இருக்கும், இந்த பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிட்டி நான் என்ன எடுத்துக்க போகிறேன், G'. ஸோ கிராவிட்டி G' ஈக்குவல் டு G இன்ட்டு 1 - 2h by RE, that is radius of the earth. This is what? Radius of the earth. G' என்றது கிராவிட்டி அட் பர்டிகுலர் ஹைட். அந்த பர்டிகுலர் ஹைட்டில் ஆக்சுவல் கிராவிட்டி ஜின்றது என்னது 9.8 m/s. அது அந்த வேல்யூ இன்ட்டு என்னது, ஏதோ மல்டிப்ளை பண்ணணும். 1 - 2 இன்ட்டு ஹைட், எவ்வளோ ஹைட்டு சர்ஃபேஸ்லேருந்து போயிருக்கு அடிஷ்னலாக, அந்த ஹைட்டு பை த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த கிராவிட்டியோட வேல்யூ அட் பர்டிகுலர் ஹைட் கிடச்சிரும். ஸோ கிராவிட்டி அட் வாட், சம் ஹைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து gravity at given height. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இதுதான். G × 1 - 2h by RE. இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இதில் இந்த ஹைட்டு வந்து எல்லா ஹைட்டுக்குமே அந்த கனெக்ஷன் நமக்கு இருக்காது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே போனால் நமக்கு என்ன இருக்காது, கிராவிட்டியே இருக்காது. இப்போ சொல்ல பாயிண்ட் புரியுதா? நீங்கள் கிராவிட்டி ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் தான் நம்ம கிராவிட்டியோட இன்ஃப்ளூன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்கேப் வெலாசிட்டிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த தாண்டி போச்சுன்னா, கிராவிட்டிலாம் தாண்டி போச்சுன்னா அப்போ நமக்கு நேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம படித்த அந்த ஃபார்முலா வேலிட் ஒன்லி ஃபார் வாட், அப் டு 5% ஆஃப் எர்த் ரேடியஸ், அரௌண்ட் ஒரு 320 km வரைக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நம்ம கன்வீனியன்ட்டாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து அப் டு அரௌண்ட் வாட் 320 km, அதாவது 5% ஆஃப் த எர்த் ரேடியஸ் வரைக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கிராவிட்டியோட வேலை அந்த ஹைட் என்னன்னு கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிட்டுனா அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இஃப் h is greater than 5%, அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா இங்கே என்னது, G = Gm/r + h². ஆர்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஆகணும். சொல்கிறது புரியுதா? இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், 5% ஆஃப் எர்த் ரேடியஸ். இந்த ஃபார்முலா வந்து 5% ஆஃப் எர்த் ரேடியஸ். அதர்வைஸ் வாட், ஆர் நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம், அப் டு 320 km. ஹைட்டு வந்து சப்போஸ் 20 km இல்லை 100 km ஹைட் இங்கேருந்து போகுதுன்னு சொன்னாங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன கிராவிட்டி கட்டான எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லலாம், G' = G × 1 - 2h by RE. எர்த் டியூ டு அந்த கிராவிட்டினால எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பர்டிகுலர் ஹைட்டில், அது வந்து இவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப ஜாஸ்தி ஹைட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, இதை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா முன்னாடி பார்த்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. Gm / அந்த டோட்டல் ஹைட்டு இந்த இருக்கு இல்லையா, RE + H, டோட்டலாக எவ்வளோ ஹைட்டு சென்டர்லேருந்து அந்த ஹைட்டு டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரேடியஸ் வரைக்கும் அது போயிருக்கு, நியூ ரேடியஸ். புரியுதா? சென்டர்லேருந்து அந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஜென்ரலாக ஜியோடைய ஃபார்முலா என்னது, Gm/r². Gm/r² சொல்லி ஆருக்கு பலங்க என்ன போடணும், ரேடியஸ், நியூ ரேடியஸ், RE + h² மாற்றிக்கணும். ஏன்னா அந்த எவ்வளோ ஹைட்டு போகுது ப்ளஸ் RE, இது ஒரு ரேடியஸாக ஆக்ட் ஆகணும் டோட்டலாக. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இமேஜினரி சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிடும். தட் இஸ் RE + h, தட் இஸ் நியூ ரேடியஸ், RE + h² ஆகிடும். புரியுதா? இது வந்து வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேஸ் எடுக்கும்போது திஸ் இஸ் அ ஃபார்முலா.
ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டியூ டு டெப்த் டி இன்சைட் த எர்த்து. ஸோ இன்சைட் த எர்த்து கேஸுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. டெப்த்து நீங்கள் போகும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான். ஸோ இது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. g × 1 - d by r. dன்றது என்னது? டெப்த். ஸோ இதில் நம்ம கன்வீனியன்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஆர்ன்னு சொன்னாலே அப்படி எழுதணும்னா g dash equal to g × 1 - depth d divided by r e. சொல்றது புரியுதா? g × 1 - d by r e. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? மீன்ஸ் பர்டிகுலர் டெப்த்தில் என்ன இது வேல்யூ இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும், ரேடியஸ் ஆஃப் த எர்த். அடுத்தது இதில் எல்லா கேசஸ் பாருங்களேன், ஒரு கேஸாக பாருங்கள். இதில் இது ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. த வேல்யூ ஆஃப் ஜி டிக்ரீசஸ் கோயிங் பிலோ. வேல்யூ ஆஃப் ஜி டிக்ரீஸ் ஆகும் கோயிங் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். ஏன் டிக்ரீஸ் ஆகுது? அதனுடைய ஃபுல் மாஸால் கான்ட்ரிபியூட் பண்ணாது. அதுக்கப்புறம் டி ஈக்குவல் டு ஆராக இருந்தால் நீங்கள் டாப்லேருந்து கீழே போகிறீங்க, டாப்லேருந்து நீங்கள் கீழே போகும்போது சப்போஸ் என்ன நடக்கும் பாருங்கள், சென்டருக்கு வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இது எர்த்து, எர்த்துடைய சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப்லேருந்து கீழே வரீங்க, அதாவது இதுதான் டாப்பு, இங்கேருந்து நீங்கள் பாட்டமில் ட்ராவல் பண்ணி சப்போஸ் வந்துட்டிங்கன்னா, ஒரு வேளை ரியாலிட்டி அது பாசிபிள் கிடையாது, ஐடியல் கேஸாக எடுத்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க, ஆர்இ. இதுதான் ஆக்சுவலாக என்னது? டெப்த்து. நீங்கள் இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம பர்டிகுலர் டெப்த்துன்னு எடுப்போம். சொல்கிறது புரியுதா? சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக என்னது, நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்த டெப்த்து. ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு 2 கேஸாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சது ஈஸியாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதுதான் ஆக்சுவலாக என்னது? டெப்த்து. மேலேருந்து கீழே வந்த டெப்த்து இதுதான். ஸோ அப்போ நீங்கள் மேலேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிராவிட்டி நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். அந்த கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இப்போ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா, g × 1 - டெப்த். மேலேருந்து நீங்கள் எவ்வளோ டெப்த் வந்திருக்கீங்களோ அந்த வேல்யூ மைனஸ் வாட்? d by r. rன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த். சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து நடந்து சென்டர் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இஃப் d ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா, நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இது டோட்டலாக ரேடியஸ், மேலேருந்து கம்ப்ளீட்டாக நடந்து சென்டருக்கு வந்துட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் டோட்டல் ரேடியஸையும் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? எர்த்தோட ரேடியஸை கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ டிஆர்இனா ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? g dash equal to g × 1 - d by re, ரேடியஸ் ஆஃப் த எர்த். அப்போ டிஆர்இனா என்ன ஆகும்? 1 - re டிவைடட் பை re அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 1. வாட் இஸ் 1 - 1? 0. அப்போது சென்டர் ஆஃப் த எர்த்தில் என்ன கிராவிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆன்சர் என்னது? 0ன்னு அர்த்தம். கிராவிட்டி அட் த சென்டர் ஆஃப் த எர்த். புரியுதா? எர்த்தோடைய சென்டரில் என்ன கிராவிட்டின்னு கேட்டால் 0. அதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் டெப்த்து மேலேருந்து கீழே வரும்போது இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் சென்டர் பாயிண்ட் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? கிராவிட்டி 0 கிடைக்கும். யூ வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ கிராவிட்டி. அந்த ஃபோர்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அதான் அதனுடைய மீனிங். ஸோ த சென்டர் டி ஈக்குவல் டு ஆர், ஜி டேஷ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். தட் இஸ் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம் 0. சென்டர் ஆஃப் த எர்த்தில் 0வாக இருக்கும். 0 at the center of the earth. Second point, the rate of decrease of gravity outside the earth, if h greater than or is double that inside the earth. So இது என்ன மீனிங்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? the rate of decrease of gravity outside the earth. நீங்கள் சர்ஃபேஸோட மேலேருந்து போக போக எவ்வளோ கிராவிட்டி உங்களுக்கு மாறிக்கிட்டே போகுதோ அதே வேல்யூ நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் சப்போஸ் நான் ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு கிராவிட்டி நான் கெட் பண்ணுறேன்னா அதே வேல்யூ ஆஃப் கிராவிட்டி நான் டெப்த்தில் போகும்போது எப்போ கிடைக்கும் அப்படின்னா டபுள் தட் ஆஃப் வாட்? இன்சைட் த எர்த். புரியுதா? அது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டி ஈக்குவல் டு த ரேட் டிக்ரீஸ் த கிராவிட்டி அவுட் சைட் த எர்த். இது வந்து ஹச் ஹைட் தானே. அவுட் சைட் த எர்த்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மேலே போக போக இருக்கக்கூடிய கிராவிட்டி ஹச் வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஆராக இருந்ததுன்னா இஸ் வாட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? டபுள் தட்
இன்சைட் த எர்த்தில் உங்களுக்கு போகும்போது இருந்த கிராவிட்டி விட என்ன ஆகிடும், ஹைட் அதிகமாகும் போது, ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது என்ன கிராவிட்டி டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போ ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் கண்டிஷன் என்ன, ஹச் கிரேட்டர் தென் ஆர். ஹச் வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர். எஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஒய்க்கு இருக்குது, லாஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின்லேருந்து நம்ம பார்ப்போம். 2025 கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, அதில் எப்படி அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இப்போ படித்ததெல்லாம் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எப்படி ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா, கிளியர்? ஸோ ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் போகும்போது ஹச் வந்து இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணுற ஹைட் வந்து லார்ஜாக இருந்தால் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிட்டி வந்து டபுள் ஆஃப் வாட், எர்த்தோடைய கிராவிட்டி இன்சைட் த எர்த்தில் என்ன இருந்துச்சோ அதை விட டபுள் இருக்கும் அப்படின்றது அந்த பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் நேச்சுரல் கேஸ், வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ஷேப் ஆஃப் த எர்த். ஷேப் ஆஃப் த எர்த்னா என்ன அர்த்தம், தட் இஸ் த ஒரிஜினல் ஷேப். ஒரிஜினல் ஷேப்னா என்னது, எர்த் வந்து ரியல் ஷேப்பில் என்ன இருக்குது, ஐடியலுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கம்ப்ளீட்டாக அது வந்து என்னமா இமேஜின் பண்ணிட்டோம், அது ஒரு ஸ்பியராக இமேஜின் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்பியராக இமேஜின் பண்ணோம், அதோட வால்யூம் வந்து 4/3 πr³ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தட் ரியல் கேஸ். அது வந்து இமேஜினரி கேஸ், ஐடியல் கேஸ். ரியல் கேஸ் என்ன, எர்த்தோடைய ஆக்சுவல் ஷேப் நீங்கள் எடுத்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எர்த்தோடைய ஷேப் நீங்கள் எடுக்கும்போது டாப் வந்து ஃப்ளாட்டு, பாட்டம் ஆல்சோ ஃப்ளாட்டாக இருக்கும், சைடு வந்து பல்ஜாக இருக்கும். இந்த ஷேப் இஸ் கால்டு வாட், ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையர் எர்த்துக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரே கிராவிட்டி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் சேம் சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்லேயும் சேம் கிராவிட்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் ப்ராப்பர் ஸ்பியர். ஸோ போலில் இருக்கும்போது எர்த்தோடைய நேச்சர் வேறு, சைடில் பல்ஜாக நீங்கள் கார்னரில் இருக்கும்போது எர்த்தோடைய கிராவிட்டி வேறு. ஜென்ரலாக நம்ம அதான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுத்திங்கன்னா என்ன நடக்கும், ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஒரு டயக்ராம் போடுறேன். ஸோ இதை எப்படி வரைஞ்சிக்கலான்னா, இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இது 3 டைமென்ஷனல் வியூ பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஆக்சுவலாக எர்த்தோட ஷேப் இருக்குது. இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, இது ஃப்ளாட், டாப் அண்ட் பாட்டம் வந்து அதாவது சவுத் அண்ட் நார்த் இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட் வந்து அந்த டைரெக்ஷனில் 3 டைமென்ஷனல் வியூ பல்ஜாக இருக்கும். அது ஃபுல்லாக 3 டைமென்ஷனல் வியூ பண்ணிங்கன்னா என்னது, ப்ராப்பர் ஸ்பியர் இருக்காது. ஸோ இதை சென்டர் பாயிண்ட்டை நம்ம எடுத்து லைன் ட்ரா பண்ணோம்னா லைக் திஸ், கரெக்டாக? இப்போது இங்கே இருக்கக்கூடிய ரேடியஸ், இங்கே இருக்கிற ரேடியஸ் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது, கரெக்டாக? இதை நான் வந்து ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை வந்து போல்னு எடுத்துக்கிறேன். ஆர்பினா என்ன அர்த்தம், போல். ஸோ ஆர்இன்றது நான் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கிறேன், ரேடியஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆர்பி வந்து ரேடியஸ் ஆஃப் போல்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ரேடியஸ் ஆஃப் போல் எடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. எது கிரேட்டர் இங்கே, ஆர்இ கிரேட்டர் தென் வாட், ஆர்பி. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் லார்ஜ். எதை கம்பேர் பண்ணும்போது, இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது டாப் ஃப்ளாட்டு, அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பல்ஜாக இருக்குது, அதனால் இது ஜாஸ்தி, இது கம்மியாக இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸும் கிராவிட்டி என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக, கரெக்டாக? வாட் இஸ் ஜி, ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர். இது ஜென்ரலாக ரேடியஸ் ஆஃப் எர்த்துன்னு போட்டுட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜி என்ன ஆகும், இங்கே இந்த கேஸில் ரேடியஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிராவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கிராவிட்டியும் ரேடியஸ் என்னவாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு வாங்க, இது என்னது ஃபஸ்ட்டு இந்த கேஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா, அப்போ இதிலேருந்து இப்படி டேரெக்டாக எழுதிக்குவாங்க. இதுலேருந்து கம்பேர் பண்ணிங்கன்னா போலில் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், எதை விட, ஈக்குவட்டோரியல் லைனை விட. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கிராவிட்டி குறையும், அதாவது ரேடியஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா கிராவிட்டி குறையும். பிகாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஆர்இ ஸ்கொயர், ஜி ஆர் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ ரேடியஸ் அதிகமாகும்போது கிராவிட்டி குறையும். அப்போ இங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கும், போலில் கிராவிட்டி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும்.
சொல்கிறது புரியுதா? அப்போ நம்ம இங்கேருந்து இங்கே சப்போஸ் நடந்து போகிறோம், ஒரு இமேஜினேஷன் எடுங்க. இந்த பாயிண்டில் ஆரம்பித்து சப்போஸ் இஃப் யூ ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் போல், இந்த ஈக்குவட்டோரல் எட்ஜிலிருந்து இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் இப்படி நடந்து போகிறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், என்ன ஆகும்? இந்த டைரெக்ஷனில் கிராவிட்டி என்ன ஆகிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால கிராவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ எங்கே வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்? போலில். இங்கே உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கேயும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே இருக்கிறதுல வெயிட் கம்மியாக இருக்கும்? இந்த பாயிண்டில். ஏன்னா கிராவிட்டி அங்கே கம்மி. ஸோ நம்ம ஜென்ரலாக சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்தியாவிலையும் சரி மற்ற கண்ட்ரிஸும் சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது அவங்க எங்கேருந்து லான்ச் பண்ண மாட்டாங்க? போலிருந்து எப்பவுமே லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபியூல் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்கும்போது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக தானே நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். அப்போ கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பண்ணும்போது அப்போ ஃபியூவல்ஸ் நிறைய கொடுக்கணும். அதுக்கு அகேன்ஸ்டாக கிராவிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல லான்ச் பண்ணால் நமக்கு நிறைய ஃபியூவல் சேவ் ஆகும். நமக்கு அதில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது, நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. ஓகேவா? அப்போது சேட்டலைட்டை லான்ச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த இதில் பாயிண்டில் வந்து நமக்கு வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்குதோ, பர்டிகுலராக சொல்ல போனால் இந்த பல்ஜாக இருக்கக்கூடிய போர்ஷன், அங்கே தான் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். அங்கேருந்து நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணோம்னா நமக்கு ஃபியூவல் கம்மியாக தேவைப்படும். பிகாஸ் கிராவிட்டி கம்மி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? லான்ச் பண்ணுறோம். புரியுதா? ஸோ கிராவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ஃபியூவல் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் எல்லா இடத்துலேருந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போஸ் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஈக்குவட்டோரல் லைனுடைய பாயிண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் டுவர்ட்ஸ் போல் நோக்கி வாக் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுடைய வெயிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? இல்லை ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கும்போது பாயிண்டில் இருக்கும்போது வெயிட் ஜாஸ்தியாக இருக்குமா, போலில் இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ அதனால் இங்கே என்ன ஆகும்? வெயிட் இங்கே ஜாஸ்தி போலில் இந்த பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. சரியா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் திங் தான் த வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. The weight of the body increases as it is taken from equator to pole. Equator to pole போகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட், சொல்லுங்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? எவ்ரி செஷன் ஹேஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட். எஸ், கண்டிப்பாக எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். ஆல்ரெடி எடுத்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு கடைசியாக என்ன இருக்கும்? ப்ராக்டிஸ் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஐடியா, நம்ம கான்செப்ட் முடிக்கும் போது அட்லீஸ்ட் ஃபியூ கொஸ்டின், நம்ம எல்லா கொஸ்டினும் பார்க்க முடியாது, அது ரிலேட்டட் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அந்த சாப்டர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எப்படி வந்திருக்குன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம அங்கேயே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அது ரிலேட்டடாக பார்த்துறது. மோஸ்ட்லி நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பர்டிகுலராக இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் வருது, நம்ம அதில் தான் நம்ம கான்செப்ட் படிக்கிறோம். கொஸ்டின் அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி கிவன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்ரிதிங் வி ஹேவ் டு டிஸ்கஸ். சரியா? Clear? Right. Next, comparison between mass and weight. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் நீங்கள் கம்பேரிசன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மீன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மாஸும் வெயிட்டும் சேமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன கிடையாது, சேம் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், வெயிட்ன்றது ஃபோர்ஸு, மாஸுன்றது அமௌண்ட், அந்த குவான்டிட்டி, அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுடைய குவான்டிட்டி. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? அது சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இட் இஸ் எ குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு மாஸ் எழுதுனா இட் இஸ் எ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. ஸோ அது நீங்கள் எந்த இடத்துல எடுத்துகிட்டு போனாலும் அதே தான் இருக்கும். அதனுடைய குவான்டிட்டி என்ன ஆக போகிறதில்ல, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இட் இஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த் ஆன் த பாடி. இட் வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் வித் ஜி. முக்கியமான பாயிண்ட்டு, கிராவிட்டினால எது சேஞ்ச் ஆகாது? மாசு சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எர்த்தில் இருக்கும்போது அதே மாஸ் தான் இருக்கும், மூணில் போனாலும் அதே மாஸ் தான் இருக்கும், மார்ஸில் போனாலும் நம்மளுடைய மாஸ் வந்து அதே தான் இருக்கும். வெயிட்டு சேஞ்ச் ஆகும். எர்த்தில் வெயிட் வேறு, மூணில் வெயிட் வேறு, மார்ஸில் வெயிட் வேறு. என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் த வெயிட் பிகாஸ் இட் இஸ் எ ஃபோர்ஸ். புரியுதா? அதனால் இட்ஸ் வேல்யூ சேஞ்சஸ் வித் வாட்? ஜி. எது? வெயிட். கிராவிட்டி பொறுத்து வெயிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் வேல்யூ கேன் நெவர் பி ஜீரோ. எது? மாஸ் எப்பயுமே ஜீரோ ஆகாது. ஏன்னா அதில் என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது எப்பயுமே நமக்கு என்னவா இருக்கும்? சேஞ்ச் ஆகாமல் தான் இருக்கும். புரியுதா? அந்த அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகாது? அது எப்பயுமே ஜீரோ ஆக போகிறதில்ல. ஸோ இட் வேல்யூ கேன் நெவர் பி ஜீரோ ஃபார் எனி பார்ட்டிகல். எந்த பார்ட்டிகளுக்கும் மாஸ் ஜீரோ ஆகாது. கிளியர்? அட் இன்ஃபினிட்டி அட் த சென்டர் ஆஃப் த எர்த் வேல்யூ இஸ் ஜீரோ.
வெயிட் ஜீரோ ஆக முடியும். ஏன் எந்த கேஸுக்கு இப்போ நம்ம பார்த்தோம், நீங்கள் எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து அப்படியே டாப்லேருந்து நடந்து கீழே போகிறீங்க, எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக ரீச் பண்ணி எர்த்தோடைய எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் அந்த கோருக்கு போயிட்டீங்கன்னா, அந்த எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா வெயிட் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ரீசன் என்ன, கிராவிட்டி இஸ் ஜீரோ அட் த பாயிண்ட். கிராவிட்டி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் வெயிட். இஃப் த கிராவிட்டி இஸ் ஜீரோ, வெயிட் ஜீரோ. F equal to m into g, mass into gravity. ஸோ கிராவிட்டி சென்டரில் ஜீரோவாக இருக்கும், அதனால் வெயிட் என்ன ஆகிடும், ஜீரோவாகிடும். புரியுதா? அதுக்கப்புறம் இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. மாஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி பிகாஸ் அமௌண்ட் ஆஃப் என்ன சப்ஸ்டன், அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, அதனால் அது ஸ்கேலார். அதுக்கப்புறம் இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. எது, வெயிட். ஏன்னா வெயிட் இஸ் ஏ ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதனால். அதுக்கப்புறம் இட்ஸ் யூனிட் கிலோகிராம். வெயிட்டோட யூனிட் என்னது, நியூட்டன். ஸோ ஃபிசிக்ஸில் வெயிட்டோட யூனிட்னா டோன்ட் சே கிலோகிராம். வெயிட்னா என்னன்னு சொல்லணும், நியூட்டன் சொல்லணும். 5 நியூட்டன் வெயிட், 100 நியூட்டன் வெயிட் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர என்னன்னு சொல்லக்கூடாது 500 kg உங்கள் வெயிட். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டோடைய மீனிங் கிடையாது இங்கே. வெயிட்ன்றது 20 kg 30 kgன்னு சொல்கிறது இங்கே கிடையாது. அது வந்து ஃபிசிக்ஸில் என்னது, மாஸ். வெயிட்ன்றது ரிலேட்டட் வித் கிராவிட்டி, இட் இஸ் ஏ ஃபோர்ஸ் இன் ஃபிசிக்ஸ். திரும்ப திரும்ப அதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன், அதை தப்பாக எப்பயுமே புரிஞ்சுக்காதீங்க. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்க்கணும். ஸோ ஸ்மால் பிரேக், தென் வில் கண்டினியூ.
எஸ், கண்டினியூ பண்ணலாமா? ரெடியா? ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுதா? கிளியரா? கண்டினியூ பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு பார்த்துருக்குறோம். ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து இந்த பொட்டென்ஷியல் கேஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஜென்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் கேஸ்லையும் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி மேக்னெட்டிக் கேஸ்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 2 மேக்னெட் கிட்ட கொண்டு வரீங்க. இப்போ இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட் அப்படின்னா கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது, ரெண்டுமே டச் ஆகாமலே என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ அது டச் ஆகாமலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி அதை சுற்றி வேறு ஏதோ ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அந்த ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜ் இருந்தால் சார்ஜ் அதை சுற்றி ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். மேக்னெட் இருந்தால் மேக்னெட் அதை சுற்றி ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி 2 மாஸுக்கு பிட்வீனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா ரெண்டுமே டச் ஆகலை. டச் ஆகாமலே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா அது எப்போ நடக்கும், அதை சுற்றி ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகியிருந்தால் தான். ஸோ 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது தென் ஃபோர்ஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்கிறது புரியுதா? கான்டாக்ட் இல்லாமல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா அது சுற்றி ஃபீல்டு இருந்திருக்கும். அந்த ஃபீல்டு தான் என்னென்னு சொல்ல போகிறோம். அந்தந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்திங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லிடுறோம். மேக்னெட் எடுக்கும்போது மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஜென்ரலாக இ வெக்டார்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு சிம்பிள் பி வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே மாஸ் இருக்குது, மாஸை சுற்றி என்ன இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மாஸ் இருக்குது, அதை சுற்றி ஃபீல்டு இருக்குது. 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது தான் என்ன ஆகுது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ கான்டாக்ட் இல்லாமல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா சுற்றி ஃபீல்டு இருக்குது. இங்கே அந்த ஃபீல்டுக்கு பேர் என்னது, கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேவா? கிளியர்? எஸ், ஹாய், வெல்கம். சரியா? ஸோ அந்த ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது அப்படியே சிமிலராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம ஈஸியாக அந்த சிமிலாரிட்டி அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு நம்ம இது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம படித்த சாப்டர்ன்றதுனால. எலக்ட்ரிக் ஃபீல்டோட சிம்பிள் வந்து இ வெக்டார். ஸோ இதை நம்ம எப்படி படித்தோம், எஃப் வெக்டார் பை கியூ அப்படின்னு படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை கியூ. இது ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷன். இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஒரு சார்ஜ் இருந்து அதை சுற்றி ஃபீல்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்ன, கே கியூ பை ஆர் ஸ்கொயர். சொன்னது புரிஞ்சுதா? இது எதில் பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டியில், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இ வெக்டாரோட ஃபார்முலா எஃப் வெக்டார் பை கியூ, அதர்வைஸ் கே கியூ பை ஆர் ஸ்கொயர். அதர்வைஸ் கேவுக்கு பதிலாக 1/4π எப்சிலான் நட்டு போட்டிங்கன்னா என்ன வரும், இந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்கும். கரெக்டாக? அப்படியே இங்கே வாங்க, கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு வாங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ கன்வீனியண்ட்டாக இதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், ஐன்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. சப்போஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு ஐ அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா ஐ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை, இங்கே கியூ வராது, இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், எம்முன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே கியூன்றது டெஸ்ட் சார்ஜ், இங்கே எம்ன்றது டெஸ்ட் மாஸ். ஸோ ஒரு பெரிய மாஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், சப்போஸ் இதான் ஒரு மாஸ் அப்படி, இங்கே ஒரு எம்முன்னு ஒரு மாஸ் இருக்குன்னா இங்கே இன்னொரு மாஸ் இருக்குது, இதில் வந்து இது டெஸ்ட்டு, இதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், டெஸ்ட் மாஸ். இது வந்து டெஸ்ட் மாஸ். ஸோ இந்த டெஸ்ட் மாஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் டுவர்ட்ஸ் இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும், இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இல்லையா? அந்த ஃபோர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுக்கு ரீசன் என்ன, ஆல்ரெடி இதை சுற்றி என்ன இருக்குன்னு அர்த்தம், ஆல்ரெடி இதை சுற்றி என்ன இருக்குன்னு அர்த்தம், அப்போ ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஆல்ரெடி இதை சுற்றி என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சம்வேர், அது ரொம்ப டிஸ்டன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த மாஸை கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாஸ் இதை சுற்றி ஒரு ஃபீல்டு வச்சுருக்கும், 2 ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். 2 ஃபீல்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது தென் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏ ஃபோர்ஸ். சொல்கிறது புரியுதா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம், ஐ ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை எம். இங்கே சார்ஜு,
இங்கே என்ன பண்ணுறோம் m. இங்கே Fன்றது என்னது கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிற F. ஓகே, அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இந்த டேர்மில் எனக்கு KQ/R². இங்கே எப்படி எழுதணும்? ஃபீல்டு எழுதும்போது கேவுக்கு பதிலாக இங்கே G யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் G, கியூக்கு பதிலாக இங்கே என்ன வரணும்? மாஸ். ஏன்னா எந்த மாஸோடைய ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோன்னா அதனுடைய மாஸ் m. ஸோ இந்த கேஸில் சப்போஸ் இதனுடைய ஃபீல்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா இதனுடைய மாஸ் வந்து m, G வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டு, டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸில் நான் கால்குலேட் பண்ண போகிறேன் அதான் என்னது இங்கே R, தட் இஸ் R². சொல்லுது புரியுதா? ஸோ Gm/R². இதான் என்னது? இதான் என்னது? பர்டிகுலராக கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் சொல்ல முடியும்? டிஸ்டன்ஸ் அப்புறம் மாஸோட சொல்லும் போது. ஸோ I = I வெக்டார். ஓகேவா? ஸோ I = Gm/R² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. ஸோ ஜென்ரலாக நான் இங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஐன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சிமிலாரிட்டி உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கிளியர்? ஸோ இங்கே கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே Gm/R², இங்கே KQ/R². இங்கே சார்ஜ் ஃபேக்டர், இங்கே மாஸ் இஸ் த ஃபேக்டர். மாசுனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி தான் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியலுடைய ஃபார்முலா நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம்? V = KQ/Rன்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன வரும்னா Gm/R. இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. சரியா? கிளியர்? ஸோ இங்கே நம்ம கன்வென்ட்டாக ஸ்மால் ஆர்னு யூஸ் பண்ணிக்கலாம். எனி ரேடியஸ், அதனால ஸ்மால் R² எடுத்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். Gm/R² இன் வெக்டார் ஃபார்ம் -Gm/R². ஓகேவா? நாங்கள் வெக்டார் ஃபார்மில் தான் எழுதியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே -Gm/R கேப், இது வெக்டார் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அந்த நேச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பயுமே இங்கே என்ன வரும்? வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது கண்டிப்பாக இங்கே நெகட்டிவ் சைன் தான் வரும். SI யூனிட் வந்து Newton/kg. இதுக்கு இதனுடைய SI யூனிட் வந்து Newton/kg. இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா mL⁻⁻1. So it is a vector quantity, is always directed towards the center of the gravity. It always directed what? That's negative sign meaning. Towards the center of the gravity of the body, whose gravitational field is considered. Okay? Right. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த பாயிண்ட்டு. ரைட், நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 at infinity. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் ஆர் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகிடும்? இங்கே 0 ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்போஸ் ஆர் இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா எனி வேல்யூ பை இன்ஃபினிட்டி என்னது? 0. மேக்ஸில் தானே மீனிங்கு. எனி வேல்யூ பை இன்ஃபினிட்டி, 1/∞ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1/∞ ஆன்சர் என்ன? 0. ஸோ அதனால் அந்த டயக்ராமில் இங்கே வரைஞ்சிடுறேங்க. அந்த ஆறு இங்கே காமிக்கல இல்லையா? இப்போ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஆறு. ஸோ இப்போ இது சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் சென்டராக எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக என்னது? ஆர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த். சப்போஸ் எர்த்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இதை எர்த்தாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது என்னது? ரேடியஸ் ஆஃப் த எர்த். சொன்னது புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த சென்டர் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் என்ன ஃபீல்டுன்னு கால்குலேட் பண்ணுறதா அங்கே ஆறுன்னு போட்டுருக்கிறது. அதாவது ஃபீல்டு அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். எக்ஸாக்டாக ஆன் த சர்ஃபேஸில் எடுத்திங்கன்னா இந்த ஆறு என்ன ஆகிடும்? ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிராவிடேஷனுடைய ஃபார்முலா என்ன வருதோ அதான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ G = Gm/RE². ஓகேவா? அதுக்கு எது ஈக்குவலாக இருக்கும்? இன்டென்சிட்டி, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸில் ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஸோ இதுவுமே ஃபார்முலா. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன பார்த்தோம்? அதை அப்படியே இதில் கனெக்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் நம்ம அப்படியே அது சிமிலாரிட்டி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோங்க. நீங்கள் பிளைண்டாக படிக்கிறத விட இதை கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நான் ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்
V ஈக்குவல் டு KQ/R அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா. அதோட Q/4πε0R அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டா? இது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா. இப்போ இங்கே அதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஒரு பர்டிகுலர் மாஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ பொட்டன்ஷியலோட சிம்பிள் அதே தான் V. ஸோ இங்கே என்ன வரும், இங்கே கேவுக்கு பதிலாக G, இங்கே என்ன வரணும் Qவுக்கு பதிலாக மாஸ் M/R. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் வரும், அதான் டிஃபரன்ஸ். இங்கே எப்பயுமே அட்ராக்டிவ் நேச்சர் மட்டுமே இருக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் இருக்கும். வெக்டாரில் எழுதும்போது பொட்டன்ஷியல் இங்கே என்ன வரும், நெகட்டிவ் சைடில் தான் இருக்கும், -GM/R. ஸோ இங்கே K, இங்கே G, இங்கே Q, அங்கே M, இங்கே டிஸ்டன்ஸ் ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் ஃபார்முலா R. ஸோ என்ன டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதுக்கு இந்த ஃபார்முலா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிமிலாரிட்டி நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ V is equal to -GM/R. அட் R equal to infinity உங்களுக்கு பொட்டன்ஷியல் என்ன இங்கேயும் 0 ஆகிடும். அட் R equal to infinity V equal to 0 and also at maximum at that point. So hence gravitational potential is maximum at infinity point. Gravitational potential எப்போ maximum இருக்கும், at infinity. ஓகேவா? that will be maximum at infinity. அப்புறம் அதனுடைய SI யூனிட் பார்த்தீங்கன்னா Joule/kilogram. இது வந்து ஜூல் per kg. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T⁻². ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் the relation between gravitational field and potential. Field and potential. இதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை E ஈக்குவல் டு நம்மளுடைய இதில் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் -dV/dr. இதே ஃபார்முலா தான் நம்ம எதுலேயும் பார்த்துருப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to -dV/dr. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு R பண்ணி இந்த மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எது ஈக்குவலாக கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிடும். E is equal to -dV/dr. சேம் ரிலேஷன் we have to use here also. எங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டுலையும் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு அதனுடைய ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம ஐன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஈக்கு பதிலாக என்னென்னு யூஸ் பண்ணிக்கோங்க, ஐன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு E யூஸ் பண்ணோம், இங்கே I இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்கு பதிலாக. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ I ஈக்குவல் டு -dV/dr. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் E is equal to -dV/dr. புரியுதா? ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன எழுதுவோம், E is equal to -dV/dr. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கனெக்ட் பண்ணுறது. In electrostatics we have to use this relation. E is equal to -dV/dr. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன பாருங்க, -GMM/R. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? U is equal to KQ1 Q2/R. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா KQ1 × Q2 /R. அப்போ இங்கே கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, இதே ஃபார்மெட்டில். ஆனால் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணிக்கணும் இங்கே, அதுதான் ஒன்றும் எப்பயுமே ஆட் ஆகும் இதில். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி U equal to otherwise work done. பொட்டென்ஷியல் எனர்ஜி otherwise we have to calculate what? work done இந்த கேஸில். சரியா? ஸோ இங்கே work done W or Uன்னு எடுத்துக்கலாம். அதே தான் இங்கே ஈக்குவல் டு
மைனஸ் ஜி இங்கே Q1 Q2க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், M1 இன்ட்டு M2, அதர்வைஸ் கேபிட்டல் M ஸ்மால் m. இல்லை இந்த ஃபார்மெட்டில் எழுதுற மாதிரி தான் நீங்கள் எப்படி எழுதலாம், M1 M2 by R. புரியுதா? ஸோ Q1 Q2க்கு பதிலாக அங்கே M1 M2 ஆகிடும். ஜென்ரலாக அங்கேயும் ஆறு தான், இங்கேயும் ஆறு தான். ஸோ அந்த கேஸுக்கு ஆறு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இங்கே ஆறுன்றது லார்ஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும். 2 மாஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். புரியுதா? அப்போது இதில் நீங்கள் எடுக்கும்போது ஒரு பிளானட்டுக்கு இன்னொரு பிளானட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ், இது ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்கும். பட் இந்த ஃபார்மெட் வைஸ் சேம், மெஷர்மெண்ட் வைஸ் என்னது, இது ரொம்ப ஸ்மால், இதெல்லாமே என்னது ரொம்ப ஸ்மால் சைஸ். இதெல்லாமே டிஸ்டன்ஸ் வந்து மைக்ரோமீட்டர், மில்லிமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். மில்லா ஜாஸ்தி, மைக்ரோவில் அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும், சம்டைம்ஸ் நேனோமீட்டர்னே இருக்கும். ஆட்டோமீட்டர் சைஸில் ரொம்ப உள்ளே போகும்போது நேனோமீட்டர் சைஸ்லாம் வரும், பாசிபிள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். பட் ஃபார்மெட் வைஸ் சேம், யூனிட் வைஸ் எடுத்து கம்பேர் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ மைனஸ் ஜி M1 M2 by R, இதான் என்னது ஃபார்முலா ஆஃப் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. புரியுதா? அந்த சிமிலாரிட்டி ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எஸ்கேப் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா, எஸ்கேப் வெலாசிட்டி V is equal to root of 2, that is VE, escape velocity VE. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 2GR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஆறுன்றது எர்த்தாக இருந்தால் எர்த்தோடைய ரேடியஸ் எடுத்துக்கணும், REன்னு எடுத்துப்போம். எனி அதர் பிளானட், இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் எர்த்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. எனி பிளானட் we have to use this formula. எல்லா பிளானட்டுக்குமே அந்த கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 2G, அதுக்கப்புறம் என்னது RE. சொல்கிறது புரியுதா? கிளியர்? சப்போஸ் இது வந்து ஜென்ரலாக நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். எர்த்தோடைய ரேடியஸ் வரும்போது நம்ம RE நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வேறு பிளானட் ரேடியஸ் டேட்டா கொடுத்தாலும் அதோடைய கிராவிட்டி தெரியணும். இந்த G யூஸ் பண்ண முடியாது. இங்கே நம்ம எர்த்து கேஸ் எடுத்துக்கிறோம். அந்த பிளானட்டோடைய கிராவிட்டி நமக்கு தெரிஞ்சிருந்தால் root of 2 into gravity of that planet into radius of that planet யூஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், டேரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். அதர்வைஸ் இந்த ஃபார்முலா வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை இன்னொரு மெத்தடில் டெரைவ் பண்ணலாம். இது இன்னொரு ஃபார்மெட்டு. இதுதான் நமக்கு பிளானட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தடு. இது ஒன்லி ஃபார் வாட், எர்த். ஓகேவா? எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டெரைவ் பண்ணியிருக்கிறது எர்த்துக்கு. இதிலிருந்து ஜியோடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஜியோடைய வேல்யூ என்னது, இங்கிருந்து டெரைவ் பண்ணுங்க. we know that G equal to small g, GM divided by earth எடுத்தீங்கன்னா இங்கே RE, radius of the earth. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், RE ஸ்கொயர். இது என்னது ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் த கிராவிட்டி G. G is equal to GM by RE ஸ்கொயர். இந்த டேர்ம் எடுத்துமே இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன நடக்குன்னு பாருங்கள். therefore VE equal to root of 2 into G replaced by GM by RE square. GM by RE square. ஆக்சுவலாக இதிலிருந்து தான் இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க டெரிவேஷனில். நான் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணுறதுனால நான் அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நான் டெரிவேஷன் போடல. ஆக்சுவல் டெரிவேஷன் இந்த டேட்டாவில் இருந்தால் நம்ம இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரணும் ரிவர்ஸ் மெத்தடில். மீன்ஸ் அதான் ஆக்சுவல் மெத்தட். நான் ரிவர்ஸ் மெத்தடில் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது தேவையான டேட்டாவை மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். GM by RE ஸ்கொயர் இன்ட்டு RE. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதில் இந்த R ஸ்கொயரும் ஒரு ஈயும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக இந்த REயும் ஒரு REயும் கேன்சல் ஆகிடும். then what is the remaining term, 2GM divided by RE. இதான் என்னது ஸ்மால், இதான் யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ அதர் ஃபார்முலா. சரியா? ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக டெரிவேஷன் மெத்தடு. 2GM by Rன்னு வரும். ரூட் ஆஃப்
2gm/r. Otherwise we have to use what? root of 2gr. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 ஃபார்முலா இதுதான். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே நம்ம தேவைப்படும். எந்த சுச்சுவேஷனுக்கு எதை தேவைப்படுதோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். சொல்கிறது புரியுதா? ஸோ இது பர்டிகுலர்லி ஃபார் வாட்? எர்த்துக்கு. எனி அதர் பிளானட் கேட்டிருந்தாங்கன்னா இதே ஃபார்முலா 2g கான்ஸ்டன்ட் எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் எனி பிளானட். அந்த பிளானட்டுடைய மாஸ் இங்கே எம்ன்றது என்னது? ஆக்சுவல் மீனிங் ஆஃப் எம் இங்கே என்னது? மாஸ் ஆஃப் த எர்த். கரெக்டா? இந்த இடத்துல எம்ன்றது என்னது? மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ GME/RE. இன் கேஸ் ஆஃப் மார்ஸ் இல்லை மூன் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? மாஸ் ஆஃப் த மூன் ரூட் ஆஃப் 2g, இது கான்ஸ்டன்ட்டு. மாஸ் ஆஃப் த மூன் டிவைடட் பை என்ன எழுதணும்? ரேடியஸ் ஆஃப் த மூன். புரியுதா? சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? அந்த பர்டிகுலர் பிளானட்டோடைய எஸ்கேப் வெலாசிட்டி கிடைச்சிரும். புரியுதா? இது எர்த்துக்கு பர்டிகுலராக. ஈவன் we can calculate what? Any other planet also. Okay, by using this general formula. ஸோ எர்த்தோடைய ஃபார்முலா வச்சுக்கிட்டு மற்ற கேஸுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற பிளானட் வரும்போது மாஸும் ரேடியஸும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி மாறும். அதனால் அதனுடைய கிராவிட்டி மாறும். சொல்கிறது புரியுது? அதோட இப்போ இந்த கேஸில் G = GM/RE² போட்டிருக்கோம் இல்லையா? மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த். வேறு ஒரு பிளானட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த G கான்ஸ்டன்ட்டு அந்த பிளானட்டுடைய மாசு அதனுடைய ரேடியஸ் ஸ்கொயர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் we'll get what? Gravity of that particular planet. Either Mars or anything. புரியுதா? இல்லை சேட்டலைட்டு மூணுடைய இது கேட்கலாம், கிராவிட்டி கேட்கலாம். ஸோ அப்போ கேட்கும்போது நீங்கள் சால்வ் பண்ணி இது பண்ண முடியும், கம்பேரிசனும் பண்ண முடியும். ஒரு பிளானட்டுடைய கிராவிட்டி இன்னொரு பிளானட்டுடைய கிராவிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அது சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன் வந்து அதனுடைய மாஸும் அதுக்கப்புறம் அதனுடைய ரேடியஸ். அது ரெண்டுமே என்னது? இட் இஸ் அ டிசைடிங் ஃபேக்டர். அதனுடைய டென்சிட்டி, இதில் அதில் இருக்கக்கூடிய டென்சிட்டி, மாசு, அதுக்கப்புறம் radius. This is also deciding factor. புரியுதா? ஸோ this is also very important formula. அதுக்கப்புறம் இந்த வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த எஸ்கேப் வெலாசிட்டி இப்படி ஃபார்முலா எடுத்துக்கு ரூட் ஆஃப் 2gre. 2 கான்ஸ்டன்ட்டு, ஜியோடைய வேல்யூ வந்து 9.8 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் எர்த். இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 6400 கிலோமீட்டர். ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் என்னது? எர்த்தோடைய எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ எனி ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேலே த்ரோ பண்ணுறீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு, நீங்கள் த்ரோ பண்ணுற ஸ்பீடு வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும்? திரும்ப ரிட்டர்ன் வராது. அதை விட ஜாஸ்தியாக த்ரோ பண்ணிங்கன்னா, அதாவது 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட், அதை விட கிரேட்டர் வெலாசிட்டியில் நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணிங்கனாலும் அந்த ஆப்ஜெக்ட்டு ரிட்டர்ன் வராது. எஸ்கேப் ஆகி எங்கே போய்டும்? அந்த கிராவிட்டியை தாண்டி வெளியில் போயிடும். ஓகே, ரிட்டர்ன் வராது. அந்த வெலாசிட்டிக்கு தான் என்ன சொல்கிறோம் நாம? எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த வெலாசிட்டி நீங்கள் த்ரோ பண்ணிங்கனாலும் ஆப்ஜெக்ட் எஸ்கேப் ஆகிடும். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ். அது மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஸ்பீடில் போகுது, அது ஸ்மால் ஆப்ஜெக்டாக, ஒரு ஸ்மால் பாலாக இருக்கலாம், பெரிய பாலாக கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது த்ரோ பண்ணும்போது இந்த ஸ்பீடில் த்ரோ பண்ணிட்டீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். ஸோ ஸ்பீட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர், மாஸ் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. எவ்வளோ பெரிய மாஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அந்த ஸ்பீடில் த்ரோ பண்ண முடிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஈஸியாக நீங்கள் அதை எஸ்கேப் பண்ண வச்சிட முடியும். ஸோ அது புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. கிளியர்? அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன் என்னென்னா டென்சிட்டி கூட ரிலேட் பண்ணிங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா? மாஸை வந்து இந்த ஃபார்முலாவில் மாஸ் ரீப்ளேஸ்டு பை டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா மாஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் 4/3 πr³ அது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்? 8/3 π gr² ரோ அப்படின்னு வரும். r² ரூட் எடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் அப்படின்னு கிடைக்கும். அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணும்போது அப்போ ஆரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு r². ஏன் r² ரூட் எடுத்தால் ஆறுன்னு கிடைக்கும். புரியுதா? இது வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, வேணா அந்த ஸ்டெப்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ டெரைவ் பண்ண ஃபார்முலா என்னது? v is equal to root of g me. ஸோ எனி பிளானட் எதுனா ரூட் ஆஃப் gm/r. கரெக்டா? இதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம் முன்னாடி கேஸில்.
2gme/re. ஸோ இதில் எனி பிளானட் கேஸ் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கேஸ் கனெக்ட் பண்ணுறேன்னா, இல்லை இந்த பிளானட்டுக்கு ஒன்றும் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கனாலும் மாஸ் நமக்கு என்னென்னு தெரியும். கனெக்ட் பண்ணிங்கன்னா இல்லை டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபெமிலியராக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு mass by volume. So density rho is equal to m volume v. So rho into v equal to m. So அப்போ இந்த கேஸில் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா m equal to rho, வால்யூம் எதுக்கு ஈக்குவல் 4/3 pi r cube. பிகாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாத்தினுடைய ஷேப் என்ன ஷேப்பு? ஸ்பியர். எல்லாமே ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube. இது எட்டு படியில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ அப்போ VE ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g/r அப்படியே வச்சுக்கோங்க. m ரீப்ளேஸ்டு பை m என்ன எழுதுகிறோம்? ரோ இன்ட்டு 4/3 pi r cube அப்படின்னு எழுதிடுறேன். சொல்கிறது புரியுதா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆரும் இந்த ஆறு என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற 3ல் ஒரு ஆறு கேன்சல் ஆகிட்டு r² மட்டும் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 2g அந்த 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 × 2 8, 8/3 pi ρg × r² அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ 8/3 pi ρg r². ஆரையும் எஸ்கேப் வெலாசிட்டி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி r² ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஸ்டெப்பு இன்னும் ஃபர்தராக எழுதணும்னா we can write like this. இந்த r² ரூட் எடுத்தால் r வெளியில் வந்துடும். r into root of 8/3 pi rho rg. r வெளியில் வந்துச்சு இல்லையா? ரோ. புரியுதா? r² ரூட் எடுத்தால் r வெளியில் வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 8/3 pi ρg அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ரோ கான்ஸ்டன்ட், g கான்ஸ்டன்ட், 8/3 கான்ஸ்டன்ட். டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி வந்து டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். எப்போ? எஸ்கேப் வெலாசிட்டி ரிலேட்டட் வித் டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. இந்த கேஸில் வராது. இதில் நீங்கள் எடுக்கும்போது கனெக்ஷன் டென்சிட்டி கூட கனெக்ட் ஆகலை. when you are connecting with the density escape velocity பண்ணிங்கன்னா then directly proportional to r. ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எதை எடுக்கிறோன்றதை பொறுத்து ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து கெப்லர்ஸ் லா. ஸோ கெப்லர்ஸ் லா ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. பர்டிகுலராக அந்த தேர்ட் லா தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? கிளியர்? எஸ். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஸோ ஃபஸ்ட்டு லா நம்ம என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன இமேஜின் பண்ணி வச்சுருந்தோன்னா, ஒரு பிளானட்டில் இருக்கு இல்லையா, அதாவது அது சுற்றி வர பாத்து வந்து எப்படி இருக்குன்னு நினச்சிருந்தோம்? சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றி வருது. சன் சோலார் சிஸ்டமே எடுத்திங்கன்னா சன் சென்டரில் இருக்குது. சென்ட்ரல் இருந்து அது என்ன பண்ணுது? எல்லா பிளானட்டையும் அது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி சுற்ற வைக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது சுற்றுற பாத்து வந்து எப்படி இருந்துன்னு நினச்சிட்டு இருந்தோம்? சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றிட்டு வந்துருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கெப்லர் என்ன பண்ணுறாரு? அதை வெரிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு, இல்லை அது வந்து சுற்றிக்கிட்டு வர பாத்து வந்து சர்க்குலர் பாத்து கிடையாது, எலிப்டிக்கல் பாத்து. அதில் சுற்றி வர பாத்து வந்து எப்படி இருக்குது? எலிப்டிக்கல் பாத் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ எலிப்டிக்கல் பாத்துனா எப்படின்னா லைக் திஸ். இப்போ வந்து சப்போஸ் இது வந்து ஏதோ ஒரு பிளானெட்டு இந்த மாதிரி சுற்றி இப்படி தான் என்ன ஆகுது? எலிப்டிக்கலாக, நாட் அண்ட் சர்க்கிள். ஸோ இந்த எலிப்டிக்கல் கேஸ் எடுத்திங்கன்னா எலிப்டிக்கலோட நேச்சர் தெரியுமா? ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ரைட். ஸோ இப்போ இதுதான் எலிப்டிக்கல். இன்னும் அந்த இது வந்து இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து
இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது ஏதோ ஒரு பிளானட்டோடைய எலிப்டிக்கல் ஆர்பிட், இது இன்னொரு பிளானட்டோடைய எலிப்டிக்கல் ஆர்பிட், இது இன்னொரு பிளானட்டோடைய எலிப்டிக்கல் ஆர்பிட். ஸோ சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த எக்ஸ்டெண்டட் ஆங்கிள் இருக்குது சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு, இதை நம்ம இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்த சைடில் வந்து லென்த் எக்ஸ்டெண்ட், ஏன்னா எலிப்டிக்கல் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காது, எல்லா பக்கமும் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்காது. இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சென்டர்லேருந்து இங்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சென்டர்லேருந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனர் ஆக்சிஸ். இல்லை எலிப்டிக்கல் நீங்கள் இப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக இருக்கும், இந்த பக்கம் வரும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு, ஒய் ஆக்சிஸில் மேஜர் ஆக்சிஸ் கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் மைனர் ஆக்சிஸ் கிடைக்கும். புரியுதா? ஸோ எலிப்டிக்கல் நம்ம ரெண்டு ஷேப்பில் வர முடியும், ஒன்று இப்படி வரையலாம், அதர்வைஸ் இப்படி வரைய முடியும். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸில் சென்டர் இருந்து இங்கே இருக்கும். எலிப்டிக்கல் இன்னும் ஷேப்புக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். இதுக்கு இந்த ரெண்டு கேஸுக்குமே ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கே ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், F1, இங்கே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், அது வந்து F2. ஸோ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு F1 F2ன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இது ஆர், இது ஆர், இது வந்து மேஜர் ஆக்சிஸ். எல்லா கேஸுக்குமே இப்போ இந்த சர்க்கிள் எடுத்திங்கன்னா, இப்போ எலிப்டிக்கல் பார்த்து எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த சிஸ்டமுடைய சென்ட்ரு என்ன இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஃபோக்கஸ் பாயிண்டில் தான் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா சன் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. எனி ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் பாயிண்டில் என்ன இருக்குது, சன்னு லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எர்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறோன்னா சன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எர்த்தோட எலிப்டிக்கல் பாத்தில், அந்த எலிப்டிக்கல் பாத்தோடைய ஃபோக்கஸ் பாயிண்டில் சன்னு லொக்கேட் ஆகிருக்குது. சென்ட்ரு பாயிண்டில் இருந்துச்சுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டில் சப்போஸ் இங்கே சன்னு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பாயிண்டில் வந்து சப்போஸ் இங்கே தான் சன், இங்கே தான் சன் இருக்குது அப்படின்னா சன்னுடைய ரே வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, ஈக்குவலாக கிடைக்காது. ஏன்னா பிளானட்டை சுற்றி வரும்போது கிட்ட வரும்போது அது கெட் பண்ணுற ரே வேறு, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அது கெட் பண்ணுற இன்னும் அந்த எனர்ஜி வேறு, பிகாஸ் அந்த டிஸ்டன்ஸு ஜாஸ்தி ஆகுறதுனால. ஸோ அப்போ சன் வந்து எனி ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் பாயிண்டில் இருந்து அதனுடைய எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுது. சொல்கிறது புரியுதா? நாட் இன் அ சென்டர் அண்ட் ஆல்சோ எலிப்டிக்கல் பாத்தில் ஏன்னா அது பிளானட்லாம் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார், கெப்லர். சொல்கிறது புரியுதா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் லா. எவ்ரி பிளானட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் வித் சன் அட் வாட், எனி ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ். சன்னு சென்டரில் கிடையாது, சன் வந்து ஏன் கிடையாது, சென்டரில் கிடையாது. அந்த எலிப்டிக்கல் பார்த்து இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், அந்த ரெண்டு ஃபோக்கஸில் ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டில் தான் சன் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் இருந்து சன்னு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் மூலயமா சுற்றி என்ன பண்ணுது, சர்க்குலர் பாத் இல்லாமல் எலிப்டிக்கல் பாத்தில் பிளானட்டை ரிவால்வ் பண்ண வைக்குது. ஸோ அந்த பிளானட் வந்து பர்டிகுலராக என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதோ அதை பொறுத்து சன்லேருந்து கெயின் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து. புரியுதா? இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ வந்து சர்க்குலர் பாத் கிடையாது, ஆர்பிட், இது எலிப்டிக்கல் பாத். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஏரியா. லா ஆஃப் ஏரியானா என்ன அர்த்தம், இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இனிஷியலாக பிளானட் வந்து ஒரு பிளானட் எடுத்துக்கிறேன், சப்போஸ் இது ஏதோ ஒரு பிளானட்டு இனிஷியலாக இங்கே இருக்குது, இதை நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறேன். சரியா? ரெண்டு சுச்சுவேஷன் எடுக்கிறேன், பிளானட்டை வந்து ரெண்டு சுச்சுவேஷனில் கால்குலேட் பண்ண போகிறேன். என்னென்னா இனிஷியலாக இந்த பாயிண்டில் இருக்குது, ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம், சம் டைம்ன்றது ஹவர்ஸாக இருக்கலாம், டேஸாக இருக்கலாம், இயர்ஸாக இருக்கலாம், டிபெண்ட்ஸாக நம்ம சூஸ் பண்ணுற பிளானட்டை பொறுத்து. ஸோ இங்கே ஹவர்ஸ்ன்றது எல்லாமே டைம் ரிலேட்டட். ஓகே, மினிட்ஸ், அதே மாதிரி ஹவர்ஸ், டேஸ், இயர்ஸ், எவ்ரி திங்ஸ் ரிலேட்டட் டு டைம். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த பிளானட்டு இங்கேருந்து சப்போஸ் இங்கே மூவ் ஆகிருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு சம் டைம் பீரியடில். ஸோ இங்கே மூவ் ஆகும்போது அதே சாரி இந்த இடத்துல இருந்து லைன் போடக்கூடாது, சன்லேருந்து. ஓகேவா? சன்லேருந்து நம்ம அந்த லைன் போடணும், இங்கேருந்து போடணும். ஸோ பிளானட்டு ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் இங்கேருந்து சுற்றிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த சன்லேருந்து இந்த பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இதில் ஒரு ஏரியா கவர் ஆகும். இப்போ என்ன ஆகும், சம் ஏரியா கவர்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல மூவ் ஆனதில். சொல்கிறது புரியுதா? இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இதை பி,
சப்போஸ் இது நான் க்யூன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா பியிலிருந்து க்யூவுக்கு ட்ராவல் ஆகும்போது சம் டைம் எடுத்துருக்குது. சப்போஸ் அந்த டைம் வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த டீன்ற டைம் இன்டர்வெல்லில் இது என்ன இருக்குது, இங்கே ட்ராவல் ஆகிருக்கு சம் ஏரியா, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இதனுடைய ஏரியாவை வந்து அது கவர் பண்ணுற ஏரியா, அங்கே ட்ராவல் பண்ணது டைம் இன்டர்வெல்லில் கவர் பண்ண ஏரியாவை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா, அதே கேஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது சேம் டைம் இன்டர்வல் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ அதே பிளானட்டு சப்போஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. டைம் பீரியட் என்னது சேம். இங்கேருந்து இங்கே வரதுக்கு என்ன டைம் எடுத்துருதோ அதே டைமில் நான் இன்னொரு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறேன். இன்னொரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து அதே டைம் இன்டர்வலுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். நான் அங்கேருந்து பார்க்காம இங்கேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறேன். ஸோ அப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க, இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணுறீங்க இந்த கேஸுக்கு. இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன ஆகுது, ஒரு ஏரியா கவர் ஆகுது. ஸோ இது A1, இந்த ஏரியாவை A2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டைம் இன்டர்வல் T. இப்போது 2 ஏரியாவும் சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2 ஏரியாவும் உங்களுக்கு என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுவும் ஏரியா A, இதுவும் ஏரியா சேம். எப்போ சேம் டைம் இன்டர்வலில் ட்ராவல் ஆகிருக்கும் போது. புரியுதா. ஸோ இந்த பாயிண்ட்டோட மீனிங் வந்து என்னென்னு புரியுதா. ஸோ இந்த பாயிண்ட்டோட மீனிங் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு இது லைக் ஒரு பிளானட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது சம் டைம் இன்டர்வல். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதோ அதே மாதிரி இன்னொரு பொசிஷன் அந்த பிளானட் இருக்கும்போது அதுலேருந்து எவ்வளோ டைம் அதே டைம் பீரியடுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஏரியாவை கால்குலேட் பண்ணனா ரெண்டுத்தினுடைய ஏரியாவும் எனக்கு என்ன தான் கிடைக்கும், சேமாக தான் கிடைக்கும். ஏரியா சேஞ்ச் ஆகாது. ஈக்குவல் இன்டர்வல் டைம் ஓகே மேக்ஸ் அன் ஈக்குவல் ஏரியா. தட் இஸ் கெப்லர்ஸ் செகண்ட் லா. இப்போ பாருங்கள் தெளிவாக புரியும் பாருங்கள். ஸோ த லைன் ஜாயினிங் த சன் to the planet, any planet, not only earth, any planet நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா the line joining the sun to the planet sweeps out equal areas in equal interval of time. equal areas, equal intervals of time. ஓகே. ஸோ அதுதான் that is second law. ஸோ அந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, புரிஞ்சுதா, ரைட். தேர்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியடும் அந்த ரேடியஸும் உங்களுக்கு என்னவா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். தட் இஸ் தேர்ட் லா. ஜென்ரலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா T² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³. இதுதான் தேர்ட் லா. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ ரேடியஸ். ஓகேவா. ஸோ டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் T² டிபெண்ட்ஸ் ஆன் directly proportional to R³ ரேடியஸ் உடைய கியூப். ஸோ ரேடியஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா டைம் பீரியடு நமக்கு ஜாஸ்தி ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டாக ரேடியஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்போ வந்து எர்த்து வந்து அதனுடைய 1 கம்ப்ளீட் சர்க்கிளை சுற்றிட்டு வரதுக்கும் சாட்டர்ன் 1 கம்ப்ளீட் சர்க்கிள் மீன்ஸ் இங்கே எலிப்டிக்கல். கரெக்டாக இங்கே ஆக்சுவலாக என்னது எலிப்டிக்கல் பாத். அந்த எலிப்டிக்கல் பாத்தை சுற்றி வரதுக்கு எடுக்கிற டைம் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுது, பிகாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஆறுன்றது காமனாக நம்ம ரேடியஸாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ லார்ஜ் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டைம் பீரியட் என்ன ஆகும், அதிகமாகும். டைமுக்கும் அந்த ரேடியஸுக்கும் உள்ள ரிலேஷன் தான் என்னது, கெப்லர்ஸ் தேர்ட் லா. T² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³. ஸோ இங்கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், கெப்லர் கான்ஸ்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். சொன்னது புரியுதா, கிளியர். ஸோ இந்த T ஈக்குவல் டு நம்ம ஸ்கொயர் அங்கே கொண்டு போனீங்கன்னா T டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகிடும், 3/2. ஸோ நம்ம இந்த 2 எக்ஸ்பிரஷனும் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரேடியஸ் கொடுத்துட்டு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சரியா, இல்லைனா இருங்க நான் எல்லா எக்ஸ்பிரஷனும் இங்கே கொடுத்துட்றேன். அதர்வைஸ் இந்த கியூப் எங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T⁻3 கூட 2/3 ஆகிடும். இது எல்லாமே என்னது, இதனுடைய பேசிக் ரிலேஷன் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறேன். இது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன். நம்ம ப்ராப்ளமில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளமில் ஒன்று T² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³
இது டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆர் கொடுத்துருக்காங்க, டி ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ஸ்கொயர் எங்கே கொண்டு போயிடணும், ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பவர் அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும், பை அங்கேருந்து வேல்யூவோடைய ஹோல் பவரில் டிவைட் பை ஆகிடும், 1/2 ஆகிடும். ஸோ 3 இருந்தால் 3/2, ஜஸ்ட் ஸ்கொயராக இருந்தால் அங்கே 1/2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த 3 இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 2/3 அப்படின்னு கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா, கிளியர்? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு சேட்டலைட் மோஷன். ஸோ சேட்டலைட் மோஷன் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். நம்ம சேட்டலைட் வந்து என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம் கரெக்டாக. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை நம்ம நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவுமே என்னது ஆர்பிட்டில் வந்து சுற்றிட்டு வரும் எர்த்தோடைய கிராவிட்டினால். ஸோ அதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கேஸில் த ரிலேஷன் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு சேட்டலைட் வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தென் அந்த டோட்டல் எனர்ஜியிலேருந்து எப்படி வந்து கைனட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான கேஸ் தான். ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா v is equal to root of gm/r. ஸோ அதர்வைஸ் we have to use என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஆர்ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா RE + Hக்கு ஈக்குவல். ஸோ அது என்ன RE + H அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போதும் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து எந்த கேஸுக்கு பார்க்க போகிறோம், எர்த்து கரெக்டாக. ஸோ இது எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 செகண்ட், இது எர்த்து, ஸோ இது எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட். இதனுடைய ரேடியஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய ரேடியஸ் வந்து என்னது RE அப்படின்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த். இங்கேருந்து நான் அந்த பிளானட்டை சுற்ற வைக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருந்து நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஹைட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த ஹைட்டு தான் இங்கே என்னது ஹெச். ஸோ இந்த ஹைட் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவல், ஹைட்டு ஹெச்சுக்கு ஈக்குவல். இதான் என்னது எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருந்து, இது வந்து எர்த்து, இது வந்து எர்த்து. ஸோ இது எர்த்து, அதோட ரேடியஸ் RE. நான் ஒரு சேட்டலைட் என்ன பண்ணுறேன், ஆர்பிட்டில் சுற்ற வைக்க போகிறேன். அது எர்த்தோடைய சர்ஃபேஸிலிருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு அந்த நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், அதான் என்னது அந்த ஹெச். இது அதான் என்னது ஆர்பிட் சுற்றுற டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டலாக, ஆனால் அது எந்த ஃபோர்ஸில் சுற்றுது, டியூ டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அப்போ சென்டர்லேருந்து அது டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னது, திஸ் இஸ் ஆக்சுவலி RE கரெக்டா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்தோம்னா, ஸோ திஸ் இஸ் அலோன் RE. தென் த டோட்டல் டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் என்னென்னு சொல்ல போகிறோம், ஸ்மால் ஆர். சென்ட்ரல்லேருந்து அந்த சேட்டலைட் சுற்றுற டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். அது எதுக்கு ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் த எர்த்து ப்ளஸ் ஹெச். இங்கேருந்து என்னோட டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு எடுத்துருக்கிறேன், ஸ்மால் ஆர். ஸோ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சம் ஆஃப் திஸ் டூ RE + H, தட் இஸ் த டோட்டல் ரேடியஸ் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து ஸ்மால் ஆர் அப்படின்னா தான் டோட்டல் ரேடியஸ், அது RE + H டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த ரேடியஸில் இப்போ என்ன ஆகுது, சேட்டலைட் வந்து சுற்றுது. சொல்கிறது புரியுதா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்மால் ஆர். ஸோ அப்போ இங்கே கேஸில் ஆர்பிட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரூட் ஆஃப் gm/r. ஸோ ஸ்மால் ஆராக எழுதுனீங்கன்னா v is equal to root of gm/r அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் ரூட் ஆஃப் gm ஸ்மால் ஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம் நீங்கள், RE + H. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய மீனிங். இதை தான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸ்மால் ஆர்ன்றது இட் இஸ் எ ரேடியஸ், ஸ்டில் இட் இஸ் எ ரேடியஸ். RE + H ஆல்சோ வாட், ரேடியஸ். அதுக்காக தான் நம்ம அங்கே ஆர்னு சொல்ல வரோம். அதோட ஈக்குவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தட். கிளியரா? ஸோ RE + H இங்கே கால்குலேட் பண்ணால் ஸ்மால் ஆர் கிடச்சிரும். தட் இஸ் v is equal to root of gm/r. அதர்வைஸ் gm/RE + H, தட் இஸ் த ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட். ஸோ mன்றது என்னது, மாஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் பிளானட்டோடைய மாஸ் இது பை RE + H. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட்.
ஸோ a satellite mass m, சாரி அது கேபிட்டல் M வந்து மாஸ் ஆஃப் த எர்த்து தான், இதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, சாரி மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ இதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு கண்டிஷன் பாருங்கள், சேட்டலைட் இஸ் வெரி க்ளோஸ் டு த எர்த் சர்ஃபேஸ். சேட்டலைட் வந்து எர்த்து சர்ஃபேஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்பீடு 8 km/s. அதாவது அந்த ஹெச் வேல்யூ, சேட்டலைட் வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய ஸ்பீடு வந்து என்னது 8 km/s. எப்போ ஹைட் ஆஃப் த அந்த சேட்டலைட் எர்த்தோட சர்ஃபேஸ் ஹைட் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஹெச் வந்து அரௌண்டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ரூட் ஆஃப் ஜிஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் 8 km/s அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி சேட்டலைட்டு என்ன ஸ்பீடில் சுற்றும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன சொல்லணும், ரூட் ஆஃப் GME by RE plus H. RE plus H is the radius from the center to the satellite distance. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆர்பிட்டிங் பாடி. அதாவது ஆர்பிட்டிங் வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, நம்ம லான்ச் பண்ணுற அந்த சேட்டலைட்டுடைய மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பார்த்தோம், GME by R. ஸோ இது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆனால் இங்கே இன்வால்வ் ஆகிற மாஸ் என்னது, எர்த்துடைய மாஸ் தான் இன்வால்வ் ஆகுது தவிர சேட்டலைட்டோட மாஸ் இங்கே இன்வால்வ் ஆகல, அது கேன்சல் ஆகிடும். அதனால தான் மாஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு என்ன அர்த்தம், சேட்டலைட்டோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, தட் இஸ் இண்டிபெண்ட். சரியா? ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் mass of the orbiting body. Orbital velocity depends on the mass of the planet. ஓகேவா? பிளானட்டோட மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பிளானட்டோட மாஸ்னா எர்த்தோடைய பிளானட், எர்த் ஒரு பிளானட், அதனுடைய மாஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருக்கும், மார்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிட்டல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம லான்ச் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டுடைய மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. சொன்னது புரிஞ்சுதா? ரைட். ஸோ அதனால் கிராவிட்டி டென்சிட்டி அதெல்லாம் அந்த பிளானட்டுக்கு சேஞ்ச் ஆகும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் ஏ given planet V, inversely proportional root of R, greater the radius orbit, lesser will be the orbital velocity. Distance அதிகமாச்சுன்னா இட்ஸ் நேச்சர், டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்பிட்டல் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். கரெக்டு தானே? உங்ககிட்ட ஒரு சின்ன கயிறு கொடுத்துட்டு இதை அதில் ஒரு ரோப் கட்டி சுற்றுங்கன்னா நீங்கள் ஈஸியாக சுற்றுவீங்க. அதுவே வந்து ஒரு 100 மீட்டர் ரோப்பை கொடுத்து அதில் கயிறு கட்டி சுற்றுங்கன்னா சுற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் சுற்ற முடியாது உங்களால்? பிகாஸ் இஃப் இட் இஸ் a large distance you have to provide more force, ப்ளஸ் அது அதிக ஸ்பீடில் சுற்ற வைக்க முடியாது. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து சுற்ற வைக்க முடியும், டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து சுற்ற வைக்க அது கஷ்டமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் உங்களுக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இங்கேருந்து கொடுக்குறது என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் அங்கே ஆக்சலரேஷன் குறைஞ்சிடும், அதனால் வெலாசிட்டி என்ன ஆகணும், கம்மியாக இருக்கும். புரியுதா? ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது நமக்கு ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் த ரேடியஸ் இன்க்ரீஸிங். அதுக்கப்புறம் டைம் பீரியட், இது வந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. டைம் பீரியட் T is equal to 2π root of R³ by GR². இது வந்து டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட். ஓகேவா? ஸோ இதில் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து இந்த சூஸ் பண்ணுறது R வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு RR தான். ஸ்டில் இங்கே R எதுக்கு ஈக்குவல், R ஈக்குவல் டு RE + H. ஸ்மால் ஆர்ன்றது எதுக்கு ஈக்குவல், RE + H. ஸோ RE + H இங்கே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது சப்போஸ் எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டு டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்கும் சேட்டலைட் சுற்றி வரதுக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், 1.24 hour. 1.4 hour, அதர்வைஸ் 84.6 மினிட்ல என்ன ஆகிடும், அந்த சேட்டலைட் வந்து சுற்றி வந்துடும். எப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. புரியுதா? இட்ஸ் an assumption. நெக்ஸ்ட்டு எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியோடைய ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது பேசிக்காக நமக்கு தெரியும், கைனெட்டிக் எனர்ஜி சுச்சுவேஷன். கைனெட்டிக் எனர்ஜியோட பேசிக் ஃபார்முலா என்னது, half of mv². half mv² தான் என்னது கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. இங்கே v² வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் v² வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன பார்த்து வச்சுருக்கிறோம், வாட் இஸ் v, ஆர்பிட்டல் வெலாசிட்டி v என்ன பார்த்துருக்குறோம், ரூட் ஆஃப் GM by R. Rன்றது RE + H. ஸோ ரூட் ஆஃப் GM, ஸோ இது மாஸ் ஆஃப் த எர்த் தான். ஸோ ரூட் ஆஃப் GME by R, ஆருக்கு பதில் RE + H. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் v² கிடைச்சிடும் இல்லையா,
கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா மோஷனில் இருந்தால் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ண முடியும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் அதுக்கு வெலாசிட்டி இருக்கும், ½mv². ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா நீங்கள் எழுதுனீங்கன்னா கைனடிக் எனர்ஜி KE ஈக்குவல் டு ½mv². இங்கே v வந்து இந்த வேல்யூனா வாட் இஸ் v²? v² கால்குலேட் பண்ண ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ gm/r அப்படின்னு கிடைக்கும் இதுலேருந்து. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2m இன்ட்டு இங்கே என்ன வரும், இந்த mன்ற சேட்டலைட் மாஸ் gme/r. ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ gme டிவைடட் பை வாட் 2r அப்படின்னு கிடைக்கும். இதான் என்னது இந்த கேஸுக்கான கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா. ½mv² பேசிக் ஃபார்முலா. அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், v² கண்டுபிடிக்கணும். ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும், √gme/r, அதர்வைஸ் re + h. அதர்வைஸ் வேறு எப்படி வரலாம், இது r கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு gme/2 இன்ட்டு இந்த ஸ்மால் r ரீப்ளேஸ்டு பை re + h. இதான் அந்த ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? ஸோ அதான் gme/r அப்படின்னு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதான் இங்கே gm/2r அப்படின்னு கிடச்சிருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இது கைனடிக் எனர்ஜிக்கு. பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா -g. ஸோ இது கைனடிக் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், gmm/2r. ஓகேவா? ஸோ அது இது மொமெண்டம் கூட கனெக்ட் பண்ண ஃபார்முலா. ஸோ அது நமக்கு தேவைப்பட்டால் எப்போயாவது யூஸ் பண்ணுவோம். -gmm/r பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் சைன். புரியுதா? ஏன்னா அது வந்து ரீஸ்டோரிங் எனர்ஜி, ரீகெய்னிங் எனர்ஜின்றதுனால நெகட்டிவ் சைன் வரும். -gmm/r டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜினா என்ன அர்த்தம்? வாட் இஸ் டோட்டல் எனர்ஜி? சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜினாலே என்ன அர்த்தம்? சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதுனீங்கன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா gmm/2r, பொட்டென்ஷியல் -gmm/r. இதை ரெண்டு ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், -gmm/2rனு கிடைக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜி உங்களுக்கு என்ன கிடைக்குது ஃபைனலாக? நெகட்டிவில் கிடைக்குது. த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ், நெகட்டிவ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுது? பிகாஸ் இட் இஸ் எ பைண்டிங் எனர்ஜி. நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பைண்டிங் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதே மாதிரி நெகட்டிவ் சைன் வந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் இட் இஸ் எ பைண்டிங் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி நெகட்டிவில் வந்ததுன்னா தட் எனர்ஜி இஸ் கால்டு பைண்டிங் எனர்ஜி. ஸோ அந்த ஆர்பிட்டை விட்டு அது என்ன ஆகாது, எஸ்கேப் ஆகி வெளியில் போக முடியாது. பிகாஸ் சென்ட்ரலிருந்து ஒரு கண்ட்ரோல் ஃபோர்ஸ் கொடுத்து அதனுடைய கண்ட்ரோலை சுத்த வச்சுட்டு இருக்கு. பிகாஸ் த டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ், தட் இஸ் எ பைண்டிங் எனர்ஜி. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? தட் இஸ் எ டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. ஸோ தட் இஸ் அ பைண்டிங் எனர்ஜி. சொன்னது இல்லையா, பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி gmm/2r. ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது கேஸுக்கு ஏற்ற மாதிரி இன் கேஸ் தேவைப்பட்டால் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது சேட்டலைட் சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சேட்டலைட் இருக்குது, இங்கேருந்து இதை ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்த நீங்கள் கொண்டு வரணும். R1ன்ற ரேடியஸ் சென்டரில் முன்னாடி இருந்தது, இப்போ என்ன இருக்குது R2. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சேட்டலைட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அப்படின்னா தென் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர், அதுதான் நமக்கு கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் ஒர்க் டன். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா gm/m/r2. இங்கே கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் த எர்த், இல்லை எனி பிளானட் ஆர் த மாஸ் ஆஃப் த பிளானட். இந்த ஸ்மால் எம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற சேட்டலைட்டுடைய மாஸ் பை 2. 1/r1 1/r2ன்றது சென்டர்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ், சென்டர்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ். ஸோ 1/r1 மைனஸ் 1/r2 சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஒர்க் டன் என்னன்னு கிடச்சிரும். ஸோ அது இந்த ஆர்பிட்லேருந்து அந்த ஆர்பிட் கொண்டு போகிறதுக்கு த அமௌண்ட் ஆஃப் ரெக்கவரி எனர்ஜி. ஓகே, அதான் ஒர்க் டன் என்னன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? எஸ். ஸோ நவ் வில் என்டர் த கொஷின். ஸோ ஓரளவுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும்.
கம்ப்ளீட்டாக ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். இதில் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதோட ரிலேஷன் கரெக்டாக தெரியணும். எந்த காம்பனண்ட் இன்க்ரீஸ் எது டிக்ரீஸு, டைம் ஆர் ரிலேஷன் என்னவா நம்ம பார்த்துருக்குறோம். டோட்டல் எனர்ஜி, டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா, இது எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சிருந்து அப்ளை பண்ணலாம் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அப்புறம் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி எப்போ என்னவாகும், கன்சர்வ்டாக இருக்கும். டோட்டல் எனர்ஜி என்ன அர்த்தம், இனிஷியலாக ஒரு பாயிண்டில் ஒரு ஆர்பிட்டில் சுற்றும் போது கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கோ அது இன்னொரு பாயிண்ட் கொண்டு போகும்போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு என்னவா கிடைக்கும், சேமாக தான் கிடைக்கும். சரியா? நோட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிடுவாங்க, இல்லைனா கண்டிப்பாக மார்னிங் கிடைக்கும். ஓகேவா? நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸை ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அவைலபிளாக இருந்தாங்கன்னா எடிட்டிங் டீம் டக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா மார்னிங் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்னென்ன செஷன்ஸ் பார்க்குறோமோ அது எல்லாத்தோட பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி. சரி, அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? சரி, ரைட். எஸ், கம் டு த ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது வந்து நம்ம 2025 கேட்ட நீட் கொஸ்டின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். See the first question. A body weighs 48 Newton. ஸோ வெயிட் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 48 நியூட்டன். 48 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ எங்கே சொல்லியிருக்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கணும். எர்த்தோடைய சர்ஃபேஸில் அதனுடைய வெயிட் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, 48 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடி டியூ டு த எர்த் அட் ஹைட் ஈக்குவல் டு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹைட் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் வாட், ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் இட்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா. ஸோ அந்த பர்டிகுலர் ஹைட்டில் உங்களுக்கு என்ன கிராவிட்டின்னு முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சாதான் அந்த கேஸில் நீங்கள் என்னென்னு சொல்ல முடியும், எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். நான் சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் இங்கே W = 48 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இது எதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், F = mgன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே வெயிட்ன்றது என்னது, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வெயிட், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ இங்கே இந்த கேஸுக்கு எதுனா என்ன வரும், கிராவிட்டியோட கேஸு G mE divided by what, R E square. கரெக்டா? இதான ஃபார்முலா. ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா G மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்ட்டு மாஸ் ஆஃப் பை R E square. இதுதான் ஆக்சுவலாக என்னது வெயிட்டோடைய ஃபார்முலா. ஆக்சுவல் ஃபார்முலா நமக்கு இதுதான் கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் என்ன வெயிட் இருந்திருக்கும் அப்படின்றதான் கொஷின். அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஸோ ரஃபாக இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. கரெக்டாக? இதனுடைய ரேடியஸ் வந்து எர்த்தோடைய ரேடியஸ் RG. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து RE. ஸோ இங்கே இனிஷியலாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் என்னது, W = 48 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 1/3 ஆஃப் த ஹைட் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இன்னொரு ஹைட்டு கொண்டு போகிறேன், இந்த ஹைட்டுக்குள்ளே இப்போ ஆப்ஜெக்ட் கொண்டு போயிருக்கிறேன். இந்த ஹைட்டு H எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1/3 ஆஃப் த எர்த் ரேடியஸ்னால் என்ன அர்த்தம், 1/3 ஆஃப் த RE. REனா ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ சர்ஃபேஸில் இருந்து எர்த்தோடைய ரேடியஸ் எத்தனை இருக்கோ அதனுடைய 1/3, அதாவது by 3 பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குமோ அவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹைட்டில் இப்போ என்ன கிராவிட்டின்னு தெரியணும். இங்கே கிராவிட்டி G, அப்போ இங்கே எனக்கு கிராவிட்டி என்னவாக இருந்திருக்கும், சம் வேறு அனதர் வேல்யூ ஆஃப் கிராவிட்டி கிடச்சிருக்கும். ஏன் ஹைட்டு ஏற கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ G என்னவாக இருக்கும், G டேஷாக இருக்கும். அதே 9.8 எக்ஸாக்டாக இங்கே இருக்கிறது அங்கே கிடச்சிருக்காது. பிகாஸ் கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும் எப்போ, ஹைட்டு ரைஸ் ஆக. கரெக்டாக? இதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா. ஸோ கிராவிட்டியோட ஹைட்டு வந்து இதனுடைய ஹைட்டு கூட கம்பேர் பண்ண முடிஞ்சால் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபார்முலா ஆகுவாங்க. இதே கேஸு இங்கே வெயிட் இப்போ என்னவாக இருக்கும், இந்த சுச்சுவேஷனில் வெயிட் என்னவாக இருக்கும், இங்கே Wனா இங்கே வெயிட் வந்து W டேஷ்.
சொல்கிறது புரியுதா? இது டபிள்யூனா இது வந்து டபிள்யூ டேஷ். ஸோ டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு ஜி, அதே மாஸ் ஆஃப் த எர்த்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகலை. எது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குது? ரேடியஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. எவ்வளோ ரேடியஸ் வந்துருக்குது? RE + H. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? RE + H, தட் இஸ் எ நியூ ரேடியஸ். அந்த ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ என்ன ஆயிருக்கு, எனக்கு வெயிட் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுது என்ன பண்ணியிருக்கிறேன்னு? திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. W = mass into gravity, that is the actual weight on the surface. G ஓட வேல்யூ 9.8. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஹைட்டில் என்ன கிராவிட்டி இருக்கும் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே வில் கெட் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ GM × ME / RE + H². இது ரெண்டுத்துக்கும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரேஷியோ எடுங்க. W டேஷ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் W டேஷ் / W ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு W டேஷ் என்னென்னு எழுதுங்க. GM ME / RE + H². கரெக்டா? இங்கே என்ன வந்திருக்கு? GM ME / RE². ஸோ இது ரெசிப்ரோக்கில் எழுதிங்க இல்லையா? W டேஷ் / W எப்படி எழுதணும்? நியூமரேட்டர் போடும், நியூமரேட்டர் ரெசிப்ரோக்கில் ஆகிடும் இந்த கேஸுக்கு. ஸோ RE² மேலே போயிடும், GM ME வந்துடும். ஸோ RE² டிவைடட் பை வாட்? GM ME அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் போகிறது ஆக்சுவல் மெத்தட். சரியா? ஸோ G கேன்சல் ஆகிடும், M கேன்சல் ஆகிடும், இங்கே ME கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும் இதில்? RE² RE + H². அப்போ இது எப்படி எழுதலாம்னா RE + H² W ரெண்டுமே ஸ்கொயர்ன்றதுனால என்ன பண்ணிட்டேன்? ² போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். RE டிவைடட் பை RE + H என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1/3 of RE என்ன அர்த்தம்? RE/3. சொல்கிறது புரியுதா? H replaced by RE/3. இப்போ இதை எல்சிஎம் எடுங்க. ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ W/W டேஷ் ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா RE பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 times of RE + RE. கரெக்டா? அப்போ என்ன வரும்? 4 times of RE/3 வரும். அந்த 3 மேலே போட்டுடுறேன். சொல்கிறது புரியுது? 3 times of RE + RE, 4 times of RE/3. 3 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? 3 times of RE/4RE². ஸோ இப்போ என்ன ஆகிடும்? இந்த RE கேன்சல் ஆகிடும். கரெக்டா? RE கேன்சல். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3/4² இது W/W டேஷ். சாரி, W டேஷ் / W. W டேஷ் / W. ஸோ W டேஷ் ஈக்குவல் டு இதை 3² 9, 4² 16. இந்த W என்ன ஆகிடும்? கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். சொல்கிறது புரியுதா? ஸோ 9/16 Wக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க கொஷனில்? 48 நியூட்டன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 times. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9 × 3 27. ஸோ ஆன்சர் இஸ் 27 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் 27 நியூட்டன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த கனெக்ஷனை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, சர்ஃபேஸில் என்ன கிராவிட்டி, மேலே என்ன கிராவிட்டி அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இது உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும்? G டேஷ் ஈக்குவல் டு G/RE + R அந்த H². அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நீங்கள் G டேஷை கொண்டு வரணும். சப்போஸ் இதே கேஸை நான் வேணால் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு மெத்தடு. சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது, இது ரொம்ப யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கிராவிட்டி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். ஹைட்டு ஏறும்போது மாஸ் ஆஃப் த எர்த்து சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக? ஆப்ஜெக்டுடைய மாசு சேஞ்ச் ஆகலை. ஒரே சேஞ்ச் எது மட்டும்தான்? ரேடியஸ் மட்டும்தான். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது G =
அந்த சர்ஃபேஸில் இருக்கும்போது GME by R E ஸ்கொயர். G டேஷ் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் எடுக்கும்போது ஃபார்முலா என்னது? GME by R என்ன வரும்? RE plus H. That is a new radius. இது பர்டிகுலர் ஹைட்டில் கிராவிட்டி, இது ஆன் த சர்ஃபேஸில் கிராவிட்டி. GME by RE ஸ்கொயர்ன்றது சர்ஃபேஸ் ஆஃப் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் கிராவிட்டியோட வேல்யூ. பர்டிகுலர் ஹைட்டில் கண்டுபிடிக்கணும்னா GME by R ரீப்ளேஸ்டு பை RE ப்ளஸ் எவ்வளோ ஹைட்டு போயிருக்குது அந்த ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுவோம். ஜாஸ்தினா என்னது? எர்த்தோட ரேடியஸ் கூட ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணணும். அந்த கண்டிஷன் அங்கேயே சொல்லியிருந்தேன். லெஸ் தெனாக இருந்ததுன்னா, அதாவது 320 கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ, ஹைட் வந்து ஹைட் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, H லெஸ் தென் ஆராக இருந்தால் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? 1 - 2H by R into G யூஸ் பண்ணியிருப்போம். அது லெஸ் தென் ஆராக இருந்தால். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எர்த்தோட ரேடியஸோட 1/3 சொல்லியிருக்காங்க. அப்போ எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹைட் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். தட் இஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். சொன்னது புரியுதா? ஸோ அப்போ இதிலிருந்து நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, இதிலிருந்து G என்ன, இதிலேருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? G டேஷ் பை G எடுத்திங்கன்னா G டேஷ் பை G ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுவீங்க? GM. இல்லை இப்படியே கூட நீங்கள் இதில் கூட மாஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா W டேஷ் பை, இப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும். W டேஷ் பை W ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி G டேஷ். இங்கே எப்படி எழுதலாம்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நான் என்ன பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? W டேஷ் பை Wனா என்ன அர்த்தம்? மாஸ் இன்ட்டு G டேஷ் பை மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. G டேஷ்னா அந்த பர்டிகுலர் ஹைட்டில் கிராவிட்டி. இது என்னது? எக்ஸாக்டாக ஆன் த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கிராவிட்டி. ஸோ MM கேன்சல் ஆகிடும். ஸோ W டேஷ் பை W எதுக்கு ஈக்குவல்னா த ரேஷியோ ஆஃப் G டேஷ் பை Gக்கு ஈக்குவல். இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மேத்தமேட்டிக் ரிலேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அதை பொறுத்தாவது உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமாக இருந்து சொல்ல முடியும். ஸோ G டேஷ் இங்கே என்ன வரும்? GME by RE plus H ஹோல் ஸ்கொயர். இது வந்து G டேஷ். G பை G இருக்கிறதுனால அது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ திரும்ப இதை ரெசிப்ரோக்கல் என்ன ஆகிடும்? RE ஸ்கொயர் பை GME அப்படின்னு கிடைக்கும். ஸோ திரும்ப இங்கே என்ன ஆகிடும்? அங்கே என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ GME கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன கிடைக்கும்? W டேஷ் பை W ஈக்குவல் டு RE ஸ்கொயர் பை RE ப்ளஸ் H. அப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்து என்ன எழுதலாம்? RE ப்ளஸ் H. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதே மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ RE கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணணும்? H கொடுத்துட்டாங்க 2/3 ஆஃப் RE பிகாஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? H வந்து ஓகேவா? ஸோ கொஷினில் அவங்க கொடுத்துட்டாங்க பிகாஸ் H ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2/3 ஆஃப் RE. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஃபைனலாக இதை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 27 நியூட்டன். அங்கே அதே ஸ்டெப்பு தான். அந்த ஸ்டெப்பை எப்படி கொண்டு வரதுன்றது தான் இன்னொரு மெத்தடில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு டேரெக்டாக வெயிட்டு கூட கனெக்ட் பண்ணி அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இல்லை கிராவிட்டி கிரவுண்டில் என்ன இருக்குது, ஆன் த கிரவுண்டில் சர்ஃபேஸில் இல்லை டாப்பில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது ஹைட்டு ஜாஸ்தி ஆகிறது கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணி வெயிட் ஃபார்முலா, வெயிட்ன்றது இங்கே ஃபோர்ஸ், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. சர்ஃபேஸில் என்ன கிராவிட்டி, அந்த பாயிண்ட்டில் என்ன கிராவிட்டின்னு தெரிஞ்சுதுன்னா வில் கெட் த ஆன்சர். இவ்வளோதான் லாஜிக் அதில். ரைட், நெக்ஸ்ட்டு இது இப்போ நம்ம பார்த்த கொஷின் 2025 தெரியுதா? இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின் கிராவிடேஷன் சாப்டர். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சொன்னேன் இல்லையா, இந்த சாப்டரில் ஜென்ரலாக 2 கொஷின்ஸ் எவ்ரி இயர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த சாப்டரில் கேட்ட இன்னொரு கொஷின் இதுதான். இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கிராவிட்டி. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ரேடியஸ் ஆஃப் மார்ஷியன் ஆர்பிட் அரவுண்ட் த சன் இஸ் அபவுட் 4 times த ரேடியஸ் ஆஃப் த மெர்க்குரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இங்கே மார்ஷியன்றது மார்ஸ், பிளானட் மார்ஸ். ஸோ மார்ஸோடைய பிளானட் என்னவா இருக்குதா? 4 times த ரேடியஸ் ஆஃப் த மெர்க்குரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த மார்ஷியன் இயர்ஸ் 687 எர்த் டேஸ். என்ன அர்த்தம்? நம்ம சொல்லக்கூடிய அந்த 24 hours சொல்கிறோம் இல்லையா, 1 டேன்றது. அந்த மாதிரி மார்ஸ் வந்து 1 கம்ப்ளீட் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குதான் நம்மளுடைய எர்த் டே கனெக்ட் பண்ணும்போது 687 எர்த் டேஸ். அப்படின்னா
இதில் வந்து 1 year அதே மாதிரி, அதாவது 1 length, which one of the following length of 1 year on Mercury. ஸோ மெர்க்குரிக்கு 1 yearனா என்ன அர்த்தம், 1 complete பாதை சுற்றி வர்றது வந்து அதான் என்னது, அது அந்த பிளானட்டுக்கு 1 yearனு அர்த்தம். அப்போ எர்த் டே கூட கனெக்ட் பண்ணும்போது எத்தனை டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு, மெர்க்குரி பிளானட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறான். இதுதான் கொஷின். ஸோ இதுதான் கெப்லர்ஸோடைய அந்த தேர்ட் லாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. நான் சொல்லி எழுதுல இங்கே கனெக்ட் பண்ணுவோன்னே. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து மெர்க்குரியோடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஆர்னு எடுத்துக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரியை என்னென்னு எடுத்துக்கலாம், ஆர்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் மார்ஷியன் ஆர் மார்ஸ், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய 4 times ஆஃப் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும், 4 times ஆஃப் ஆர். என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதியிருக்கிறேன். புரியுதா? 4 times ஆஃப் ஆர்னா ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரி வந்து 6, மார்ஸோடைய ரேடியஸ் வந்து அதனுடைய ரேடியஸை விட 4 times இருந்திருக்குன்னு கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போது இதனுடைய டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க. இது இப்போ நான் இதனுடைய டைம் பீரியட் என்ன எடுத்துக்கலாம், மார்ஷியனுடைய டைம் பீரியட். இதனுடைய டைம் பீரியட் நான் வந்து லைக் டிஎம்னு எடுத்துப்போம். ஸோ ரெண்டுமே எம்எல்ஏ வருது இல்லையா, ஸோ டேஷு டி அதுமாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய டைம் பீரியடை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டைம் பீரியட் டி ஈக்குவல் டு 687 எர்த் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, இது வந்து மார்ஷியன் டைம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா ஃபஸ்ட் எழுதுறேன், ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறது ஈஸி. மெர்க்குரியோடைய டைம் வந்து டி டேஷ்னு எடுத்துக்கிறேன், 1 complete சர்க்கிள். அது தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் கொஸ்டின். புரியுதா? என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கணுமோ நான் அதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஆல்ரெடி தெரியும் டைமும் ரேடியஸ் என்னது, கெப்லர்ஸ் லா. கெப்லர்ஸ் லா நமக்கு தெரியும், t² directly proportional to r³, otherwise what, t directly proportional to r power 3/2ன்னு சொல்லியிருந்தேன். நம்ம அதிகமாக அதான் யூஸ் பண்ணுவோம், t directly proportional to r power 3/2. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு ரேஷியோ எடுங்க. இந்த கேஸுக்கு எடுத்திங்கன்னா எனக்கு t டேஷ் தானே வேணும். ஸோ t'/t எடுத்திங்கன்னா t'/t டைம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r power 3/2. இங்கே t டேஷ்ன்றது என்னது, மெர்க்குரியோடைய ரேடியஸ். ஸோ t டேஷ் மெர்க்குரியோட ரேடியஸ்னா மெர்க்குரி ரேடியஸ் என்னதுங்க, r. அப்போ இங்கே ஃபார்முலா என்ன வரும், r power 3/2. நான் சொல்கிறது புரியுது என்ன பண்ணுறேன்னு, t directly proportional to r power 3/2 அதை தான் கனெக்ட் பண்ணுறேன். t டேஷ்ன்றது மெர்க்குரியோட டைம் வந்து அதனுடைய ரேடியஸோட r power 3/2க்கு ஈக்குவலாக இருக்கும் அதனுடைய டைம் பீரியட். தட் இஸ் கெப்லர்ஸ் லா. அதனுடைய ரேடியஸ் டைம் பீரியட் இன்டர்லிங்க் ஃபார்முலா அது. டிவைடட் பை t எதுக்கு எடுத்துக்கிறேன், மார்ஸோடைய டைம் பீரியட், மார்ஷியன் டைம் பீரியட் tனா அதனுடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, 4r. ஸோ அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக இங்கே என்ன போடணும், 4r whole power 3/2. புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு, t டேஷ் வந்து r power 3/2, t டேஷ் r power 3/2 அந்த ஃபார்முலாவில். இங்கே t ரேடியஸ் என்னது 4r, அதே ஃபார்முலாவில் 4r power 3/2 அப்படின்னு போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணால் இப்போ ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, t டேஷ் பை t, இது ரெண்டுமே ஹோல் பவர் r power 3/2 இல்லையா, ஹோல் பவர் 3/2. ஸோ இது எப்படி எழுதலாம், r டிவைடட் பை 4r whole power 3/2. நியூமரேட்டர் 3/2, டினாமினேட்டர் ஹோல் வேல்யூ என்னது 3/2. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, r கேன்சல், இது 1 டைம் கரெக்டா. ஸோ இந்த ஹோல் பவர் 3/2 எப்படி எடுப்பீங்க, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரூட் எடுத்துருங்க. இது எப்படி எழுதலாம் வேணா அந்த ஸ்டெப் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 1/4 ஹோல் பவர் 3/2 எப்படி எழுதலாம்னா 1/2 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 3 3 3/2. புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா t டேஷ் பை t ஈக்குவல் டு, ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க, இது ஹோல் பவர் 1/2 என்ன அர்த்தம், ரூட்டுன்னு அர்த்தம். வேணா அந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு போடுறேன். ஹோல் பவர் 1/2 மீனிங் ரூட்டு. இது எல்லாமே உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போடுற ஸ்டெப்ஸ், ஓகேவா. ஹோல் பவர் 3, ஹோல் பவர் 1/2 மீனிங் ரூட். ஸோ இது ரூட் எடுங்க, 1 ரூட் எடுத்தால் 1, 4 ரூட் எடுத்தால் 2. ஸோ 1/2 ஹோல் கியூப். இப்போ இதை ஹோல் கியூப் பண்ணுங்க பை 8, t டேஷ் பை t அப்படின்னு கிடச்சிடும். புரியுதா. தென் வாட் இஸ் t டேஷ், அதான் கொஸ்டின். t டேஷ் என்ன வரும்,
T dash equal to 1/8 into இந்த T கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அங்கே போயிடும். T ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. T ஓட வேல்யூ வந்து 687 எர்த் டேஸ். ஸோ 1/8 into 687. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் வரும். அதில் நியரஸ்ட் ஆன்சர் என்னவோ அதை ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 8 8s are 64 கரெக்ட். ரிமைனிங் 4 47 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 8 6 48. அப்போ வராது, 85 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டா? 8 into 5 40 வரும். ரிமைண்டர் வந்து 7. ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா அதே எழுத நியரஸ்ட்டாக எங்கே இருக்குது பாருங்கள், 80 எர்த் டேஸ். ஃபுல்லாக சால்வ் பண்ணி கிடக்காதீங்க, நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் வரும்போதே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எர்த்து வந்து 365 டேஸ். மார்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 687 டேஸ் எடுக்கும். நம்ம எர்த்தோடைய 1 டே கனெக்ட் பண்ணும்போது அது சுற்றி வர டைம் பீரியட். அப்போ மெர்க்குரிக்கு எவ்வளோ வரும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா கெப்லர்ஸோட தேர்டில் T டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R⁴3/2 இதான் ஃபார்முலா. ஸோ டைம் கேட்டிருக்காங்க. அதர்வைஸ் ஜென்ரலாக T² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³ இங்கே ஆக்சுவலாக ரூட் எடுத்து அதுக்கப்புறம் கியூப் எடுக்கிற கேஸ் வரும். சில கேஸில் நமக்கு கியூப் எடுத்து ரூட் எடுத்து ஈஸியாக இருக்கும். அது ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட்டாக யூஸ் பண்ணிப்போம். பட் எனிவே ஆன்சர் ஒன்று தான் கிடைக்கும் அந்த கேஸ் நீ கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா. ஸோ அவங்க கம்பாரிசன் 2 கொடுக்குறாங்க, ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு பிளானட்டோட ரேடியஸோட இன்னொரு பிளானட் ரேடியஸ் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு கால்குலேட். இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? காட் இட் ரைட். ஸோ ரெண்டுமே 2025 கொஸ்டின் மாதிரி பார்த்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் இஸ் v. த பிளானட் having 9 times mass that earth radius, 16 times mass times that of earth. So has the escape velocity என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எர்த்தோடைய ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் எந்த பிளானட் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், 2g into r. அதான் RE. REனா ரேடியஸ் ஆஃப் எர்த்துன்னு சொல்லியிருந்தேன். இதான் என்னது எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஜென்ரல் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருந்த ஃபார்முலா. எஸ்கேப் வெலாசிட்டி v is equal to √2gr ஃபார் பர்டிகுலர்லி எர்த். எர்த்துக்கான பர்டிகுலர் எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே மாஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் மாஸை உள்ளே கொண்டு வரணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், g எதுக்கு ஈக்குவல், gm/r². gm/r². ஞாபகம் இருக்கா? கிராவிட்டி g எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன், gm/r². கிராவிட்டி அட் எனி பிளானட். எர்த்தாக இருந்ததுன்னா me/re² போடுவேன். நாட் ஓன்லி எர்த், யூ கேன் யூஸ் எனி பர்டிகுலர் கேஸ். சரியா? எனி பர்டிகுலர் பிளானட் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ 2r இன்ட்டு ஜிக்கு பதிலாக gm/r². ஃபர்தராக இதை சால்வ் பண்ணால் இந்த ஆரும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், 2gm/rன்னு கிடைக்கும். இதுதான் என்னது, மாஸ் அண்டு ரேடியஸ். எஸ்கேப் வெலாசிட்டி வந்து அது நான் ஆல்ரெடி ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறேன். கிராவிட்டி கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம், மாஸ் அண்ட் ரேடியஸ் கனெக்ட் பண்ணும்போது. எஸ்கேப் வெலாசிட்டி v is equal to √2gm/r. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், மாஸ் வந்து 9 times அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் வந்து வின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த v e என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்கே, இதுதான் ஆக்சுவலாக v. அவங்க கொஸ்டினில் கொடுத்துக்கிறதுபடி இது என்னது, v. அந்த எஸ்கேப் வெலாசிட்டி v வந்து வின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிளானட்டுக்கு வந்து the 9 times ஆஃப் எர்த் ரேடியஸ், 16 times ஆஃப் த 9 times ஆஃப் மாஸ், 16 times ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, நியூ எஸ்கேப் வெலாசிட்டி அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு √2g மாறாது. சரியா? இந்த m இருக்குது பாருங்க, இந்த m இருக்கு இல்லையா, அது எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க, 9 times. அதனால 9 times ஆஃப் m. ஸோ இது உங்களுக்கு புரியணும்னா நம்ம எர்த்து கேஸுக்கு ஃபஸ்ட்டு எர்த்து எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேடியஸ் வந்து மாஸ் b' ஈக்குவல் டு √2gm/r².
ஜி கரெக்டா 2g சாரி 2g இந்த mE என்னன்னு சொல்லியிருக்காங்க 9 times of mass of the earth new planet by radius எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்காங்க 16 times so 16 times of the RE சொல்றது புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு இதே கேஸ் தான் மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 9 டைம்ஸ் ஆகும் ரேடியஸ் ஆஃப் த எர்த் 60 டைம்ஸ் ஆகும் மாறிச்சுன்னா வேற ஒரு பிளானட்டாக மாறுது அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி எர்த்துடைய எஸ்கேப் வெலாசிட்டி கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ்னு கேட்டிருக்காங்க இதுதான் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ இதை ஃபைனலாக சால்வ் பண்ணிங்கன்னா 9 ரூட் எடுத்தால் 3 16 ரூட் எடுத்தால் 4 இது ரெண்டு வெளியில் வந்துடும் 9 ரூட் எடுத்தால் 3 16 ரூட் எடுத்தால் 4 ரிமைனிங் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க ரிமைனிங் 2 அப்படியே இருக்கும் g அப்படியே இருக்கும் me/re ஸோ அப்போ 3/4 ஆஃப் gme/re தான் என்னது எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் இதுதான் என்னது இங்கே இந்த கேஸை பொறுத்தவரை திஸ் இஸ் ஈக்குவல் டு v இது நம்மளா கன்வெர்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா எஸ்கேப் வெலாசிட்டியாக v நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே அதை v எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால 2gme/re இதுக்கு பதில் என்ன எழுத முடியும் இப்போ v எழுதிடலாம் ஸோ த நியூ வெலாசிட்டி என்னவா இருக்கும் எஸ்கேப் வெலாசிட்டி அந்த நியூ பிளானட்டுக்கு அவங்க கொடுத்துற கேஸுக்கு 3/4 ஆஃப் த escape velocity of earth so எங்க இருக்கு பாருங்க 3/4 of v 3/4 of the velocity of the earth அது அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு so இந்த கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க an object of mass 100 kg falls from a point A to be shown in figure the change in weight corrected to the நியரஸ்ட் இன்டிஜர் RE என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஏவிலிருந்து பிக்கு வரும்போது என்ன வெயிட்டு சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்கிறது புரியுதா இந்த பாயிண்ட் ஏவிலிருந்து பிக்கு வரும்போது வெயிட்டு சேஞ்சஸ் ஏன்னா வெயிட் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு எதனால் ரெண்டு வேறு வேறு ஹைட்டில் இருந்துருக்குது இது ஒரு ஹைட்டு இது ஒரு ஹைட்டு அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகும் ஹைட்டுனால வெயிட்டு சேஞ்ச் ஆகும் ஏன் கிராவிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராவிட்டி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துருந்தோம் ஸோ அந்த ரிலேஷனை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get the ஆன்சர் ஸோ நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடச்சிரும் சரியா ரைட் ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதை டயக்ராம் நான் உங்களுக்கு போடுறேன் புரியுதான்னு பாருங்கள் ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும் ஏன்னா இங்கே அதை பொறுத்து தான் அங்கே என்ன கிராவிட்டி நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாயிண்ட்டு இப்போ இதை நான் டேரெக்டாக ஏன்னு எடுத்துக்கிறேன் இதை பின்னு எடுத்துக்கிறேன் சரியா இப்போ சென்ட்ரல்லேருந்து இது எவ்வளோ ரேடியஸ்ன்னு தெரியணும் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு என்னன்னு தெரியும் RE அப்போது இந்த டிஸ்டன்ஸு எங்கேருந்து இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் அதான் என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே வந்து ரேடியஸ் ப்ளஸ் எவ்வளோ ஹைட்டு அதை கால்குலேட் பண்ணால் தான் என்னது நியூ ரேடியஸ் கிடைக்கும் அதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை இமேஜினரியாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரேடியஸ் கிடைக்கும் அந்த ரேடியஸ் எதுக்கு ஈக்குவல் RE ப்ளஸ் த பாயிண்ட்டு B ஸோ அதை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இப்போ அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சால் தான் இதான் அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் இதில் ஆரிஜின்லேருந்து பி பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதை வச்சு தான் நீங்கள் இந்த பாயிண்டில் என்ன கிராவிட்டின்னு கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது இங்கேருந்து இது டைரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் பிகாஸ் அதான் பாயிண்ட் பி அங்கே என்ன கிராவிட்டின்னு கண்டுபிடிக்கணும் சொல்கிறது புரியுதா ஸோ இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இது டோட்டலாக 2RE எது கிரவுண்டு எர்த்தோடைய கிரவுண்டிலேருந்து பாயிண்ட் ஏவுக்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க 2 times of RE அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் எது இந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறது புரியுதா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2 times of RE அப்போது இது எவ்வளோ இருக்கும் ஆரிஜின்லேருந்து டோட்டலாக இது வந்து RE ப்ளஸ் 2 times of RE ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 times of REன்னு இருக்கும் சொல்கிறது புரியுதா இதான் என்னது REன்னு என்ன அர்த்தம் ரேடியஸ் ஆஃப் ஏ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஏவோட ரேடியஸ் மட்டும் ஏன்னா கொஷினில் இதை கொடுத்துட்டாங்க கிரவுண்ட்லேருந்து ஏவோட டிஸ்டன்ஸு REன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எர்த்தோட ரேடியஸ் REன்னு தெரியும் ஸோ ரேடியஸ் ஆஃப் ஏ வந்து என்னது எனக்கு இங்கே 3RE அப்போ வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் பி இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு இப்போ தெரிஞ்சால் RE ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அந்த டிஸ்டன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த டயக்ராம்லேருந்து
எனக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய டிஸ்டன்ஸ் எது? கிரவுண்ட்லேருந்து இந்த பி எவ்வளோ தூரம் இருக்குது தெரிஞ்சால் அந்த ஆரியை கூட நான் ஆட் பண்ணிட முடியும். சொல்கிறது புரியுதா? அப்போ இது டோட்டல் ஆர்இ, இது ஆர்இ பை 2னா இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? கரெக்டா? அப்போது நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பியோடைய பாயிண்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்இயா, கரெக்ட், மைனஸ் ஆர்இ பை 2. அப்போது பியோடைய ஹைட் நேரம் ஹெச்பின்னா என்ன எடுத்துக்கிறேன்? ஹைட் ஆஃப் பி ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படி எடுத்துக்கிறேன் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக. ஹைட் ஆஃப் த பி ஃப்ரம் த கிரவுண்டு சால்வ் பண்ணிங்கன்னா அது எல்சிஎம் எடுங்க. 2 × 2 4. ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் ஆர்இ மைனஸ் ஆர்இ பை 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக நீங்கள் சிம்பிளிஃபை 4 ஆர்இ மைனஸ் 1 ஆர்இ 3 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் ஆஃப் ஆர்பின்னு கிடைக்கும். இதனுடைய ஹைட்டு இந்த போர்ஷன் மட்டும் டோட்டலாக. அப்போ சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? 3/2 ப்ளஸ் ஆர்இ அப்படின்னா இப்போ இது மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு? எனக்கு 3/2 ஆர்இ அப்படின்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 3/2 ஆர்இ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 3/2 ஆர்இ அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ இது டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சா தான் நமக்கு இந்த ஃபர்தராக இல்லை சால்வே பண்ண முடியும். இதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த டோட்டல் ஹைட்டு ஆரிஜின்லேருந்து பி எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேருந்து எர்த்தோடைய டிஸ்டன்ஸ் ஆர்இ ப்ளஸ் 3/2 ஆர்இ. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன ஆகிடும்? உங்களுக்கு 5/2 ஆர்இன்னு கிடைக்கும். இந்த ஹைட் எதுக்கு ஈக்குவல்? 5/2 ஆர்இக்கு ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? இதான் அதனுடைய ஹைட். ஸோ இதான் என்னது? இதை வந்து ஸ்மால் ஆர்பின்னு வச்சுக்கோங்க. இது ஆர்ஏன்னு எடுத்தோம் இல்லையா? இது ஆர்பி. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண முடியும். இதை கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவலாக இங்கே நமக்கு பெரிய ஒர்க்கு. ஸோ ஒன்ஸ் இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா we will get the answer. இப்போ வெயிட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இந்த கேஸுக்கு? எதில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்? பியில். WB மைனஸ் WN என்ன அர்த்தம்? வெயிட் அட் பி நாட் ஒர்க் டன். டபிள்யூனா ஒர்க் டன் புரிஞ்சுக்காதீங்க. வெயிட்டுக்காக நான் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா வெயிட்னு எழுதுருங்க. ஏன்னா சில நேரத்தில் அது ஒர்க் டன் புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தப்பா. ஸோ வெயிட் அட் ஏ மைனஸ் வெயிட் அட் பாயிண்ட் பி. புரியுதா? இதில் எடுத்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எவ்வளோ வெயிட்டு சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா வெயிட் எதனால் சேஞ்ச் ஆகுது? டியூ டு கிராவிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால. புரியுதா? ஏன் பி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னா கிராவிட்டி வந்து ஹைட் அதிகமாக குறையும். அப்போ வெயிட் போக போக குறைய ஆரம்பிக்கும். அப்போ எதில் கிரேட்டர் வெயிட் இருக்கும்? பியில். ஏன்னா அதான் ஷார்ட்டர் ஹைட்டில் இருக்குது. ஏன் வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் குறைஞ்சிருக்கும். பிகாஸ் கிராவிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வெயிட்டுடைய ஃபார்முலா நமக்கு என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வெயிட்? வெயிட்ன்றது என்னன்னு சொல்லியிருந்தேங்க? ஃபோர்ஸுன்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்டா? ஸோ கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்ன? F = Gm × m இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பை RE². இதுதான் ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்முலா நம்ம எனி சுச்சுவேஷனுக்கு எடுக்கும்போது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இது ஆன் த சர்ஃபேஸில், அதாவது எர்த்துடைய சர்ஃபேஸில் ஒரு பால் இருக்கும்போது, பால் ஆர் எனி ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Gmன்றது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸில் இருக்கும்போது, கேபிட்டல் Mன்றது மாஸ் ஆஃப் த எர்த், REன்றது RE², ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஸ்கொயர். இப்போ நம்ம எடுக்கிறது என்னென்னா பின்ற பாயிண்ட்டுக்கும் ஏன்ற பாயிண்ட்டுக்கும். அப்போது REன்றது இங்கே என்ன ஆகணும்? அங்கே கண்டுபிடிச்ச ரேடியஸ் REக்கு போல் RB² RA² நம்ம மாற்றிடுவோம். மாஸ் அதே தான். எர்த்தோடைய மாஸும் அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அந்த ரேடியஸில் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ஹைட்டு சேஞ்சஸ்னால என்ன ஆகுது? கிராவிட்டி சேஞ்ச் ஆகுது. அதனால் வெயிட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இதான் என்னது? வெயிட்டு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னது? இதான் வெயிட்டு ஆன் த சர்ஃபேஸ். புரியுதா? வெயிட் F = Gm_me/r². இதான் வெயிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதே ஃபார்மெட்டில் G அந்த ஆப்ஜெக்டுடைய மாசு, எர்த்தோடைய மாசு சேம். ஆனால் இங்கே என்ன எழுதணும்? சாரி, இங்கே ஃபஸ்ட்டு பி தானே கிரேட்டர்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோங்க, அங்கே ஏ எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன எழுதணும்? RB² எழுதணும். மைனஸ் GM_me/r².
RA ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? இங்கே RE ஸ்கொயர் போடுறதுக்கு காரணம் இந்த ஃபார்முலா எக்ஸாக்டாக ஆன் த சர்ஃபேஸில் இருக்கும்போது. இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை தாண்டி ஒரு பர்டிகுலர் ஹைட்டை கால்குலேட் பண்ணும்போது யூ கெட் த நியூ ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் த ஹைட். அதான் என்னது நியூ ரேடியஸ். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மாஸ் இருக்கும்போது கிராவிட்டிக்கும் அந்த மாசுனாலையும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அதான் வெயிட். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதை காமனாக எடுத்துடலாம். இந்த GM ME காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1/RB ஸ்கொயர் மைனஸ் 1/RA ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். இதில் வாட் இஸ் RB? RB என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்கள், 5/2 RE, இது 3 RE. ஸோ 1/5/2 RE ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? 5/2 RE ஹோல் ஸ்கொயர். இது என்ன வரும்? 3 times of RE ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஃபைனலாக சால்வ் பண்ணுங்க. GM into E இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் 4 ஆகிடும், இது 25 ஆகிடும். ஸோ 4/25 RE ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், சாரி இங்கே வந்து 1 செகண்ட், இது 3 RE ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். RA வந்து 3 times of RE. ஸோ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 times RE ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். சொன்னது புரியுதா? ஸோ 9 times RE ஸ்கொயர்னு கிடைக்கும். தென் ஃபர்தராக அடுத்தது சால்வ் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ GM into ME இதை எதை காமனாக எடுத்துலாம்? இதிலேருந்து இங்கேயும் RE ஸ்கொயர், டினாமினேட்டர் RE ஸ்கொயர் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இருக்கிற RE ஸ்கொயர் வெளியில் எடுத்துக்கிட்டா இங்கே டினாமினேட்டர் வெளியில் வந்துடும். கரெக்டாக? ஸோ 4/25 மைனஸ் 1/9 இருக்கும். 4/25 மைனஸ் 1/9. ஸோ இந்த GM into ME by RE ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதான் அதனுடைய வெயிட். ஒரிஜினல் வெயிட் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில்? கொடுக்கல, மாஸ் கொடுத்துருக்காங்க. இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 kg. 100 kgனா என்ன அர்த்தம்? இதனுடைய வேல்யூ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அப்போ இந்த GM ME ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டிக்கு ஈக்குவல். திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, M into G. புரியுதா? இது ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஏன்னா ஜியோட வேல்யூ தான் என்னது? GME by RE ஸ்கொயர். என்ன சொல்லுங்கள், கிராவிட்டியோட வேல்யூ G தான் என்னது? GME by RE ஸ்கொயர். அப்போ M into G அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 இது 125 by what? 25 into 9 அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 100, கிராவிட்டியோடைய வேல்யூ வந்து 10. ஸோ 36 மைனஸ் 25 கரெக்டா? ஸோ இது 9 வந்துருமா? ரைட். ஸோ இன்ட்டு எஸ் 25 into 9. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கால்குலேஷன் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 1 times 4. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 40 வருதா? எந்த ஸ்டெப் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், 49 நியூட்டன். கிராவிட்டி 10. எல்சிஎம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இதெல்லாம் கரெக்டு தான். சாரி இது 11 இல்லையா? சாரி 9 போட்டேன். சப்ராக்ஷன் மிஸ்டேக், சாரி கைஸ். ஸோ இங்கே வந்து 36 மைனஸ் 25 இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து 9 கிடையாது 11. ஸோ அது கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே வந்து 9 அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இது 4 times ஆகிடும். ஸோ 11 into 4 என்னது? 400. 11 into 4 44 into 10 கரெக்டா? ஸோ பை என்ன வரும்? 9 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ ஆன்சர் எடுத்திங்கன்னா
சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்ராக்சிமேட்டாக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஐ திங்க் நியரஸ்ட்டு 49 வரும். கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 9 டைம்ஸ் நீங்கள் கேட்டால் 9 into 4 என்னது 36 ஆகிடும். ஏன்னா 9 into 5 45 கேன்சல் ஆகாது. அப்போ 4 டைம்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க அந்த 0 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 டைம்ஸு நியரஸ்ட்டாக வரும். ஸோ 8 டைம்ஸ் வரும். ஐ திங்க் ஆன்சர் வந்து நியரஸ்ட்டாக 9 டைம்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 49 நியூட்டன் இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் யூல் கெட் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த மாஸ் ஆஃப் எ பிளானட் 1/10th that of எர்த் and its diameter is half of the earth. So acceleration due to gravity என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சிம்பிள் ஒன். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஜி தெரியும். ஜி எம்இ டிவைடட் பை வாட் ஆர்இ ஸ்கொயர். நியூ கிராவிட்டி கண்டுபிடிங்க. இந்த நியூ கிராவிட்டி என்ன கேட்டிருக்காங்க, இன்னொரு பிளானட்டுடைய கிராவிட்டி அந்த மாஸ் ஆஃப் எர்த்து ரேடியஸ் ஆஃப் எர்த் கூட கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், த மாஸ் ஆஃப் த பிளானட் இஸ் 1/10th ஆஃப் த எர்த். அப்போ இங்கே எப்படி எழுதணும், 1/10th ஆஃப் த எர்த் மாஸ். நியூ கிராவிட்டி கண்டுபிடிக்கிறேன் அந்த பிளானட்டுக்கு. எர்த்தோடைய மாஸோட 1/10th இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயமீட்டர் இஸ் ஹாஃப் ஆஃப் தட் ஆஃப் எர்த். டயமீட்டர் ஹாஃப் ஆகுதுன்னா ரேடியஸும் என்ன ஆகும், ஹாஃப் ஆகும். டயமீட்டர் ஹாஃப் ஆகுதுன்னா ரேடியஸும் அதுக்கேற்ற மாதிரி ஹாஃப் ஆகிடும். ஸோ அதனால் இதன் ஆகிடும், ரேடியஸ் வந்து r/2 ஹோல் ஸ்கொயர். நியூ ரேடியஸ் வந்து re/2. இது ஆர்இனா இது re/2. இப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். சால்வ் பண்ணும்போது இது 2 ஸ்கொயர் 4 ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த 4 மேலே போயிடும். ஸோ அதை எப்படி எழுதலாம், 4/10 ஜி எம்இ பை ஆர்இ ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக 2 ஸ்கொயர் 4 தானே. இவ்வளோ தான் வேல்யூ. ஸோ ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர் தான் கிராவிட்டி ஜி. இந்த வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி எடுப்போம், 10. அதர்வைஸ் அக்யூரேட் வேல்யூ எடுத்திங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகிடும், 2/5 வந்துடும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ 2/5 இன்ட்டு இந்த வேல்யூ வந்து ஜிக்கு ஈக்குவல். எது, ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர் ரீப்ளேஸ்டு பை ஜி. இங்கே கிராவிட்டின்றது 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஸோ 2/5 இன்ட்டு 10. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ 2 × 2 4. ஸோ த நியூ கிராவிட்டி வந்து 4 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், 19.6, 9.8, 4.9. ஸோ 3.92. தட் இஸ் அப்ராக்சிமேட் ஆன்சர். அப்ராக்சிமேட் ஆன்சரே அந்த மாதிரி வந்திருக்கணும். இங்கே 3.92னா நம்ம வந்து ஆக்சிலரேஷன் கிராவிட்டி வந்து அந்த சர்ஃபேஸில் 10ன்னு எடுத்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 9.8ன்னு எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு பதிலாக ஜியோடைய வேல்யூ வந்து 10க்கு பதிலாக 9.8ன்னு ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா யூல் கெட் நியரஸ்ட்டு 3.92. ஸோ அது ஸ்மால் டீவியேஷன் 0.2 வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு இல்லையா 10ன்னு வரும்போது, அதனால அந்த சேஞ்சஸ் நமக்கு தெரியுது. ஸோ 4 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் எது நியரஸ்ட்டோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சராக எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? கிளியர்? Yes, any doubt? ஃபாலோ பண்ண முடியுதா? கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எனிவே ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ட்ரைலாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே அதை சால்வ் பண்ணிடலாம். ரைட், right. Next question, the escape velocity of a body on the earth surface is 11.2 km/second. If the same body is projected upward with velocity 22 km/second,
the velocity of this body at infinite distance from the center of the earth will be கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இது 11.2 கொடுத்துருக்காங்க, இது 22.4 கிலோமீட்டர். கரெக்டா? ஸோ இதனுடைய ட்வைஸாக இது நல்லா பார்த்தா தெரியுதா பாருங்கள். 11.2 கிலோமீட்டர். இது என்னது 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன 2 × 2 4 11 × 2 2. கரெக்டா? ஸோ அப்போ அதனுடைய வெலாசிட்டி வந்து சப்போஸ் நம்ம இனிஷியலாக வீன்னு எடுத்துக்கிட்டோம்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன வரும் 22.4 கிலோமீட்டர் பர் செகண்டை நம்ம எப்படி எழுதலாம் 2 டைம்ஸ் ஆஃப் 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ அதை இன்னும் ஃபர்தராக எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக வீன்னு எடுத்துட்டோம்னா அப்போ இது 2 டைம்ஸ் ஆஃப் வீன்னு எழுதிடலாம். எது வி டேஷ். இனிஷியலாக இருக்கிறத வீன்னு எடுத்துட்டிங்கன்னா இதை என்ன எழுதலாம் 2 டைம்ஸ் ஆஃப் வி அப்படின்னு எழுதிடலாம். சொல்கிறது புரியுதா? வி டேஷ் ஈக்குவல் டு 2v. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த வெலாசிட்டி சேஞ்ச் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. the escape velocity of the earth surface கொடுத்துட்டாங்க. if the same body projected upward with velocity-யாக இருந்தால் ஸோ the escape velocity at infinite distance-ல என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது நமக்கு. ஸோ escape velocity of infinite distance equal to root of v dash square minus root of v square. So root of v dash square minus root of v square is the formula. இதில் யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட். இதை சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடலாம், v டேஷுக்கு பதிலாக 2vன்னு போடலாமா? ஸோ 2v ஹோல் ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர், 4v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். ஸோ அப்போ வெலாசிட்டி அட் இன்ஃபினிட்டி இதை ஹோல் 4v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர்னா 4v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு 3 டைம்ஸ் ஆகிடும். கரெக்டாக 1 டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் v ஸ்கொயர். ஓகே, கிளாஸ் எப்போ எண்டாகும்னு கேட்குறீங்களா? சரி சரி, கிளாஸ் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே முடிஞ்சிடும். சரியா? ஸோ ஒரு ஐ திங்க் 3 or 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, முடிச்சிட்டோம்னா டாபிக் முடிஞ்சிடும். சரியா? ஸோ √3 × v ஸ்கொயர்ட ரூட் எடுத்தால் v, √3 × வியோடைய வேல்யூ என்ன நம்ம எடுத்துருக்குறோம், என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 11.2. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 11.2 × √3 கிலோமீட்டர் பர் ஹவர் செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பர் செகண்ட். ஸோ இருக்கா பாருங்கள் 11.2 √3 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் நீங்கள் அதாவது 11.2ன்றது எஸ்கேப் வெலாசிட்டி, நம்ம அதை விட அதிகமான வெலாசிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த சேஞ்ச் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. ரைட். A body of mass 60 kg experience a gravitational force 30 Newton when placed particular point. The magnitude of the gravitational field என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீட் 2022 கொஸ்டின். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? கிராவிடேஷனல் ஃபீல்டு I ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு எஃப், அது m இன்ட்டு எஃப் சொன்னா கரெக்ட். I ஈக்குவல் டு m இன்ட்டு எஃப் எப்படி கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு சாரி F ஈக்குவல் டு QE, அந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ணுங்க. F ஈக்குவல் டு m இன்ட்டு I, இதான் ஆக்சுவலாக நம்ம இதில் யூஸ் பண்ணுறது. இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது F ஈக்குவல் டு QE, இதை ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், F ஈக்குவல் டு QE. இங்கே என்ன வரும், F ஈக்குவல் டு m இன்ட்டு I ஞாபகம் வச்சுருந்தேன். m Qக்கு பதிலாக இங்கே m வரும். ஐன்றது என்னது, இந்த கேஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா மாஸ் கொடுத்துட்டாங்க கொஷினில், இதுதான் m. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, F கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஃபீல்டு என்னென்னு கேட்டிருக்காங்க, இந்த ஃபீல்டு தான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் நான், இதை தான் I, இதை வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் கொஷினில் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ F அப்போ I ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், இந்த ஃபார்மல் டெரைவ் பண்ணிங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா F/m.
எஃப் இங்கே வந்து 3 நியூட்டன் பை இது வந்து 60 60 என்னவா இருக்குது கிராமாக இருக்குது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் என்னது கிலோகிராம். ஸோ அதனால் 60 × 10⁻³ சொல்கிறது புரியுதா? 10⁻³ எதுக்கு மாற்றுறேன்? 60 கிராம்ன்றது கிலோகிராமுக்கு மாற்றும் போது 60 × 10⁻³ ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும்? இது 1 டைம் இது 20 ஆகிடும். ஸோ இந்த 10⁻³ மேலே போனால் 10⁻+3 ஆகிடும் பை 20. அப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது 1000 10³ கரெக்டா? ஸோ இங்கே சாரி இது 20ல் 20 தானே 10 கிடையாது. ஸோ 10⁻³ மேலே போடும், ரிமைனிங் இங்கே 20 இருக்கும். அப்போ ஃபைனலாக இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் வாட் 50. ஸோ ஆன்சர் வந்து 50 நியூட்டன் பர் கேஜி. சொல்கிறது புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ அவ்வளோதான். இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். A gravitational field is present in a region and mass is shifted from A to B through different paths அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து என்னது பாத் இண்டிபெண்ட். பாத்துனால அது சேஞ்ச் ஆகுது. A to B ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா A to B வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனாலும் சேம் ஒர்க் டன். அதே நீங்கள் கிராஸில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதே பாயிண்ட் வந்தீங்கனாலும் சேம் ஒர்க் டன். ஸோ அதனால் என்ன ஆகாது? பாத்துனால ஒர்க் டன் என்ன ஆகாது? இங்கே சேஞ்ச் ஆகாது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத்து. ஸோ A to B ஒரே ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட். ஸோ பாத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாத்தில் இப்படி போயிட்டு இப்படி காமிச்சிருக்காங்க, இது இப்படி போயிருக்கு, இது இப்படி போயிருக்கு. பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத். கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பாத்துன்றதுனால என்ன ஆகாது? ஒர்க் டன் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஓகே. ஸோ W1 W2 W3 all are same because of the same point. In gravitational field the gravitational potential is given by, so V என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, -k/x ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? gravitational field intensity கேட்டிருக்காங்க at XYZ axis. XYZ வேல்யூ கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? -dV/dx. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு -dV/dx ன்னு பார்த்துருப்போம். இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆல்சோ வாட்? பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஓகே, dV/dx ஆல்வேஸ் dr. ஸோ -d/dx இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. V என்ன கொடுத்துருக்காங்க? -k/x. சொல்றது புரியுதா? Vக்கு பதிலா -k/x. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும்? d/dx × k/x. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? I = இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு k கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க. 1/xன்னு இருக்கும். 1/x மேலே கொண்டு போயிடணும் x⁻−1. ஸோ d/dx × x⁻−1. x தாங்க வேரியபிள், அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ k கான்ஸ்டன்ட்டு x⁻n டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? x⁻n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x⁻n−1. இது டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? இந்த கேஸில் -1 -1 × x⁻n−1 -1 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எண்ணுக்கு பதிலாக -1 n x⁻n−1 என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேஷனில் எழுத முடியும். ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால் எண்ணுக்கு பதிலாக -1 x⁻−1 -1. ஸோ அப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா அந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. -k × x⁻−1 -2 ஆகிடும். ஸோ x⁻−2 டினாமினேட்டருக்கு வந்து x⁻+2. ஸோ -k/x². அவங்கள எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, XYZ சொல்லியிருக்காங்க. x = என்னதுங்க? 2. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? x = 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I = k/-k/2² என்ன ஆகிடுங்க? 4 ஆகிடும். சொல்கிறது புரியுதா? பிகாஸ் x = 2னா 2² வந்து 4. ஸோ ஆன்சர் இஸ் -k/4. ஸோ -k/4 இஸ் த ஆன்சர். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே. ஸோ இதான் இதோட நம்ம இன்றைக்கி பார்த்த
கொஷின்ஸு. ஸோ நான் ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு ஒரு 2 கொஷின் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்கள். இந்த 2 கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், ஓகேவா? இந்த கொஷினும் அடுத்து இன்னொரு கொஷின் இதே மாடல் ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணி சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ன ஆன்சர்ன்றது நீங்கள் சொல்லணும், சரியா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ நம்ம வேதாந்தில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதாவது ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு வைசாட். ஸோ ஆல்ரெடி நமக்கு 2 டேட் முடிஞ்சிருக்கு, 4th and 11th முடிஞ்சு, இப்போ வந்து 18th மறுபடியும் என்ன இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இன்னும் ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு ஒரே டைமில் எழுதும்போது உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது, எவ்வளோ தெரிஞ்சது எல்லாமே உங்களால் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எவ்வளோ தெரியுதுன்றதை தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் அப்போ தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஃபர்தராக அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது புரியுதா? எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்பப்போ பீரியடிக்கு ஏதாவது டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஸோ ஃபுல் டெஸ்ட்டு வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாடல் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் கலந்த மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ அதனால் இதை எழுதுங்க, இந்த டெஸ்ட்டை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? எஸ், வெல்கம், ஹாய், எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்திருக்கீங்க, எனிவே வெல்கம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க், ஓகேவா? இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பு, அப்புறம் வீடியோஸ், அப்புறம் வேறு என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம வீடியோவில் அந்த செஷன் வரும்போது நம்ம போடுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வேணும், எப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சடனாக தேவைப்படும்போது எடுத்துக்கணும்னா நீங்கள் டெலகிராமில் வந்துட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்பை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க, ஓகே? ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். அதுக்கப்புறம் சேனலுக்கு இப்போ தான் யாரோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் கம்பல்சரி பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஸோ அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு ரொம்ப இன்னும் என்கேஜிங்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, இன்னும் நான் ரொம்ப ஆக்டிவாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம், சரியா? ரைட். ஸோ எல்லாருமே பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு மறுபடியும் ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த செலிப்ரேஷன் மோடில் அப்படியே ஸ்டக் ஆகிடாதீங்க, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பாய். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், ஓகே, பாய்.